Hello everybody, hi, good morning, welcome to Vedantu and I am Shravanee ma'am. So last class la வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம mole concept வந்து complete பண்ணுவோம் இல்லையா. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா I want to go with class 12 portion. Okay, already வந்து class 11 portion வந்து நம்ம ஒன்னு முடிச்சதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து class 12 portions வந்து we can start அப்படினு பிளான் பண்ணிருந்தேன். So today hydrocarbons வேண்டாம், அதுக்கு பதிலா வந்து we can go with alcohol, phenols and ethers. ஏன் அப்படினா because 12th standard students க்கு இப்பதான் அந்த chapter வந்து complete பண்ணிருக்கேன். So இப்போ வந்து நம்ம இந்த chapter start பண்றப்போ அப்படியே NEET JEE க்கும் சேர்த்து recall பண்ண மாதிரி வந்து இருக்கும். Okay, so regarding the syllabus same நமக்கு NCERT bookல என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு state board syllabusலயும் வந்து இருக்கு. Okay, so start பண்ணலாமா? யாரெல்லாம் இப்போ வந்து கிளாஸ்ல இருக்கீங்க? Can you just put a hi? ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கா? ஹாய் கவிதா முருகன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாஸ்ல பாக்குறோம். ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே, ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர். யாராச்சும் லிங்க் ஷேர் பண்ணி அவங்கள வந்து நீங்க கிளாஸ் வர சொல்லணும் அப்படின்னா ப்ளீஸ் do that. ஓகே, so that யாரும் வந்து கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஹாய், நம்ம எம்சிபி மாஸ்டர்ஸ் வந்து கிளாஸ்க்கு வந்திருக்காரு. ஹாய், தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ் தான்? சூப்பர். கஜன் வந்திருக்காங்க. ஹாய். ஷஹிதா அக்பர் ஹாய். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 12th standard or 11th standard ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் போயிருப்பாங்க. இப்போ வந்து it is for repeaters, those who repeat for JEE, those who repeat for NEET exams. ஆனா வந்து இத நான் நிறைய லெவல்ஸ்ல வந்து கொண்டு போக போறேன். Now I am going to start with நாங்க ஆல்ரெடி 12th ல நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ரீகால் பண்ண போறோம். சரியா? சோ அதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வந்து நம்ம படிப்போம். Then we'll go with problem solving. Okay, so இப்படி தான் இந்த கிளாसेस வந்து நமக்கு பிளான் பண்ணிருக்கேன். Since we have a good amount of days ப்ராப்பரா நம்ம பிளான் பண்ணி சூப்பரா வந்து படிக்க முடியும். ஓகேவா? சூப்பர், தேங்க் யூ. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். So coming to the alcohols, phenols and ethers, இன்னைக்கு அதான் சொன்ன மாதிரி hydrocarbons கிடையாது, hydroxy compounds and ethers chapter. நான் அதுக்கு அப்புறமா thumbnail title மாத்திடுறேன். So day to day லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, so say for example during covid we used sanitizer இல்லையா? so அது வந்து again it is alcohol. ஹாஸ்பிடல்ல எல்லாம் வந்து அந்த ஸ்பிரிட்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்றாங்க இல்லையா? that is again alcohol. நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் OL ல முடியுது இல்லையா? so again it is alcohol. ஐல இருக்கக்கூடிய ரெட்டினால் OL alcohol. சரியா? so மெத்தனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வெண்டா வந்து யூஸ் பண்றாங்க. எத்தனால் வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. so alcohol has a wide range of applications. Okay, so இப்போ வந்து நம்ம இந்த சாப்டர்ல வந்து என்னலாம் படிக்க போறோம் அப்படினா nomenclature நான் தொட போறது கிடையாது. because already வந்து basics classes-ல நம்ம nomenclatures வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்துட்டோம். so today the class is going to be very slow and steady. I hope you all will take notes also. என் கூடவே சேர்ந்து நீங்களும் வந்து notes எடுத்துக்கோங்க. mostly நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருந்த சிமிலரா தான் வந்து இருக்க போகுது. okay, so உங்களுக்கு அதுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. okay, so in another class we'll solve doubts and all. so start பண்ணிரலாம் அப்படினா வந்து just put a name. யாரெல்லாம் இப்ப கிளாஸ்ல இருக்கீங்களோ உங்க பேரை மட்டும் கொஞ்சம் chatல போடுங்க. since it is going to be a long session, யாரும் வந்து ரொம்ப burn out feel பண்ண வேண்டாம். whenever you feel like you need a break you can let me know. okay, எப்போ வந்து உங்களுக்கு வந்து இல்ல மேம் கொஞ்சம் ரொம்ப மண்டக்காயிர மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஒரு குட்டி பிரேக் தேவைப்படுது அப்படினா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம வந்து பிரேக் வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். so let us start pa. okay, so first வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து classification of alcohol ல இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். okay, so classification of alcohol. ஓகேவா? so alcohols நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து classify பண்ண போறோம், alcohols நம்ம எப்படி எல்லாம் நம்ம வந்து classify பண்றோம். சரியா? so alcohols வந்து நம்ம monohydric alcohol and then polyhydric alcohol. சரியா? monohydric alcohol and polyhydric alcohol அப்படினு ரெண்டா வந்து கிளாசிஃபை பண்றோம். so hydric அப்படிங்கற வேர்ட் உடைய மீனிங் வந்து என்னது? hydric அப்படிங்கற வேர்ட் உடைய மீனிங் வந்து என்னது? it is number of OH group. okay, so இப்போ monohydric alcohol ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு OH group தான் வந்து இருக்க போகுது. okay, so only one OH group வந்து இருந்துச்சு அப்படினா
one OH group வந்து இருந்தது அப்படினா அதுதான் நம்ம வந்து monohydric alcohol அப்படினு வந்து சொல்லுவோம். இதே when we have many OH groups, okay, many OH groups வந்து இருக்கு அப்படினா அத வந்து நம்ம வந்து polyhydric அப்படினு வந்து சொல்லுவோம். Okay, so say for example எனக்கு வந்து ரெண்டு OH group இருக்கு அப்படினா அத நம்ம dihydric அப்படினு சொல்லுவோம். மூணு OH group இருக்கு அப்படிங்கறப்போ நம்ம அத வந்து trihydric அப்படினு வந்து சொல்லுவோம். Okay, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த glycol, glycerol இவங்கலாம் வர போறாங்க. இப்போ monohydricக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தலாமா? இப்போ say for example இப்போ நமக்கு CH3OH மெத்தனால் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மெத்தனால்ல பாருங்களேன் ஒரே ஒரு OH group தான் நமக்கு வந்து இருக்கு. அப்போ அது வந்து it is a monohydric alcohol. Okay, இதே வந்து நான் வந்து ethylene glycol, ethylene diol, ethane 1,2 diol glycol எடுத்துக்கிறேன். அங்க வந்து பாருங்களேன் CH2OH you can see ரெண்டு OH groups வந்து எனக்கு இதுல வந்து இருக்கு. We have two OH groups. ஓகேவா? So இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா monohydric and polyhydric alcohols அப்படி நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ அடுத்து வந்து பாருங்க நம்ம ஒரு சில பேசிக் விஷயம் அது நான் பேசிக்ஸ் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்திருக்கேன். Again I want to do a quick recall here so that you will not forget. Okay, so இப்போ வந்து let me know alkyl group அப்படினா என்ன? ஏனா வந்து நமக்கு பேசிக்ஸே தெரியாம அடுத்து போனா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? So what do you mean by alkyl group? alkyl group அப்படினா என்னப்பா? ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு கம்மி ஆச்சு அப்படினா அததான் நம்ம வந்து alkyl group அப்படினு வந்து சொல்லுவோம். சரியா? ஆல்கேன் மைனஸ் MANUS அப்படினே போட்டுக்கிறோம் மைனஸ் ஹைட்ரஜன். ஓகே, சோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நல்லா கவனிங்க. CH4 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? What do we call CH4? மீத்தேன் அப்படி வந்து சொல்லுவோம். அதுல நீ ஒரு ஹைட்ரஜனை மட்டும் கட் பண்ணிடு, it becomes CH3 இல்லையா? that is methyl group. என்னன்னு சொல்லுவோம்? methyl அப்படினு சொல்லுவோம். சோ இதுதான் நம்ம alkyl அப்படினு சொல்லுவோம். அத R அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Okay, so next coming to the another group which is allyl group. Okay, so இந்த allyl and vinyl இதோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். Okay, so what do you mean by allyl அப்படினா டபுள் பாண்ட் வந்து நமக்கு பீட்டா கார்பன்ஸ்ல வந்து இருக்கும். டபுள் பாண்ட் வந்து நம்ம பீட்டா கார்பன்ல வந்து இருந்துச்சு அப்படினா அததான் வந்து we call it as allyl. Okay, so ma'am இப்போ எனக்கு பீட்டா கார்பன் அப்படினாலே வந்து எனக்கு என்னன்னு தெரியாது மேம் அப்படினா அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்பா கார்பன் அப்படினா என்னன்னு வந்து தெரியணும். say for example I will write ஒரு allyl-க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியே உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். சரியா? சோ இப்போ இந்த பர்టిక్యులர் காம்பவுண்ட் வந்து பாருங்க 1 2 3 4. இப்போ இங்க எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எதுப்பா? what is the functional group here? இந்த OH group தான் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்ட்டா? OH தான் என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் பாருங்க, அந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆல்பா ஹைட்ரஜன் அப்படினு சொல்லுவோம். இப்போ அந்த ஆல்பா ஹைட்ரஜனுக்கு பக்கத்து ஹைட்ரஜனை தான் we call it as beta hydrogen. ஆல்பா ஹைட்ரஜனுக்கு பக்கத்து ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். அப்போ இந்த கார்பன் தான் பீட்டா கார்பன் and இந்த பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் என்னது? பீட்டா ஹைட்ரஜன். புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த பீட்டா ஹைட்ரஜன்ல நமக்கு இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ அது வந்து allyl group. அப்ப அது வந்து என்னது அப்படினா allyl group. ஓகே, சோ இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ எல்லாருக்குமே ஆல்பா பீட்டா அப்படினா வந்து என்னன்னு தெரியும் இல்லையா? சோ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் and அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் வந்து what do we call? We call them as alpha. ஓகே, சோ இதே வந்து அந்த ஆல்பாக்கு பக்கத்து கார்பனை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா we call them as beta. சரியா? we call them as beta. பீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து காமா. இப்போ இந்த பீட்டால டபுள் பாண்ட் இருக்கிறதா allyl group அப்படினு வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா vinyl group. what do you mean by the vinyl group அப்படினா வந்து என்னது? vinyl group அப்படினா இதே டபுள் பாண்ட் வந்து நமக்கு எதுல இருக்கு அப்படினா ஆல்பா கார்பன்ல இருக்கு. அதாவது நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பும் டபுள் பாண்டும்
ஒரே கார்பன்ல இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வினைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. CH2 டபுள் பாண்ட், இதோ பாரு டபுள் பாண்ட் இருக்கு இந்த கார்பன்ல CH, அதே கார்பன்ல எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கு. ஓகே, சோ ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் which is what we call it as alpha carbon. இப்போ அதே ஆல்பா கார்பன்லயே எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா அத வந்து we call it as vinyl group. ஓகே, so next coming to the benzyl. so benzyl அப்படினா வந்து என்னது? what is this? benzyl group. ஓகே, சோ இப்போ benzyl group அப்படினா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க C6H5 group தான் மேம் benzyl அப்படின்னு. கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. C6H5 group வந்து இருக்கு இல்லையா, C6H5 group வந்து நம்ம aryl இல்லனா phenyl அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as aryl group or phenyl group. அது நம்ம benzyl அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அப்போ மேம் இந்த benzyl group அப்படினா என்னது? அங்க there is where we are getting confused அப்படினா நல்லா கவனிங்க. C6H5R group வந்து நமக்கு இருக்கணும். சோ இந்த R அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படினா CH2 குரூப்பா நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, சோ இந்த R வந்து பாத்தீங்க அப்படினா C6H5CH2 group. ஓகே, so C6H5CH2 தான் வந்து what do you call it as benzyl. இப்போ benzyl alcohol அப்படினா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? சோ எக்ஸாம்பிள் benzyl alcohol பாருங்களேன். C6H5CH2OH. கரெக்ட்டா? so this is benzyl alcohol. அடுத்து பாருங்க, நம்ம வந்து aryl alcohol எக்ஸாம்பிள் phenol C6H5OH. என்னது? phenol is an example of aryl or phenyl alcohol. okay, so இப்படி எல்லாம் தான் நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகே, சோ இப்போ எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து என்னது அப்படின்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸா நம்ம பண்ணக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? 1 டிகிரி அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அடுத்து வந்து பாருங்க 2 டிகிரி அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு அர்த்தம். இதே 3 டிகிரி அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு அர்த்தம். Okay, so coming to the primary alcohol. What is a primary alcohol? நமக்கு OH group attach ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு alkyl group தான் இருக்கு அப்படின்னா அது primary alcohol. Say for example, இப்போ எல்லா alcoholsலயுமே நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா கார்பன்ல OH group வந்து நமக்கு attach ஆகி இருக்கும். கரெக்ட்டா? கார்பன்ல OH group வந்து நமக்கு attach ஆகி இருக்கும். That is what we call it as alcohol. கார்பனுக்கு எத்தனை பாண்ட்? மீதி 3 பாண்ட். கரெக்ட்டா? மீதி 3 பாண்ட். ஏன்னா டோட்டலா 4 பாண்ட், ஒரு பாண்ட் வந்து OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. அப்ப மீதி 3 பாண்ட்ஸ் வந்து இருக்க போறாங்க. இப்போ ஒரு ஆல்கைல் குரூப் தான் அட்டாச் ஆகி இருக்கு. அது என்ன குரூப்பா வேணா இருக்கலாம். மிதைல், இதைல், ப்ரோபைல், பியூட்டைல், பென்டைல் என்னவா வேணா இருக்கலாம். சரியா? இப்போ நான் இங்க வந்து என்ன குரூப் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா மித்தைல் குரூப் எடுத்துக்கிறேன். சிம்பிளஸ்ட் ஆல்கைல் குரூப் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ மீதி 2 பாண்ட்ல என்ன மேம் இருப்பாங்க? எப்படியும் போல ஹைட்ரஜன்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு அல்கைல் குரூப்ஸ் வந்து இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து we call it as primary alcohol. இதே எனக்கு வந்து 2 alkyl groups attach ஆகி இருக்காங்க அப்படின்னா அதை வந்து we call it as secondary alcohol. What if when 3 alkyl groups attach ஆகி இருக்காங்க அப்படின்னா அதை வந்து we call it as tertiary alcohols. So I'll revise once again. நல்லா கவனிங்க. எனக்கு OH group attach ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு alkyl group தான் இருக்கு அப்படின்னா அது primary, 2 alkyl group இருக்கு அப்படின்னா அது வந்து secondary, and 3 alkyl groups வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து we call it as tertiary. Okay, so let us arrange and write this so that இடம் பத்தும் நமக்கு. ஓகேவா? சோ நான் இத வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா? இங்க பாருங்க CH3 இருக்கா? ஓகே, CH3 இருக்கு. இது என்னப்பா? CH2. கரெக்ட்டா? CH3 CH2OH அப்படி நான் வந்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க CH3 2 டைம்ஸ் நமக்கு வந்து இருக்கு. 2 CH3 குரூப் இருக்கு. அப்ப நான் அதை வந்து CH3 twice அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க மீதி என்ன இருக்கு? CH இருக்கு. சோ CHOH.
the next பாருங்க இங்க எனக்கு CH3 வந்து எனக்கு 3 times வந்து இருக்கு அப்போ CH3 thrice okay 3 times வந்து இருக்கு and COH வந்து இருக்கு இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க அது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படினு பார்த்த உடனே மேம் கண்டுபிடிக்கணும் மேம் அப்படினா எப்படி கண்டுபிடிக்கலாம் you can use this அதாவது CH2OH அதாவது ஆல்கஹால் OH குரூப்புக்கு முன்னாடி CH2 குரூப் இருந்தா அது வந்து பிரைமரி CHOH இருந்தா அது வந்து செகண்டரி CHOH இருந்தா செகண்டரி COH இருந்தது அப்படினா அது வந்து டெர்ஷரி ஈஸியா நீங்க என்ன பண்ணிரலாம் பார்த்த உடனேவே நீங்க வந்து எங்க பிரைமரியா செகண்டரியா இல்ல டெர்ஷரியா அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சோ இப்போ I hope for everybody the primary secondary and tertiary part வந்து clear அப்படி நான் நினைக்கிறேன் இப்போ இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா இதே primary secondary and tertiary alcohols allyl and benzyl groupல எப்படி இருக்க போறாங்க அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா சோ இதே primary secondary and tertiary alcohols வந்து பாத்தீங்க அப்படினா allyl and benzyl group இருந்தா எப்படி இருப்பாங்க so what is allyl group allyl அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டபுள் பாண்ட் வந்து பீட்டா கார்பன்ல இருக்கணும் கரெக்ட்டா டபுள் பாண்ட் வந்து பீட்டா கார்பன்ல இருக்கணும் ஓகே சோ நல்லா கவனிங்க நான் இங்க வந்து ஒரு allyl group வந்து எழுதிக்கிறேன் ஓகே CH3 இப்போ சாரி CH2 டபுள் பாண்ட் இருக்கா பீட்டா கார்பன் இதுதான் பீட்டா கார்பன் CH2 டபுள் பாண்ட் CH single bond CH2OH okay so now we have CH2OH alpha இல்லாம பீட்டா கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து என்னது this is allyl alcohol இப்போ allyl பிரைமரி ஆல்கஹால் நம்ம வந்து எழுதிட்டோம் இதே நான் என்ன பண்ண போறேன் அப்படினா செகண்டரி ஆல்கஹால் எழுத போறேன் எப்படி எழுதுறேன் பாருங்க எந்த சேஞ்சஸ்மே இல்ல அப்படியே தான் எழுதுறேன் ஆனா எனக்கு இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல செகண்டரினா ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கணும் அப்போ இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் ஒரு மித்தைல் குரூப் ஆட் பண்ணிக்கிறேன் CHOH அப்படினு இருக்கா ஓகே சோ this is secondary alcohol இப்போ டெர்ஷரினா இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குலையா இந்த இன்னொரு ஹைட்ரஜனையும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படினா மித்தைல் குரூப்பா மாத்திடுவேன் இன்னொரு ஹைட்ரஜனையும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன் I'll convert it as methyl group அப்போ எனக்கு COH தான் இருக்கும் COH அப்படினா பார்த்த உடனே நம்ம வந்து அது என்னன்னு சொல்லிரலாம் we can call it as tertiary okay புரிஞ்சுதா இப்போ allyl வந்து எழுதிட்டோம் now coming to the benzyl part இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா benzyl வந்து எழுதிக்கிறேன் என்ன நான் வந்து மறைச்சிறேன் so that உங்களுக்கு வந்து போர்டு வந்து மறைக்காது okay yeah so இப்போ coming to the benzyl part benzyl group அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்பா what is benzyl group இப்போதான் பார்த்தோம் C6H5CH2 group தான் வந்து benzyl so first நம்ம primary benzyl alcohol which is CH2OH வந்து இருக்கு secondary அப்படினா அதுல இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்னவா மாறிடும் மித்தைல் குரூப்பா மாறிடும் அப்போ CHOH தான் நமக்கு இருக்கும் so this is secondary benzyl alcohol and coming to tertiary ல C6H5COH எனக்கு அதுல ரெண்டு CH3 group வந்து எனக்கு இருக்கும் which is மூணு alkyl groups வந்து அட்டாச் ஆகி இருக்கும் இந்த OH group அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல okay so this is what we call it as benzyl group okay நம்ம இதுதான் வந்து benzyl group அப்படினு வந்து நம்ம சொல்லுவோம் okay super அடுத்து போலாமா சோ இது வரைக்கும் பார்த்தது வந்து அனைவருக்கும் clear அப்படி நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தது வந்து clear-ஆ yes okay super சோ இப்போ nomenclature வந்து பாத்தீங்க அப்படினா நான் உங்களுக்கு பேசிக்ஸ் கிளாसेसலயே வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் இருந்தாலும் do you want to see a quick recap ஒரு சில காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மட்டும் இந்த nomenclature வந்து குயிக்கா வந்து ஒரு ரீகால் வந்து பண்ணிடலாமா ஓகே இது வந்து குட்டி ரீகால் தான் ஏன் அப்படினா பேசிக்ஸ் கிளாसेसல வந்து நான் உங்களுக்கு இந்த nomenclature வந்து கிளியரா வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் ஓகே யா so now I am going to write the compound and நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படினா இந்த nomenclature வந்து பார்க்க போறீங்க சரியா you are going to write the nomenclature so first compound CH3 CH CH3OH okay so what is the name of this compound first நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா நம்பரிங் பண்ணனும் கரெக்ட்டா okay
so 1 2 3 நம்பரிங் பண்ணிட்டேன் ஓகேவா சோ இங்க நமக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பன்ல OH group வந்து நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு செகண்ட் கார்பன்ல OH group அட்டாச் ஆகி இருக்கு மீத் ஈத் ப்ரோப் கரெக்ட்டா சோ மீத் ஈத் ப்ரோப் அப்படினா we have three alkyl group here so நல்லா கவனிங்க செகண்ட் கார்பன்ல நமக்கு OH group இருக்கு so propan 2 all okay so we name it as propan 2 all ஓகேவா கிளியரா புரிஞ்சுதா ஓகே சோ நான் வெறும் கொஞ்சமான ஒரு சில காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இதுல வந்து ரீகால் பண்ண போறோம் சோ பென்சீன் ரிங் இருக்கு அதுல பாத்தீங்க அப்படினா CH2OH இருக்கு CH2OH what is this compound then what is this compound this is benzyl alcohol very good இது வந்து என்னது அப்படினா this is benzyl alcohol okay ஏனா C6H5CH2 group நம்ம வந்து benzyl group அப்படினு தான் நம்ம வந்து சொல்லுவோம் okay so இதோட IUPAC name வந்து என்னது இது வந்து common name what is the IUPAC name this group is phenyl group correct இது வந்து என்னது அப்படினா phenyl group right அப்போ இதோட பேர் வந்து phenyl methanol okay so இதோட நேம் வந்து என்னது அப்படினா it is phenyl methanol is that clear for everybody எல்லாருக்குமே வந்து clear-ஆ super so இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா benzene எழுதாம though what is this நான் வந்து இந்த benzene குள்ள நடுவுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளை வந்து நான் வந்து போடல okay so this is cyclohexane ல நமக்கு என்ன group இருக்கு OH group வந்து இருக்கு so then அப்ப இதோட பேர் வந்து cyclohexanol very good cyclohexanol ஓகேவா சூப்பர் சோ இன்னொரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் வந்து இருக்கு which is diol and triol CH2OH CH2OH okay so what is the name of this compound common name வந்து பாத்தீங்க அப்படினா glycol அப்படினு வந்து சொல்வாங்க இதோட IUPAC name வந்து 1,2 diethyl 1,2 ethane 1,2 diol okay this is ethane right ethane 1,2 ரெண்டு ஆல்கஹால் இருக்குறதுனால diol okay so இப்போ நான் உங்களுக்கு ஒரு triol வந்து கொடுக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க I don't think this is a pure white color okay yes so கவனிங்க CH2OH CHOH and CH2OH and CH2OH okay so நல்லா கவனிங்க இதுல இந்த CH2OH அப்படிங்கிறது வந்து என்னது it is primary alcohol right so இங்க வந்து எனக்கு இங்க ஒரு primary alcohol இருக்கு CHOH அப்படினா secondary alcohol CH2OH again it is primary alcohol so இதோட common name வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா glycerol okay இதுவும் ஒரு notable important compound okay இது வந்து glycol this is glycerol மூணு alcohol group மூணு OH groups வந்து எனக்கு இதுல வந்து இருக்கு அப்போ மீத் ஈத் ப்ரோப் okay what is the name propane 1, 2, 3 triol very good மூணு OH group இருக்கிறதுனால we name it as triol okay we name it as triol okay so இது வரைக்கும் பார்த்தது வந்து பக்கா கிளியரா சரியா okay so இப்போ வந்து அடுத்து we are going to see the structure of functional group okay next வந்து பாத்தீங்க அப்படினா the structure of functional group okay so alcohol ல நமக்கு இந்த functional group வந்து என்னது alcohol ல what is the functional group OH group of course கிளாஸ்ல யார் யார் இருக்கீங்க இப்போ கிளாஸ்ல இப்போ யார் யார் இருக்கீங்க அப்படிங்கறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து let me know சரியா chatல வந்து சொல்லுங்க அப்படியே அமைதியா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கே வந்து தூக்கம் வந்துரும் கிளாஸ்ல சரியா so OH is the functional group here so நல்லா கவனிச்சீங்க அப்படினா கார்பன்ல வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படினா இந்த OH group வந்து எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு of course கார்பனுக்கு வந்து டெட்ராவேலன்ட் இல்லையா சுஜி இருக்காங்க சூப்பர் கார்பன் இஸ் டெட்ராவேலன்ட் அப்படிங்கறப்போ இன்னொரு மூணு பாண்ட் வந்து நமக்கு
ஹைட்ரஜன் கூட அவங்க வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு? 11th கெமிஸ்ட்ரி தான் பிரகாஷ் சார் நடத்துறாரு இல்லையா, அதனால தான் நான் 11th கெமிஸ்ட்ரி நடத்தல, கிளாஸஸ் நல்லா போயிட்டு இருக்கே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஓகே, 11th கெமிஸ்ட்ரி 11th போர்ஷன்ஸ் இருக்கு சொல்றீங்களா? ஆல்ரெடி 11th போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு சாப்டர் பார்த்ததுனால இன்னைக்கு வந்து 12th போர்ஷன்ஸ். ஓகே, யா. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லோன் பேர் நமக்கு வந்து என்ன ஆகும்? திஸ் லோன் பேர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோன் பேர் வந்து நமக்கு என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். ஓகே, ரிப்பல்ஷன் அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருமே வந்து நெகட்டிவ் சார்ஜ், அப்போ ஒருத்தருக்கு வந்து பயங்கரமா வந்து ரிப்பல் பண்ணிப்பாங்க. லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து கண்டிப்பா இருக்க போகுது. Now coming to I am just taking the oxygen. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆக்சிஜனை மட்டும் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரியா? So when you see the oxygenல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4 sp3 hybridized orbital வந்து இருக்கு. Hybridized orbital அப்படின்னா it is a hybrid orbital which is mixing of atomic orbital தான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு hybrid orbital வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இது வந்து s orbital, இது வந்து p orbital, கரெக்டா? ஸோ this is p orbital, right? ஸோ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு மிக்ஸ் ஆயிடுறாங்க. that's how we get இங்க இருக்கக்கூடிய இந்த sp3 hybridized orbital 4 sp3 hybridized orbital வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, சோ அந்த 4 sp3 hybridized orbitalம் எப்படி வந்து பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பாத்துடலாம். சரியா? 1 2 3 and then 4. ஓகே, சோ யா, ஃபர்ஸ்ட் மொத்தமா கவனிங்க. we have ஆக்சிஜனுக்கு வந்து 1 2 3 4 sp3 hybridized orbital வந்து இருக்கு. நல்லா கவனிங்க, இங்க ஒரு கார்பன் கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, கரெக்டா? சோ இட் ஃபார்ம்ஸ் சிக்மா பாண்ட்ஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் சிக்மா பாண்ட் வித் sp3 hybridized orbital of carbon. கார்பன்ல இருக்கக்கூடிய sp3 hybridized orbital கூட ஓவர்லாப் ஆகும், அதுதான் நமக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அடுத்த sp3 hybridized orbital என்ன பண்ணுது? இதோ பாருங்க, ஹைட்ரஜன், கரெக்டா? ஹைட்ரஜன் கூட சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அங்க ஹைட்ரஜன் உடைய ஆர்பிட்டால் வந்து என்னது? s orbital. So it is going to overlap with s orbital of hydrogen. ஹைட்ரஜனோட s orbital கூட ஓவர்லாப் ஆகுது. மீதி ரெண்டு பேர் யாரா இருக்காங்க? பார்த்தாலே தெரியுது இல்லையா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு lone pair of electrons வந்து இருக்க போகுது. So மீதி ரெண்டு பேருமே வந்து மீதி ரெண்டு sp3 hybridized orbitals மே they will be lone pairs. Ma'am, I am NEET aspirant but still watch JEE lecture because this toughness will make NEET easier. அப்படி கிடையாது கிறிஸ், ப்ராமிஸா ஒரே விஷயம் வந்து நான் சொல்லட்டுமா? இந்த வாட்டி NEET 2025 எல்லாரும் எழுதினாங்க இல்லையா? சோ அதோட டஃப்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா JEE அட்வான்ஸ் அளவுக்கு இருந்தது. முக்கியமா பிசிக்ஸ் பேப்பர் உடைய டஃப்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா JEE அட்வான்ஸ் அளவுக்கு வந்து டஃபா வந்து இருந்துச்சு. So இனிமே there is no going to be any difficulty difference between NEET and JEE exam. That is what I think so. ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் டஃபா தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து क्वेश्चन இருக்க போகுது. So JEE classes தாராளமா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம், கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, சோ வாங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? இப்போ மேல பாருங்களேன், எனக்கு லோன் பேர் ரிப்பல் பண்ணுது. இவங்க ரெண்டு பேர் ரிப்பல் பண்றப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கம்மி ஆயிடும், which is 108.9 டிகிரி தான் வந்து இருக்கும். சிசர் மாதிரி தான். சிசர்ல நீங்க மேல வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து கம்மி ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு கம்மி ஆகுது, which is 108.9 டிகிரி. ஓகே, 108.9 டிகிரி. சரியா? ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா I am going to ask you a reasoning type of question. இந்த கார்பன் ஆக்சிஜன் உடைய பாண்ட் லென்த் வந்து இருக்கு இல்லையா? கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த். ஓகே, in
phenol is less than methanol. இது ஒரு क्वेश्चन வந்து கேட்பாங்க. சரியா மேம், இந்த மாதிரி பாண்ட் ஆங்கிள் क्वेश्चन எக்ஸாக்ட் வேல்யூவா விட அந்த கம்பேரிசன் தான் மேம் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி, ஆமா, அதை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, இங்க வந்து நமக்கு அது வந்து நம்ம இன் டீடைலா நம்ம அந்த கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல படிப்போம்டா கிறிஸ். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தனால விட ஃபீனால்ல வந்து கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. சரியா? மெத்தனால விட வந்து ஃபீனால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியா வந்து இருக்கு. ஓகே, why so அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ ஏன் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தனால் எடுத்துக்கிறேன். CH3OH, கரெக்ட்டா? CH3OH. of course நமக்கு இங்க வந்து lone pair of electrons வந்து இருக்க போகுது. இதோட bond angle என்ன? இப்பதான் பார்த்தோம் 108.9 அப்படினு பார்த்தோம். கரெக்ட்டா? வாங்க. So the bond angle is 108.9. okay, so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா I will take the phenol. so phenol ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க benzene ring வந்து இருக்க போகுது. so benzene ringல தான் நமக்கு இந்த OH group வந்து இருக்கு. okay, so of course இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படினா again வந்து நமக்கு lone pair of electrons வந்து இருக்கும். இப்போ when you see the bond angle வந்து it is 109 வந்து இருக்கு, which is அதிகமா இருக்கு. phenol உடைய bond angle வந்து நமக்கு அதிகமா இருக்கு. now coming to the bond length கதை. இப்போ நம்ம வந்து எதுக்கு வரலாம் அப்படினா bond length உடைய கலர் வந்து கதைக்கு வரலாம். இங்க பாத்தீங்க அப்படினா 142 பிகோமீட்டரா வந்து இருக்கு. இதே phenolல வந்து 136 பிகோமீட்டரா இருக்கு. 136 பிகோமீட்டரா வந்து இருக்கு. ஏன் அப்படினா phenolல நமக்கு partial double bond character இருக்கு. இங்க நல்லா கவனிங்க, நான் phenolல இங்க பாருங்க நமக்கு alternate single and double bond வந்து இருக்குறப்போ here it carries a partial double bond character. so இங்க வந்து நமக்கு நல்லா கவனிங்க, it has partial double bond character. partial double bond character வந்து இருக்கும். sp3 hybridized state of carbon to which oxygen is attached. ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படினா கார்பன் வந்து sp3 hybridized கார்பன்ல தான் ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. sp3 னா எல்லாமே சிங்கிள் பாண்டட். 4 சிக்மா பாண்ட் இருக்கறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா sp3 hybridized சொல்றோம். இங்க இருக்கிற கார்பன் வந்து என்னதுடா? it is sp2. கரெக்ட்டா? இதே இங்க இருக்கிற கார்பன் வந்து sp2 hybridized. okay, almost same தான், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த குட்டி டிஃபரன்ஸ் தான் நம்ம ஏன் அப்படினு படிக்கணும். ஆனா இங்க நீ பார்த்தனா இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் இங்க क्वेश्चनே வந்து இந்த பாண்ட் லெந்த்துமே வந்து கூட இங்க பாண்ட் லெந்த் வந்து எது கூட வந்து நமக்கு அட்ரிபியூட் ஆகி இருக்கு அப்படினா with the hybridization of carbon. சோ இங்க வந்து பாருங்க நமக்கு carbon is sp3 sp2 hybridized carbon or sp2 carbon அப்படினே சொல்லலாம். okay, so இங்க வந்து நமக்கு sp2 carbon is attached with oxygen. so அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த particular difference வந்து நம்ம பார்க்கறோம். so now coming to the main question, which is preparation of alcohol. so இந்த preparation partல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம நிறைய questions வந்து எதிர்பார்க்க முடியும். okay, so preparation of alcohol. okay, super. so யாராச்சும் கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? okay, so கவனிச்சீங்க அப்படினா coming to the preparation of alcohols. alcohols நம்ம எதுல இருந்தெல்லாம் வந்து prepare பண்ணலாம் அப்படினா we can prepare alcohols from alkyl halide. okay, so from alkyl halide.
alkyl halide அப்படினா வந்து என்னது RX group chloromethane bromomethane ma'am state board preparation நம்ம அப்படியே memory பண்ணுவோம் but here how to study preparation and reactions Chris simple என்ன reactant என்ன reagent என்ன product that is something which you need to remember தான் ஆனா இல்ல with practice உனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும் இப்போ ஆல்கஹால் இருக்கு இல்லையா இப்போ ஆல்கஹாலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதே ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன்ல அதே ரியாக்ஷன் தான் நம்ம வந்து படிக்க போறோம் சோ என்ன ரியாக்டன்ட்டை எந்த ரிஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது வந்து இல்ல டியூ பிராக்டிஸ் உங்களுக்கு வந்து தானாவே வந்து ஞாபகம் வந்துரும் ஓகே ஆனா நம்ம அப்படியே அப்போ ஸ்டேட் போர்ட்ல நீங்க படிக்கிறப்போ வந்து ஒண்ணுமே தெரியாம புரியாம அப்படியே மனப்பாடமா மக்கப் பண்ணிருப்பீங்க இல்லையா அப்படி பண்ண வேண்டாம் ஆனா ஞாபகம் வச்சுக்கணும் மக்கப் பண்றது வேற ஆனா மனப்பாடம் பண்றது வேற ஆனா நம்ம ஒரு விஷயத்தை படிச்சு புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பட் ஹியர் ஆல்சோ ஒரு சில விஷயம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆர்கானிக் நமக்கு ஒரு புரிஞ்சு படிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையர் when you compare with inorganicல ரொம்ப நிறைய மனப்பாடம் வரும் ஆர்கானிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சு படிக்க முடியும் அங்க காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ் வேண்டும் போஸ்ட் பண்ணுவீங்களா என்ன டவுட் அப்படின்னு கேளுங்க எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன் ஓகே சோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா from alkenes okay and third வந்து பாத்தீங்க அப்படினா from Grignard reagent Grignard reagent தான் வந்து என்னது அப்படினா it is RMgX சரியா it is RMgX alkyl magnesium halide okay alkyl magnesium halide and அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படினா reduction of carbonyl compounds okay so which is reduction of carbonyl compounds so அதுதான் வந்து அடுத்த particular reaction and fifth one is hydroboration okay புரிஞ்சுதா okay so first reaction நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to prepare from alkyl halide okay from alkyl halide so what is the alkyl halide group alkyl halide அப்படிங்கிறது வந்து என்னது RX கரெக்ட்டா alkyl halide அப்படிங்கிறது வந்து என்னது அப்படினா RX group so alkyl halide dilute sodium hydroxide கூட react பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா alcohol கிடைக்கும் ஓகே சோ நல்லா கவனிங்க alkyl halide இருக்கு இல்லையா RX அத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா dilute sodium hydroxide NaOH கூட நம்ம வந்து react பண்றப்போ நமக்கு வந்து என்ன பண்றோம் ஹீட் பண்றோம் மைல்டா நம்ம வந்து ஹீட் பண்றோம் அப்போ என்ன ஆகும் நமக்கு இங்க இருக்கக்கூடிய சோடியமும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து நமக்கு NaX வெளியில போய்டுவாங்க அப்ப மீதி என்ன இருக்கும் ROH இருக்கும் so ROH we got this alcohol as the product alcohol வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு ஓகே சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் சரியா சோ நல்லா கவனிங்க எனக்கு CH3Cl இருக்கு அத நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா dilute sodium hydroxide கூட react பண்றேன் dilute கூட தூக்கிறேன் sodium hydroxide கூட நான் ஹீட் பண்றேன் அப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த Na-வும் இந்த Cl-ம் NaCl ஆ வெளியில போய்டும் கரெக்ட்டா NaCl ஆ வெளியில போய்டும் அப்ப மீதி என்ன இருக்கும் CH3 group இருக்கும் so CH3OH clear so நீங்க வந்து இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படினா alcohols வந்து நீங்க prepare பண்ணுவீங்க okay so இப்போ you can take primary alkyl halide secondary and tertiary alkyl halide லாம் எடுத்துக்கறப்போ என்ன மெக்கானிசம் undergo பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஓகே சோ நீங்க வந்து primary alkyl halide எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு primary alcohol வந்து கிடைக்கும் இதே நீங்க வந்து secondary or tertiary alkyl halide வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு secondary and tertiary alcohols வந்து கிடைக்கும் so இப்போ 1 minute just a minute
Okay வா? Yes. So இப்போ வந்து நம்ம primary alkyl halide வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து வெச்சுக்கோங்க. அப்ப நமக்கு of course we'll be getting primary alcohol and பேனா எங்கடா? பேனா உட்காரு. ஒரே நிமிஷம் பெண்ணை வச்சுட்டு வந்துட்டேன். Yeah, so when you see secondary or tertiary alkyl halide வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறப்போ வந்து நம்ம secondary or tertiary alcohol வந்து நமக்கு கிடைக்கும். So இப்போ primary alcohols நம்ம வந்து எடுத்துக்கிறப்போ it undergoes SN2 mechanism. SN1 SN2 mechanism பத்திலாம் in detail நம்ம வந்து basics classல பார்த்தோம். So உங்களுக்கே தெரியும் ஏன் SN2 ல வந்து நமக்கு primary தான் வந்து சூப்பரா நடக்கும் அப்படினு. So SN2 ல primary சூப்பரா நடக்கும். அது primary then followed by secondary and tertiary. இதே வந்து SN1 ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு SN1 reaction ல tertiary வந்து நமக்கு நல்லா நடக்கும். So SN1 reaction ல SN1 பாத்தீங்க அப்படினா secondary and tertiary alcohols வந்து undergo பண்ணுவாங்க. கிறிஸ் பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? So dilute sodium hydroxide liye this reaction is happening அப்படிங்கறப்போ they will take dilute sodium hydroxide. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வந்து இப்ப ரொம்ப concentrated sodium hydroxide தான் வந்து போட்டு ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கற ரியாக்ஷன்ஸ்ல நம்ம concentrated தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். இப்ப aldol condensation எடுத்துக்கோங்க, நம்ம dilute தான் எடுத்துப்போம். coagulase ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா concentration தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா alkenes. Okay, so we are taking alkenes ல இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா வந்து prepare பண்ண போறோம். Okay, so இப்ப across the double bond in presence of concentrated sulfuric acid நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்றோம். நல்லா கவனிங்க, இதுதான் வந்து நம்மளோட alkenes இல்லையா? cut off for NET Ma'am, I have asked for the cutoff for NIT Trichy in computer science and EC under disability reservation. We'll say in the next slide. Maybe in the break I'll research and tell you. ஏன்னா எனக்கும் வந்து நான் பார்க்கல NIT Trichyயோட கட் ஆஃப், நானுமே பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து ரிசல்ட் எல்லாமே வந்திருக்கு இல்லையா? ஸோ ப்ராப்பரா எக்ஸாக்ட் கட் ஆஃப் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த பிரேக் ஐ ஜஸ்ட் கோ லுக் அண்ட் தென் சே. ஓகே, யா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have this alkyl alkene group. ஓகே, so இந்த alkene groupல நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா across the double bond நான் வாட்டரை வந்து நான் ஆட் பண்ண போறேன். இங்க முக்கியமான ஒரு reagent யாரு அப்படினா concentrated sulfuric acid H2SO4. ஓகே, concentrated sulfuric acid. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினா ஆல்கஹால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு அடிஷன் ரியாக்ஷன் இல்லையா? நல்லா கவனி, இங்க வந்து ஹைட்ரஜனும் OH நீங்க வந்து ஆட் பண்ண போறீங்க. so this is a addition reaction, right? so addition reaction அப்படினா it follows what rule? basics மேம், இது basics class தான் அப்படின்றீங்களா? பேசிக்கா தான் இருக்காது, பரவாயில்லையே, சூப்பர். so பாத்தீங்க basics class-ஆ அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, it follows what? it follows Markovnikov's rule.
கரெக்டா? அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா அது மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து ஃபாலோ பண்ணும். வாட் இஸ் திஸ் மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து என்னது? வாட் இஸ் மார்கானிகாஃப்ஸ் ரூல்? அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ் நம்ம எடுத்துக்கிறப்போ எங்க நமக்கு அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அங்கதான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அதுதான் வந்து மார்கானிகாஃப்ஸ் ரூல் இல்லையா? சோ மார்கானிகாஃப்ஸ் ரூல்னா என்னன்னு எழுதிருவோமா? in unsymmetrical alkene hydrogen எங்க ஆட் ஆகும்? hydrogen adds to more number of hydrogen. okay, கார்பன் கார்பன் டபுள் பாண்டட் கார்பன்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க வந்து நீங்க ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவீங்க. and the negative part which is the nucleophile. okay, the negative part தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம் அப்படினா nucleophile அப்படினு சொல்லுவோம். so the negative part adds to less number of hydrogen. எங்க எனக்கு ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த நெகட்டிவ் பார்ட் போயிட்டு வந்து ஆட் ஆகும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம பாத்துறலாம். சோ நான் இதெல்லாம் இங்க நான் ஊத்திக்கிறேன். சோ அத மட்டும் மறந்துடாதீங்க. from alkenes நம்ம வந்து வாட்டரை வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ண போறோம். so look at this reaction. we are taking CH3 CH2 CH double bond CH2. இது வந்து ஒரு unsymmetrical alkenes. கரெக்ட்டா? மேம் இந்த ரியாக்ஷன்ல எப்படி மேம் unsymmetrical alkene வந்து வரும்? CH2 CH2 னா பிரச்சனையே இல்லையேடா, நீ கவனியே. கிறிஸ் சொல்ற மாதிரி இப்ப CH2 நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உனக்கு அது ஈஸி தான். நீ இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடலாம், இங்க OH ஆட் பண்ணிடலாம். you will be getting CH3 CH2 OH. clear-ஆ? you will get this as the product. இப்போ நமக்கு கேள்வியே வந்து என்னது? இது ஈஸி. கேள்வியே வந்து என்னது அப்படின்னா ஒரு unsymmetrical alkenes நீங்க வந்து எடுத்துக்கிறப்போ தான் you will go with Markovnikov's rule. ஓகேவா? சோ இப்ப symmetrical alkene இருக்குனா பிரச்சனையே கிடையாதுடா. symmetrical alkene இருக்குனா பிரச்சனையே இல்ல. ஏனா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் பிரேக் பண்ணி ஒரு சைடு ஹைட்ரஜன் ஒரு சைடு OH போட்ற போறீங்க. unsymmetrical இருக்கிறப்ப தானே உனக்கு பிரச்சனையே வந்து வருது. எஸ், unsymmetrical இருக்கிறப்ப தான் பாத்தீங்க அப்படினா நான் இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவனா இல்ல இதுல ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவனா இதுல OH ஆ இல்ல அதுல OH ஆ அப்படிங்கற ஒரு ஆம்பிகுட்டியே வந்து நமக்கு வருது. ரைட்? ஓகே. So we have taken a unsymmetrical alkene. What is this? This is propylene. Correcta? Propene. Okay, so இப்போ நான் இத வந்து என்ன பண்றேன் அப்படினா இந்த unsymmetrical alkeneல I am going to add water across the double bond. இங்க நம்ம வந்து யாரை யூஸ் பண்றோம் அப்படினா we are using concentrated sulfuric acid. In presence of concentrated sulfuric acid தான் நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம perform பண்றோம். Okay, so what happens is இங்க நல்லா பாருங்க, your focus is going to be just in the carbon carbon double bond. எனக்கு இந்த கார்பன்ல எனக்கு ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்க எனக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க வந்து எனக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடும். இப்போ இந்த HOH வந்து எனக்கு எப்படி பிரிய போறாங்க? இந்த வாட்டர் வந்து எனக்கு HOH ஆவும் பிரிய போறாங்க இல்லையா? H+ ஆவும் OH- ஆவும் பிரிய போறாங்க. சோ அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும் அப்படினா எனக்கு இங்க எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஆட் ஆயிடும். எங்க ஹைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கோ அந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படினா இந்த நியூக்ளியோஃபைல் OH- போயிட்டு நமக்கு ஆட் ஆக போகுது. ஓகே, சோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எழுதலாம். ஆஃப் கோர்ஸ் அந்த டபுள் பாண்டை நீங்க பிரேக் பண்ணிடுவீங்க. CH3 CH அதுல எனக்கு OH குரூப் ஆட் ஆகி இருக்கு. சிங்கிள் பாண்ட் CH3 ஏனா அங்க இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் கூட CH2 கூட ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு அப்படினா it becomes CH3. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? எஸ். சோ இதுதான் வந்து நம்ம unsymmetrical alkeneல வந்து நம்ம வாட்டரை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினா ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன். என்னது மேம் அப்படினா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? ஓகே, சோ இப்போ வந்து ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு.
இந்த ரியாக்ஷன் பர்టిక్యులர் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய புக் பேக் क्वेश्चनல வந்து கேட்டிருக்காங்க சோ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த ஒரு பர்టిక్యులர் ரியாக்ஷனையும் உங்களுக்கு நான் வந்து கேக்குறேன் சொல்லி தரேன் ஓகே so this reaction வந்து பாத்தீங்க அப்படினா this is oxymercuration and demercuration reaction okay so இதுவும் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய preparation of alcohol ல தான் வந்து வர போகுது okay so what is this oxymercuration reaction அப்படினா நல்லா கவனிங்க நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படினா I am taking this compound okay so இப்போ இதுதான் என்னுடைய starting material okay இங்க வந்து alkyl group இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு this is my starting material okay so நான் வந்து பாத்தீங்க அப்படினா இது கூட நான் வந்து என்ன பண்றேன் mercury oxy mercury வந்து நான் யூஸ் பண்றேன் அதாவது வந்து ஒரு alkoxy mercury okay நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ரியாக்ட் பண்றேன் in presence of water okay so அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படினா நல்லா கவனிங்க எனக்கு இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆக போறாங்க இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து எனக்கு பிரேக் ஆயிடும் சோ இங்க இந்த HOH இருக்கு இல்லையா சோ அங்க இருக்கக்கூடிய இந்த OH குரூப் போய் எனக்கு இங்க ஆட் ஆயிடும் OH குரூப் போயிட்டு எனக்கு இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடும் ஓகே ஐயா மெர்குரேஷன் அப்படினாலே வந்து நம்ம மெர்குரியை ஆட் பண்றோம் டிமெர்குரேஷன் அப்படினா மெர்குரியை ரிமூவ் பண்றோம் ஓகே இப்போ என்ன ஆகும் இந்த மெர்குரி பார்ட் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும் இது பென்சீன் கிடையாதுடா இது வந்து பென்சீன் கிடையாது சைக்ளோஹெக்சீன் ஓகே சைக்ளோஹெக்சீன்ல வந்து பாத்தீங்க அப்படினா மித்தைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த Hg ஓகே சோ இந்த குரூப் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படினா சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படினா இப்போ நான் அந்த டிமெர்குரேஷன் பண்ணி ஆகணும் இல்லையா சோ அதனால நான் வந்து ஒரு reducing agent நான் வந்து யூஸ் பண்றேன் which is sodium borohydride NaBH4 is a reducing agent in presence of sodium hydroxide அப்போ எனக்கு என்ன ஆயிடும் அப்படினா reduce ஆயிடுவாங்க அதாவது இந்த மொத்த குரூப்பும் எனக்கு வெளியில போய்டும் it will be replaced by hydrogen okay Hg தான்டா mercury Hg தான் வந்து mercury okay சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா அந்த இந்த குரூப் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது இங்க இருக்கக்கூடிய இந்த HgOAC வெளிய போய்டும் அதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன பண்றோம் ரிடக்ஷன் பண்றோம் which is addition of hydrogen இல்லையா சோ ஹைட்ரஜன் போய் எனக்கு ஆட் ஆயிடும் okay so we have got alcohol வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து நம்ம வந்து கிடைச்சிருக்கு okay ப்ராடக்ட்டா வந்து நமக்கு இதுல வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா புரிஞ்சுதா சூப்பர் சோ இது வந்து mercury 2 acetate இங்க நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற இந்த reagent பேர் வந்து என்னது oxymercuration and demercuration வந்து நமக்கு 2 ஸ்டெப்ஸா நமக்கு வந்து நடக்குது சோ அந்த ரெண்டு ஸ்டெப்புமே நம்ம வந்து இதுல வந்து இப்போ செப்பரேட்டா வந்து பார்க்கறப்போ உங்களுக்கு இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து அவ்வளவுதானா அப்படினு இருக்கும் பாருங்க oxymercuration okay so what is this oxymercuration first பாருங்க நான் வந்து ஒரு alkyl group வந்து எடுத்துக்கிறேன் சிம்பிளான ஒரு alkyl group ப்ரோபீன் வந்து எடுத்துக்கிறேன் CH3 CH double bond CH2 okay so I am taking நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ஒரு alkenes வந்து நான் எடுத்துக்கிறேன் என்ன alkenes ஒரு unsymmetrical alkenes நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த unsymmetrical alkene நான் இப்போ யார கூட வந்து ரியாக்ட் பண்றேன் அப்படினா mercury 2 acetate okay அதுதான் இந்த HgOAC2 okay what is this mercury 2 acetate okay so இது வந்து எப்படி இருக்கு அப்படினா aqueous conditionல நான் வந்து எடுத்துக்கிறேன் aqueous condition அப்படினா it has water in it அப்படினு வந்து அர்த்தம் okay so அப்போ நல்லா கவனிங்க நமக்கு வந்து இங்க வந்து என்ன குரூப் போய் ஆட் ஆகுது இந்த HgOAC குரூப் போயிட்டு நமக்கு இதுல வந்து ஆட் ஆகும் கரெக்ட்டா சோ
CH3 CH இந்த double bond வந்து எனக்கு break ஆயிடும். Across the double bond தான் they are going to form a bond. நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கார்பன் கூடயும் இந்த மெர்க்குரி வந்து நமக்கு bond form பண்ணிடும். அதுக்கு அப்புறமா தான் இந்த acetate group OAC group போயிட்டு நமக்கு bond வந்து form பண்ணுது. So in next step when you see நம்ம இத வந்து என்ன பண்றோம் அப்படினா water கூட H2O water கூட வந்து நம்ம react பண்றோம். So இப்போ எனக்கு வாட்டர்ல வந்து என்ன இருக்கும் அப்படினா நமக்கு double bond வந்து lone pair of electrons வந்து இருக்கும். கரெக்ட்டா? So வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜன் மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா நமக்கு இங்க வந்து எனக்கு இந்த HOH வந்து இவங்க இருக்காங்க இல்லையாடா? Here they are as HOH. So இங்க இருக்கக்கூடிய இந்த OH group மட்டும் வாட்டரே நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்படி எழுதினா உங்களுக்கு ஈஸியா புரியும். HOH அப்படினு வந்து எழுதிக்கிறேன். So இந்த OH group வந்து என்ன பண்ணிடும் அப்படினா இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணி bond form பண்ணிடும். ஓகே? So நம்ம இங்க ப்ராடக்ட் வந்து எழுதலாம். பாருங்க CH3. இப்போ இந்த கார்பன்ல எனக்கு என்ன அட்டாச் ஆகி இருக்கு? OH group அட்டாச் ஆகி இருக்கு. ஆல்கஹால் ஃபார்ம் ஆகி இருக்கு. And CH2. இப்போ கவனிச்சீங்க அப்படினா நமக்கு இந்த மெர்க்குரியில 3 பாண்ட் வந்தாலே அங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? அதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அவங்க வந்து நமக்கு இந்த பாண்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளேஸ் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி இங்க OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணோனே எனக்கு இதுல வந்து பாண்ட் வந்து டிஸ்ப்ளேஸ் ஆகி நமக்கு ஒரு கார்பன் கூட மட்டும் HgOAc இந்த மெர்க்குரி அசிட்டேட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா mercuration, oxy-mercuration reaction. Okay, so this is what oxy-mercuration reaction. I'll put the product here itself. Resize பண்ணி போட்டுறலாம். Okay, so இப்போ next reaction வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இந்த மெர்க்குரியை வந்து வெளியில எடுக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் demercuration. ஓகே, சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா demercuration. So what is this demercuration process? இப்போ எனக்கு இங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? சோ அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா வந்து எடுத்துக்கிறேன். So I am taking this product, copy and then paste. Okay, so இப்போ இதுல இருந்து நான் வந்து என்ன பண்ணனும்? இந்த மெர்க்குரி பார்ட்ட வந்து I have to remove it, right? So அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன்? ஒரு reducing agent வந்து யூஸ் பண்றேன், which is sodium borohydrate, NaBH4. sodium borohydrate வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படினா இந்த HgOAc டோட்டலா வந்து வெளிய போய்டும். ஓகே, இந்த மெர்க்குரி OAc வந்து எனக்கு டோட்டலா வெளிய போய்டும். அதுக்கு பதிலா எனக்கு என்ன ஆகும் அப்படினா அங்க எனக்கு ஹைட்ரஜன் போய் ரீப்ளேஸ் பண்ணும். ஏனா it is reduction, right? It is reduction, right? Okay, so இப்போ let us write the product. So product பாருங்க, CH3 CHOH and பாத்தீங்க அப்படினா CH2. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜன் மட்டும் ஆட் ஆயிடும், which is CH3 நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, so this is mercuration and oxy-mercuration. இது வந்து கொஞ்சம் ரேரான ஒரு ரியாக்ஷன் தான். அவ்ளோ क्वेश्चंस நம்ம இதுல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நம்ம விட கூடாது, இதையும் வந்து படிச்சி வெச்சுக்கணும். So அடுத்த ரியாக்ஷன் வந்து it is from Grignard reagent. Okay, it is from Grignard reagent. Okay, what is a Grignard reagent? Can you let me know in the chat section? What is a Grignard reagent? Grignard reagent என்பது it is alkyl magnesium halide. Okay, RMgX. correct? Okay, example CH3MgBr. Okay, what do we call? We call them as alkyl magnesium halide. Okay, so இந்த alkyl magnesium halide தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா நம்ம வந்து Grignard reagent அப்படினு வந்து சொல்லுவோம்.
இப்போ இந்த Grignard reagent வந்து இருக்கு இல்லையா, so நான் வந்து ஒவ்வொரு ஆல்கஹாலுக்குமே it follows different mechanism. Okay, so நான் first என்னுடைய goal வந்து என்னது அப்படின்னா to prepare a primary alcohol. Okay, to prepare a primary alcohol is my first goal. So primary alcohol க்கு நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படிங்கறத வந்து பார்க்கலாமா? Yes, so to prepare primary alcohol I will be taking formaldehyde. Okay, so நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நான் primary alcohol நான் வந்து prepare பண்ணனும் அப்படின்னா I have to use formaldehyde. So Grignard reagent எழுதிக்கிறேன் CH3MgBr alkyl magnesium halide. It is going to react with primary alcohol. Okay, sorry, formaldehyde HCHO. Correct? So what is this? This is formaldehyde. இப்போ இந்த Grignard reagent reactionல நம்ம இங்க solvent-ஆ யூஸ் பண்றது யாரு அப்படினா dry ether. So dry ether. Okay, so யார் reactionல வந்து இருக்காங்க? இந்த CH3MgBr தான் methyl magnesium bromide, which is our Grignard reagent. அடுத்து இவர் வந்து யாரு அப்படினா நம்ம formaldehyde. Okay, so இப்போ what is the product which we are going to get அப்படினா இந்த Grignard reagent தோ இப்படி bond break பண்ணவும், bond இப்படி break பண்ணிட்டு இந்த methyl group போய் கார்பன்ல ஆட் ஆயிடும். நல்லா கவனிங்க, இந்த R group இருக்குல, R group இந்த கார்பன்ல ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த NGBr ஆக்சிஜன்ல ஆட் பண்ணிடுங்க. That's it, done. So பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இங்க இப்போ ப்ராடக்ட் வந்து எழுத போறோம். ஓகே, சோ HCH இப்போ இதுல வந்து எனக்கு என்ன ஆகும், இந்த கார்பன்ல இந்த மித்தைல் குரூப் போய் ஆட் ஆயிடும். ஓகே, அடுத்து இந்த ஆக்சிஜன்ல நமக்கு of course இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும், இந்த MgBr குரூப் போயிட்டு ஆட் ஆயிடும், MgBr. ஓகேவா, சூப்பர். சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா, என்ன டவுட்பா? நான் இப்பதான் chat பார்த்தேன். சோ என்ன டவுட்? ரிஹானா ஹாய். பிரேக் எப்போ? பிரேக் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு 2 hours ஆவது அட்லீஸ்ட் கிளாஸ் முடியட்டோம்டா, அதுக்கு அப்புறமா வந்து பிரேக் வச்சுக்கலாம். சரியா? just we have started இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் 1 hour ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு அப்புறமா நம்ம பிரேக் வச்சுக்கலாம். when you want அப்படினா let me know. சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா, இத வந்து நம்ம ஹைட்ரஜன் in presence of water கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, ஹைட்ரஜன் in presence of water கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினா, you have to break the bond. ஓகே, சோ நமக்கு வந்து என்ன ஆகும், இங்க பாண்ட் வந்து பிரேக் பண்ணிடுங்க. so you will be adding hydrogen here and OH here. ஓகே, புரிஞ்சுதா? சோ நமக்கு வந்து இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா, we will be getting மேல பாருங்க CH3 CH2 OH. இங்க பாரு ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன்ல வந்து பாருங்க, எப்பயுமே இது வந்து ரூலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 3 பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படினாலே நம்ம அதுல பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து போடுவோம். பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து நம்ம போடுவோம். ஏன் அப்படின்னா, அதுகிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா, அதோட எலக்ட்ரான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுச்சு. கரெக்டா? சோ அப்போ it has lost, right? It has lost its electron. அப்போ நமக்கு அங்க வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் போடுவோம். அதே தான் இங்க நமக்கு மெர்க்குரியும் நம்ம அதே ஆக்சிஜன் மாதிரி தான். நீங்க எப்பலாம் 3 பாண்ட் போடுறீங்களோ அங்கலாம் it will be positive charged. ஓகே, இப்போ கார்பன் எடுத்துக்கோங்க. கார்பன் நான் வந்து 3 பாண்ட் தான் போட்டிருக்கேன். கார்பன்ல நான் 3 பாண்ட் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா it is carbocation, right? Carbocation பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஏன்னா அது ஒரு பாண்ட வந்து லூஸ் பண்ணி இருக்கு. கரெக்ட்டா? அப்ப அதுகிட்ட ஒரு புரோட்டான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதனால தான் நம்ம அங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து போடுறோம். ஓகே, சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன ஆகுது அப்படி புரிஞ்சுதா கிறிஸ்? ஓகே, சோ இப்போ நான் என்னை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ here we get CH3 CH2OH. What is this? Primary alcohol with elimination of Mg
MgBrOH, okay, with elimination of MgBrOH. Clear? So Grignard reagent நம்ம formaldehyde கூட react பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து என்னப்பா கிடைக்கும்? Will be getting primary alcohol as the product. நமக்கு வந்து primary alcohols வந்து product கிடைக்குது. சரியா? Okay. So இப்போ நம்ம வந்து secondary alcohols வந்து என்ன பண்ணலாம் அப்படினா prepare பண்ணலாம். Okay. So yeah. Now our target is to prepare the secondary alcohol. Our target is to prepare secondary alcohol. Okay, வாங்க. So secondary alcohol வந்து நம்ம எப்படி prepare பண்ண போறோம்? Secondary alcohol வந்து நம்ம எப்படி prepare பண்ண போறோம்? Okay. So secondary alcohols க்கு the same Grignard reagent which I am taking. ஆனா I am reacting it with acetaldehyde. Okay. Primary alcohol க்கு நம்ம எப்படி formaldehyde எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? acetaldehyde எடுத்துக்கிறோம். So CH3 CH2, okay, CH3 CH2 MgBr. Okay, so இதான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய alkyl magnesium bromide Grignard reagent. Okay, so with this Grignard reagent what am I taking? I am taking a alkyl halide which is acetaldehyde எடுத்துக்கிறேன் CH3 CHO. அதே மெக்கானிசம் தான் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? சேம் மெக்கானிசம், no change at all. dry ether கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ என்ன ஆகும் அப்படினா இங்க நமக்கு இந்த CH3 CH2 MgBr alkyl குரூப்பும் MgBrம் தனியா பிரிஞ்சிருவாங்க. இந்த alkyl குரூப் போய் கார்பன்ல ஆட் ஆயிடும், MgBr போய் ஆக்ஸிஜன்ல ஆட் ஆயிடும். இதானே நம்ம பார்த்தோம். that is what is going to happen here also. Okay, so நம்ம அத பண்ணுவோம் first. so CH3 CHO இருக்கா? okay, so இப்போ அங்க பாருங்க அந்த கார்பன்ல இந்த alkyl group add ஆயிடுச்சு, CH2 CH3 alkyl group add ஆயிடுச்சு. and then when you see in the oxygen here நமக்கு இந்த MgBr group போயிட்டு நமக்கு add ஆயிடுச்சு. ஓகேவா? சூப்பர். சோ இப்போ இவங்கள வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன பண்றோம் அப்படினா next stepல it is undergoing hydrolysis. okay, so in the next step it is undergoing hydrolysis. so hydrolysis undergo பண்றப்போ in presence of hydrogen we are using water here, acid hydrolysis. so bond break பண்ணிர போறோம், அவ்வளவுதான். so you break the bond here, hydrogen OH, அவ்வளவுதான். so இங்க நமக்கு என்னலாம் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? CH3 C, so இங்க பாத்தீங்க அப்படினா CH, அதுல பாத்தீங்க அப்படினா CH2 CH3 group attach ஆகி இருக்கு, OH, கரெக்ட்டா? so CHOH இருந்தா அது secondary alcohol with again அதேதான் MgBrOH நமக்கு வெளியில போய்டும். so இங்க நம்ம என்ன prepare பண்ணிட்டோம்? we have prepared secondary alcohol as the product. இங்க நம்ம என்ன prepare பண்ணிட்டோம்? secondary alcohol வந்து product ஆ prepare பண்ணிட்டோம். okay, super. so இப்போ இதே secondary alcohol நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா identical alkyl groups நான் வந்து எடுத்துக்கிறேன். okay, so இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த secondary alcoholல இங்க methyl group இருக்கு, இங்க ethyl group இருக்கு இல்லையா? so நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா identical alkyl groups எனக்கு வேணும் அப்படினா அப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? secondary alcohol with identical alkyl groups. okay, so identical alkyl group na ஒண்ணும் இல்ல, நல்லா கவனிங்களே. இங்க வந்து எனக்கு CHOH தானே secondary alcohol, அதுல இருக்கிற அந்த அட்டாச் ஆகி இருக்கிற ரெண்டு alkyl குரூப்புமே எனக்கு CH3 குரூப்பா இருக்குன்னு வெச்சுக்கோ, சேம் குரூப்பா இருக்குன்னு வெச்சுக்கோ. அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா secondary alcohol with. மேம் 12th ல இருந்து ஐஐடி preparation ஸ்டார்ட் பண்ணனா 1 இயர்ல ஐஐடி மெட்ராஸ் பாசிபிளா? நல்ல ஹார்ட் வர்க் பண்ணா ஸ்டேட் போர்ட் கண்டிப்பா பாசிபிள், டெஃபினெட்லி பாசிபிள். சரியா? 12th போர்ஷன் நீங்க தரவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டைம்ல சைமல்டேனியஸா 11th போர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏன் அப்படினா
ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. நீங்க பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஐடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு உங்களுக்கு 11th போர்ஷன்ஸ் தரவு பண்ண டைம் இருக்காது. அப்போ 12th போர்ஷன்ஸ் படிக்கிற போய் சைமல்டேனியஸா 11th போர்ஷன்ஸும் நீங்க ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோபான் 2 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 molecules of Grignard reagent நான் எடுத்துக்கிறேன். CH3MgBr 2 moles of methyl magnesium halide வந்து நான் எடுத்துக்கிறேன். அது கூட பாத்தீங்க அப்படின்னா I am taking ethyl methanoate. Okay, I am taking what? Ethyl methanoate. Okay, இங்க நமக்கு CH3 group. Okay, so I am taking ethyl methanoate as the product. அதேதான்ப்பா நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா the same dry ether கூட react பண்றோம். What is this? This is ethyl methanoate. Okay, yeah. So இப்போ வந்து நல்லா கவனிங்க. நமக்கு வந்து இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த CH group இருக்கு இல்லையா? So இந்த OCH3யும் OCH3யும் இந்த MgBrயும் நமக்கு தனியா வெளில போயிடுவாங்க. ஓகே, நமக்கு வந்து எப்படி வெளில போயிடுவாங்க? MgBr methoxy group, OCH3 group. ஓகே, methoxy group நமக்கு தனியா வெளில போயிடும். இப்போ மீதி என்ன இருக்கும்? ரெண்டு CH3 group. அந்த கார்பன்ல ரெண்டு CH3 group ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். You get this propan 2-all. You get this propan 2-all as the product. புரிஞ்சுதா? propan 2-all வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா வந்து கிடைச்சிரும். It's very very easy. Right? Okay. White போடுறோம். Done. So இதுதான் நம்ம secondary alcohols with identical alkyl groups எப்படி prepare பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். Now coming to the tertiary alcohols. Tertiary alcohol. Okay, so how are we going to prepare a tertiary alcohol? So tertiary alcohol க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா same Grignard reagent நான் வந்து எடுத்துக்கிறேன். CH3MgBr methyl magnesium bromide. இந்த Grignard reagent கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா I am taking acetone CH3 C double bond O CH3. சரியா? So இந்த methyl magnesium bromide கூட நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா acetone வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? ketones நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? bond வந்து எனக்கு இப்படி break ஆகும். methyl group போய் கார்பன்ல ஆட் ஆகும், MgBr போயிட்டு ஆக்சிஜன்ல போயிட்டு ஆட் ஆகும். சேம் மெக்கானிசம் தான் நமக்கு நடக்க போகுது. solvent is dry ether. okay, so கவனிச்சீங்க அப்படின்னா CH3 கார்பன்ல வந்து பாருங்க நமக்கு இங்க இந்த methyl group போயிட்டு ஆட் ஆயிடுது. and then இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன்ல வந்து நமக்கு MgBr group போயிட்டு ஆட் ஆயிடுது. okay, so இப்போ இத வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா acid hydrolysis பண்றோம். H plus in presence of water கூட நம்ம வந்து react பண்றப்போ the same will happen here also. இங்க hydrogen, இங்க OH. கரெக்ட்டா? so எழுதலாமா ப்ராடக்ட்? கார்பன்ல நமக்கு 3 CH3 group நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. and then we have OH group here. tertiary alcohol கிடைச்சிருச்சு. and then எப்பவும் போல இந்த MgBr OH நமக்கு வெளியில போய்டும். okay, so the mechanism is same, but you need to understand நீங்க primary alcohol prepare பண்ணனும் அப்படினா Grignard reagent RMgX கூட you have to react it with formaldehyde HCHO. சரியா? இதே secondary alcohol நீங்க prepare பண்ணனும் அப்படினா Grignard reagent கூட நீங்க வந்து acetaldehyde எடுத்துக்கணும், CH3CHO எடுத்துக்கணும். இதே நீங்க tertiary alcohol வந்து prepare பண்ணனும் அப்படினா நம்மளுடைய Grignard reagent கூட வந்து பாத்தீங்க அப்படினா acetone CH3COCH3 நீங்க acetone வந்து எடுத்துக்கணும். So this is something which you need to remember. okay, so what is this? CHCHO வந்து என்னது அப்படினா formaldehyde and this is acetaldehyde.
and then in the tertiary alcohol எடுத்து வேணும் அப்படினா நம்ம we have to use acetone, ketone, then only we can prepare these things. Is that clear? Am I clear? Okay, super. So அடுத்த ஒரு particular reaction வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப வந்து important, which is the fourth reaction, hydroboration. Okay, so அடுத்த reaction வந்து என்னது அப்படினா hydroboration reaction. So what is this hydroboration reaction? அதுல நம்ம வந்து ஹைட்ரஜனும் நம்ம வந்து ஆட் பண்றோம், போரானும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா வந்து ஆட் பண்றோம். சரியா? சோ அதுதான் வந்து hydroboration reaction. So இது வரைக்கும் எல்லாரும் வந்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துர்க்கீங்களா? Yes. How many of you have taken the notes properly till now? Very good. Chris வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்றாரு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா டைபோரேன் இருக்கு இல்லையா, அத வந்து நம்ம ஆல்கீன் கூட ரியாக்ட் பண்ண போறோம். சோ ஹைட்ரோபோரேஷன் நல்லா கவனிங்க. we are taking டைபோரேன். டைபோரேன் என்னப்பா? B2H6 தான் நம்மளுடைய டைபோரேன். ஓகே, சோ what is this டைபோரேன்? இந்த கலர் எடுத்துப்போமா? ஓகே, சோ தெரியுதா போர்ட்ல? பிங்க் தெரியுதா? ஓகே, சோ B2H6 தான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய டைபோரேன். சோ இந்த டைபோரேனை எடுத்து நான் வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்றேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா, எஸ் சொல்லுங்க சேகர், மணிவண்ணன், சஞ்சய், என்ன டவுட்? சோ டைபோரேனை எடுத்து நம்ம வந்து ஒரு ஆல்கீன்ஸ் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ CH3 CH2 CH double bond CH2. okay, so I am reacting it with alkene. okay, டைபோரேன் கலர் தெரியலையா? சரி, ஓகே, மாத்திரலாம். yes, this will be appropriate. okay, orange கணக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா we are going to prepare இந்த ஹைட்ரஜனும் இந்த போரானும் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படினா ஆட் ஆக போகுது. ஓகே, சோ you can see இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இந்த கார்பன்ல போயிட்டு நீங்க ஆட் பண்ணிடணும். இந்த கார்பன்ல போயிட்டு நீங்க ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ஆட் பண்ணிட போறீங்க. the double bond will break. yeah, so நல்லா கவனிங்க. CH3 CH2 CH2 தான் வரும். ஏனா அந்த இடத்துல எனக்கு போரான் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். சரியா? CH2 போரான். ஓகே, சோ இப்போ நீங்க ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும். மேம் இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு மேம். ஓகே, சோ இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா எனக்கு இங்க 6 ஹைட்ரஜன். ஆமா, திஸ் இஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல். கரெக்ட்டா சொன்னீங்க, நானும் மறந்துட்டேன். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல். ஏனா இதுல நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, so I am going to take 6 moles. அப்போதான் எனக்கு வந்து இந்த 6 ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும். பேலன்ஸ் பண்ணனும் நீங்க. ஓகே, இப்போ நான் 6 moles எடுத்துக்கிறேன். போரான் எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ நான் 2 காமனா வெளில எடுத்துட்டேன். அப்புறமா இவன் பாருங்க 2 காமனா வெளில எடுத்துட்டேன் அப்படினா 6 டைம்ஸ் ஆஃப் this alkyl group இருக்கு. அப்ப நான் இங்க 3 போட்டா 3 2s are 6 டைம்ஸ். கரெக்ட்டா வந்துரும். நமக்கு ட்ரை ப்ரோபைல் போரேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. சோ என்ன ப்ராடக்ட் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு? ட்ரை ப்ரோபைல் போரேன். ஓகே, ட்ரை ப்ரோபைல் போரேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து கிடைச்சிருக்கு. கிளியரா? ஓகே, சோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரே 1 மோல் ஆஃப் இந்த ட்ரை ப்ரோபைல் போரேனை வந்து நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஆமா, கண்டிப்பா போரானுடைய வேலன்சி வந்து 3. இப்போ கவனிங்க, நான் இங்க ஒரே ஒரு இந்த ட்ரை ப்ரோபைல் போரேனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். CH3 CH2 CH2 போரான். இந்த குரூப் நமக்கு போரான் கூட அட்டாச் ஆகி இருக்கு. த்ரைஸ், இந்த த்ரைஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. சோ இப்போ இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா சேம் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம் H2O2 கூட. ஓகே, இங்க தான் நம்ம உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படினா ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் அடிஷன் வந்து நடக்கும். எப்பலாம் நீங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றீங்களோ அப்போலாம் வந்து உங்களுக்கு ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து அண்டர்கோ பண்ணும். H2O2 பாருடா,
H2O2ல you can see 6 OH group இருக்கு கரெக்ட்டா H2O2ல 6 OH group இருக்கு நீ நல்லா பார்த்த அப்படினா இந்த போரான்ல உங்களுக்கு 3 OH group ஆட் ஆயிடும் இந்த alkyl group இருக்கு இல்லையா அதுல உங்களுக்கு 3 OH group ஆட் ஆயிடும் okay so கவனிச்சீங்க அப்படினா you can write the product CH3 CH2 CH2 OH கரெக்ட்டா CH2 OH ஏன் மேம் 3 ன்னு சொன்னீங்களே இவனும் 3 இருக்கான் சோ நான் 3 moles அப்படினு போட்டுக்கலாம் ஓகே அடுத்து இந்த போரான் கூட 3 OH நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா வந்து ஆட் ஆகுது அப்போ ஹைட்ராக்சைடு அது வெளியில போய்டும் B நான் வெயிட் பண்ணேன் என்ன நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சோ பாத்தீங்க அப்படினா BOH thrice ஓகே 3 OH group ஆட் ஆச்சு அப்படினா BOH thrice வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து கிடைச்சிருக்கு ஓகே சூப்பரா சோ இப்போ அடுத்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாமா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா அப்படி கிடையாது எல்லாருக்கும் வந்து கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும் பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படினா ஆர்ஜே நீங்க வந்து क्वेश्चन பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிருக்கீங்களா சால்வ் பண்ணி பாருங்க you will really feel chemistry will be better physics வந்து இல்ல கிளாஸ் கவனிக்கிறப்போ நல்லா புரியும் பிசிக்ஸ்னே இல்ல எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே சரி கிளாஸ் கவனிக்கிறப்போ வந்து ரொம்ப நல்லா புரியும் நம்ம எழுதிடலாம் படிச்சிடலாம் அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும் அதுவும் when a very good teacher teaches you subject will seem very easy for you but only when you sit and practice when you sit and solve questions you will feel that difficulty okay உங்களுக்கு வந்து something வந்து நமக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அந்த டஃப்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகே சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா reduction of carbonyl compounds okay so reduction of carbonyl compounds so reduction of carbonyl compounds reduction நான் வந்து பண்ணனும் அப்படினா what do I need reduction வந்து நம்ம பண்ணனும் அப்படினா what do I need பா I need a reducing agent கரெக்ட்டா சோ நம்ம வந்து reduction பண்ணனும் அப்படினா what I need a reducing agent so அந்த reducing agent தான் நம்ம இங்க வந்து யார் எடுத்துக்கறோம் அப்படினா lithium aluminum hydride sodium borohydride இவங்களெல்லாம் வந்து எடுத்துக்கறோம் okay so யார் யாரப்ப எடுத்துக்கறோம் we are taking LiAlH4 இவருடைய பேர் என்னது இவருடைய நேம் வந்து தெரியலனா எழுதி வெச்சுக்கோங்க lithium aluminum hydride okay so lithium aluminum hydride okay so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா NaBH4 வந்து என்னது it is sodium borohydride okay so LiAlH4 தான் வந்து lithium aluminum hydride NaBH4 தான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட sodium borohydride okay so இந்த lithium aluminum hydride வந்து எதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படினா கவனிங்க acid ரெடியூஸ் பண்ணும் okay aldehyde group இருக்குலையா aldehyde வந்து ரெடியூஸ் பண்ணும் and also ketones reduce பண்ணும் ester reduce பண்ணும் okay so இது எல்லாத்தையுமே அது வந்து என்ன பண்ணும் அப்படினா it will reduce என்னவா reduce பண்ணும் அப்படினா alcohol reduce பண்ணிடும் என்னவா reduce பண்ணிடும் நமக்கு இவங்க எல்லாரையுமே வந்து alcohols reduce பண்ணிடுவாங்க clear-ஆ புரிஞ்சுதா okay so இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து தர போறேன் நீங்க அத வந்து ரிடக்ஷன் பண்ணி என்ன ப்ராடக்ட் அப்படினு வந்து மட்டும் சொன்னா போதும் okay so maybe we'll take a different page and then write so that வந்து உங்களுக்கு என்ன ஆகாது அப்படினா வந்து குழப்பாது okay yeah so கவனிங்கப்பா so yeah இது வேண்டாம் நமக்கு
நான் இங்க வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆசிட் வந்து கொடுக்க போறேன். ஓகே, C6H5 ஆசிட் குரூப் இருக்கு இல்லையா, COOH குரூப், C6H5 COOH குரூப். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐ எம் யூசிங் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் நான் வந்து யூஸ் பண்றேன், ஐ எம் யூசிங் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா R குரூப்லலாம் கையே வைக்க கூடாது. இந்த C6H5 குரூப்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆனா இந்த COOH குரூப் இருக்கு இல்லையா, ஆசிட் வந்து எனக்கு பிரைமரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடும். கவனிங்க, CH2OH குரூப்பா ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, so the acid is just reduced to alcohol, CH2OH group. ஓகே, so phenol கிடையாது கிறிஸ், இது வந்து பென்சைல் ஆல்கஹால், phenol கிடையாது. சரியா? இப்போ நான் அடுத்து வந்து யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, CH3CO. என்னப்பா இது, கீட்டோன் குரூப், C டபுள் பாண்ட் O, அசிட்டோன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த அசிட்டோனை திருப்பவும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are using lithium aluminum hydride and then reducing this. அப்போ இந்த கீட்டோன் குரூப் எனக்கு என்னவா ரெடியூஸ் ஆகிடும், எனக்கு செகண்டரி ஆல்கஹாலா ரெடியூஸ் ஆயிடும், which is CHOH குரூப். கரெக்டா? CHOH எனக்கு வந்து அது ரெடியூஸ் ஆயிடும். மற்றபடி அல்கைல் குரூப்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நீங்க அப்படியே வந்து எழுதிடலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் குரூப் வந்து தர போறேன். சரியா? ஆசிட் பார்த்துட்டோம், கீட்டோன் பார்த்துட்டோம். Let us see aldehyde. Okay, so CH2 double bond CH CHO. இப்போ நமக்கு வந்து என்ன குரூப் இருக்கு அப்படின்னா we have aldehyde group here. So அந்த aldehyde குரூப்பையும் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா again நான் வந்து ரெடியூஸ் பண்றேன் using lithium aluminum hydride. Using lithium aluminum hydride. Okay, so அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH2 double bond CH and அந்த CHO group இருக்கு இல்லையா ஆல்டிஹைட், அது அப்படியே நீங்க வந்து ஆல்கஹாலா ரெடியூஸ் பண்ணிடுங்க, which is CH2OH குரூப்பா ரெடியூஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சரியா? CH2OH குரூப்பா நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க, ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, so is that clear for everybody? இப்போ கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிளியரா? ரிடக்ஷன் நம்ம எப்படி எப்படிலாம் வந்து எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து கிளியரா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஒரு கொஸ்டின் வந்து நான் வந்து கொடுக்க போறேன். இதுவே எனக்கு 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கு. அதாவது மேம் இது வரைக்கும் நீங்க வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் இருந்தா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்றப்போ ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோன்ஸ் இருந்தா செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ஆல்டிஹைட் இருக்கிறப்போ நமக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். வாட் இஃப் எனக்கு வந்து கீட்டோனும் இருக்கு ஆசிடும் இருக்குன்னா அப்ப என்ன பண்றது? எக்ஸாம்பிள் இந்த குரூப் பாருங்க, ஐ ஹாவ் அ குரூப் ஹியர் ஆர், ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப், CO என்னதுப்பா, கீட்டோன். இது வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப், கீட்டோன் எழுதிடுறேன், CO குரூப் இருக்கு. அதுக்கப்புறமா திருப்பி நமக்கு வந்து ஒரு R குரூப் இருக்கு, CH2 குரூப் இருக்கு. இப்போ பாருங்க என்ன குரூப் நான் இப்போ எழுத போறேன் அப்படின்னா ஆசிட் குரூப் எழுத போறேன், COOH குரூப் இருக்கு. ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷனல் குரூப் 2-3 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம ஒரு ரியாக்ஷன்ல வந்து வருது அப்படிங்கிறப்போ we need to use a strong reducing agent. ஓகேவா? அப்போ வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும். அவர் தான் வந்து யாரு அப்படின்னா நம்ம NaBH4 சோடியம் போரோஹைட்ரைட். ஓகே, அவர் தான் வந்து சோடியம் போரோஹைட்ரைட். ஸோ சோடியம் போரோஹைட்ரைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீட்டோனை மட்டும் தான் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து ஆசிடை ரெடியூஸ் பண்ணாது, அது வந்து எதை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும், கீட்டோன்ஸை மட்டும் தான் வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போ யூ கேன் சி த ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், கீட்டோன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னவா அப்ப மாறிடும், CHOH. கரெக்டா? செகண்டரி ஆல்கஹால்ஸா வந்து ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? மற்றவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. CH2 அண்ட் தென் அந்த ஆசிட் குரூப் நமக்கு ரெடியூஸ் ஆகாது.
ஸோ ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆசிட் குரூப்பும் இருக்கு, கீட்டோன்ஸும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்க வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோர் ரியாக்டிவ் குரூப்பை தான் வந்து அது ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு இங்க கார்போனல் குரூப் இருக்கு, கார்பாக்சில் குரூப் வந்து இருக்கு. கார்போனல் குரூப்பை தான் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ நல்லா கவனிங்க, சோடியம் போரோஹைட்ரேட் NaBH4 வந்து என்ன பண்ணும்? It reduces more reactive group. Okay, more reactive group மட்டும் தான் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். புரிஞ்சுதா? வெரி குட். சோ இப்போ அடுத்து வந்து ஆமா நாமென்க்ளேச்சருக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி ஆர்டர் கிடையாது, இது ரியாக்டிவிட்டி ஆர்டர். இது வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் தான், ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி ஆர்டர் கிடையாது. ஓகே, சோ அடுத்த ஒரு பர்టిక్యులர் ரியாக்ஷன் வந்து செம்ம இம்பார்ட்டன்ட்டான ரியாக்ஷன், நல்லபடியா பாத்துக்கோங்க. which is preparation of, okay, preparation of glycol. So glycol வந்து நம்ம எப்படி prepare பண்ண போறோம்? How are we going to prepare glycol? So ethylene இருக்கு இல்லையா, என்ன இருக்கு? ethylene, CH2 double bond CH2. What is this? ethene. So இந்த ethene வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு Bayes reagent கூட react பண்றோம். Okay, so we are adding water here. இங்க இந்த ethylene நம்ம oxidize பண்றோம் using very important reagent which is Bayes reagent. மேம் இந்த Bayes reagent அப்படிங்கிறது வந்து என்னது? இது வந்து ஒரு oxidizing agent. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Bayes reagent வந்து ஒரு oxidizing agent. அப்படினா என்ன அப்படினு சொல்லுங்க. It is cold ஆன dilute ஆன alkaline னா basic alkaline. ஓகே, alkane போட்டா புரியுமா? சரி ஃபுல்லா எழுதிறேன். alkaline KMnO4 potassium permanganate. Okay, so cold dilute alkaline potassium permanganate தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as Bayes reagent. என்ன பண்ணோம்? இங்க ஒரு OH group add பண்ணிருங்க, இங்க ஒரு OH group add பண்ணிடுங்க, you will get the product. அவ்வளவுதான், சரியா? சோ ரெண்டு கார்பன்லயுமே எனக்கு ரெண்டு OH group போய் எனக்கு ஆட் ஆயிடும். சோ கவனிங்க, CH2OH. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் glycol. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் glycol. இதோட IUPAC nomenclature ethane 1,2 diol. ethane 1,2 diol. ஓகே, சோ glycol preparation என்னப்பா பண்றோம்? நம்ம ethene எடுத்துக்கிறோம். ethene எடுத்து Bayes reagent கூட நம்ம react பண்றோம். We are getting glycol as the product. Okay, ரெண்டு கார்பன்லயுமே across the double bond நமக்கு வந்து இந்த OH group போயிட்டு ஆட் ஆகுது. சோ இப்போ preparation of glycol பார்த்துட்டோம். அடுத்த important preparation வந்து யாரு அப்படினா it is preparation of glycerol. Preparation of glycerol. Glycerol வந்து பாத்தீங்க அப்படினா it is a triol. சரியா? So glycerol வந்து பாத்தீங்க அப்படினா it is a triol. Okay, so இப்போ ஒரு long chain fatty acids hydrolyze பண்றது மூலமா நமக்கு glycerol வந்து கிடைக்குது. Okay, so என்னப்பா பண்றோம்? We are taking a long chain fatty acid. Okay, ஒரு long chain fatty acid இருக்கு. அந்த long chain fatty acids எடுத்து நம்ம hydrolysis, okay, hydrolysis பண்றது மூலமா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா glycerol வந்து ஃபார்ம் ஆகுது. Okay, what is the long chain fatty acids? நம்ம இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா இங்க நம்ம glyceryl palmitate வந்து எடுத்துக்கிறோம். நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா we are taking glyceryl, okay, glyceryl YL. Yeah, breaking something with what? Glyceryl palmitate. Okay, ஒரு oil, ஒரு wax, அதெல்லாம் நமக்கு இதுல வந்து இருக்கும்.
இப்போ இது என்ன குரூப் மேம் அப்படின்னா நல்லா கவனிங்க, CH2O. What is this group? இந்த glyceryl palmitate வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட், சரியா? இந்த glyceryl palmitate வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய காம்பவுண்ட். சோ இப்போ இதுல வந்து பாருங்க என்ன குரூப் வந்து அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா CO CH2 14 times, CH2 14 times, ஓகே, CH3 பெரிய குரூப், கரெக்டா? அதே தான் இங்கேயும். clear? So இப்போ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 molecules of sodium hydroxide கூட நான் வந்து react பண்றேன், சரியா? sodium hydroxide NaO, okay, sodium hydroxide என்னப்பா ஃபார்முலா? NaOH, கரெக்ட்டா? ஓகே, சோ எனக்கு வந்து இங்க என்ன ஆகும் அப்படினா இந்த NaOH வந்து ONaவாவும் H-ஆவும் வந்து நமக்கு பிரிய போகுது. ONaவாவும் H-ஆவும் நமக்கு வந்து பிரிய போகுது. அப்பதான் நம்ம ஹீட் பண்றப்போ we get this product. ஓகே, சோ நல்லா கவனிச்சீங்க அப்படினா bond எனக்கு இப்படி தான் வந்து பிரேக் ஆகும். This is how my bond breaks. ஓகே, இப்படி தான் எனக்கு bond வந்து பிரேக் ஆகும். bond பிரேக் ஆயிட்டு இங்க bond NaOH-க்கு இப்படி எனக்கு பிரேக் ஆகும். பிரேக் ஆயிட்டு இந்த ஹைட்ரஜன் 3ம் எனக்கு இங்க ஆட் ஆயிடும். நல்லா கவனிங்க, add the hydrogen here. NaOH ல இருக்கிற ஹைட்ரஜனை இங்க ஆட் பண்ணிடு. ஓகே, ONA இருக்கு இல்லையா, ONA, அந்த ONA-வை தூக்கி இவங்க கூட ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இதோ பாரு, ONA-வை இவங்க கூட ஆட் பண்ணிடு, NaO-வை. ஓகே, சோ ப்ராடக்ட் வந்து நம்ம எழுதலாமா? கவனிங்க, ப்ராடக்ட் வந்து நான் என்ன க்ளோஸ் பண்ணிடுறேன் so that உங்களுக்கு கிளியரா தெரியும். So yeah, coming to the product CH2OH. okay, so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா CHOH and then again CH2OH. இதுதான் நம்மளுடைய glycerol. okay, propane 1,2,3 triol and glycerol. okay, so இடம் பற்றாக்குறையால் நான் இதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏத்திறேன். ஓகே, இப்போ மீதி என்னப்பா இருக்கும் நமக்கு? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் இது அப்படியே ஆட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கும் நமக்கு? ONA இருக்கும் இல்லையா? சோ நான் என்ன க்ளோஸ் பண்றேன்? ஆமா, மத்தவங்க நம்மள க்ளோஸ் பண்ணாம நம்மளே நம்மள க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. NaO இங்க பாத்தீங்க அப்படின்னா CO என்ன இருக்கு? CH2 14 times, CH2 14 times and then CH3. இது எவ்வளவு டைம்ஸ் இருப்பாங்க நமக்கு? 3 டைம்ஸ் இருப்பாங்க. கரெக்ட்டா? 3 டைம்ஸ் வந்து இருக்கும். சோ இதுக்கு பேர் தான் சோடியம் பால்மிட்டேட். இதுக்கு இவருக்கு பெயர் தான் வந்து என்னது அப்படினா சோடியம் பால்மிட்டேட். பால்மிட்டேட். ஓகே, சோ இவருக்கு பேர் வந்து என்னது? நம்ம இங்க கழிச்சிருக்கிற ஒரு பேருக்கு glycerol. அவரை தான நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். சோ glycerolோட IUPAC nomenclature வந்து என்னது? propane 1,2,3 triol. 1,2,3 triol. கரெக்ட்டா? propane 1,2,3 triol. புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ நான் இத வந்து erase பண்ணிக்கிறேன் so that வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது நோட்ஸ் பார்க்கறப்போ. இல்லனா வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். எது வந்து ரியாக்டன்ட், எது ப்ராடக்ட் அப்படினு தெரியாம கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? சூப்பர்.
ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகுது இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் குரூப்பையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து முடிச்சிட்டோம். ஸோ நவ் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் டு டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னது, மெத்தட்ஸ் டு டிஃபரன்ஷியேட். ஓகே, மெத்தட்ஸ் டு differentiate primary, secondary, tertiary alcohols. அதாவது மெத்தட்னாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட். சரியா, ஆல்கஹால்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கிய டெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எப்படி வந்து JEE மெயின்ஸ், அட்வான்ஸ், ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ், JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி வந்து பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி எல்லாம் வந்து செப்பரேட் பண்றதுக்கு ரெண்டு முக்கிய டெஸ்ட் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட். ஓகே, ஒருத்தர் வந்து யாரு அப்படின்னா லூகாஸ் டெஸ்ட். இன்னொருத்தர் வந்து யாரு அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட். இன்னொருத்தர் வந்து யாரு அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட். சரி, வாங்க இந்த லூகாஸ் டெஸ்ட்ல என்ன பண்றோம், ஏது பண்றோம் அப்படிங்கறத நம்ம டீடைலா படிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியா சிம்பிளா உங்களுக்கு வந்து இந்த லூகாஸ் டெஸ்ட்ல என்னென்ன கிடைக்கும், விக்டர் மேயர்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிரைமரி ஆல்கஹால் நீங்க லூகாஸ் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரியாக்டே ஆகாது, நோ ரியாக்ஷன். சரியா, பிரைமரி ஆல்கஹால் வந்து நோ ரியாக்ஷன். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா அது வந்து கலங்கும். இப்போ பியூரா இருக்கிற தண்ணி எடுத்துக்கோ ஒரு டெஸ்ட் டியூப்ல, அதுல கொஞ்சம் என்ன பண்ண அப்படின்னா மில்கை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ. அதுல வந்து என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் மில்கை வந்து ஆட் பண்ணிக்கோ. அப்போ அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு மாதிரி மங்கல் ஆயிடும் இல்லையா, அதுக்கு பேர் தான் டர்பிடிட்டி. ஸோ இங்க செகண்டரி ஆல்கஹால்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோ டர்பிடிட்டி, ஸ்லோவா இந்த டர்பிடிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே ஐ எம் டேக்கிங் டெர்ஷரி ஆல்கஹால், நான் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இம்மீடியட் டர்பிடிட்டி, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா, ஓகே, இம்மீடியேட்டா எனக்கு ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணிடும். ஸோ இம்மீடியட் டர்பிடிட்டி எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படிதான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லூகாஸ் டெஸ்ட்டை வந்து நான் பர்ஃபார்ம் பண்றேன். ஓகே, ஸோ லூகாஸ் டெஸ்ட்டுக்கு இதுதான். Now coming to the Victor Mayer test. Victor Mayer testல வந்து நம்ம என்ன பண்றோம், so primary alcohol, secondary alcohol and tertiary alcohols நீங்க எப்படி வந்து differentiate பண்ண போறீங்க. so primary alcohols வந்து Victor Mayer testல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் உங்களுக்கு கொடுக்கும். primary alcohols வந்து பாத்தீங்க அப்படின்னா it will give you red color. secondary alcohol வந்து பாத்தீங்க அப்படின்னா blue color கொடுக்கும். அது மூலமா நீங்க வந்து இதுதான் secondary alcohol அப்படி சொல்லலாம். tertiary alcohol வந்து பாத்தீங்க அப்படின்னா no color change, அப்ப no reaction அப்படின்னு வெச்சுக்கலாமா, no reaction. சரியா, so these are all the difference between primary, secondary and tertiary alcohols using Victor Mayer test and Lucas test. இப்போ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறத தெளிவா படிப்போம். ஓகே, so first நம்ம பார்க்கிறது வந்து என்னது அப்படின்னா Lucas test. so இந்த Lucas testல நம்ம லூகாஸ் ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணணும். கரெக்டா, லூகாஸ் டெஸ்ட்னா we need to use லூகாஸ் ரியேஜென்ட். என்ன ரியேஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை மறந்துடாதீங்க, we are using concentrated hydrochloric acid and anhydrous zinc chloride solution. anhydrous zinc chloride, anhydrous அப்படின்னா no water, no moisture, dry அப்படின்னு அர்த்தம். no water, no moisture, dry அப்படின்னு அர்த்தம். so Lucas reagent அப்படிங்கிறது வந்து என்னது, concentrated hydrochloric acid with anhydrous zinc chloride solution. ஓகேவா, so இந்த Lucas டெஸ்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆல்கஹால்ஸா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிறேன், CH3 CH2OH. ஸோ இது வந்து என்னதுப்பா, வாங்க கேப் விட்டுருவோம் நம்ம இங்க. இது வந்து என்னது அப்படின்னா திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால். கரெக்டா, ஏன்னா CH2OH குரூப் இருக்கு. ஸோ நான் இந்த பிரைமரி ஆல்கஹாலை when I react with concentrated hydrochloric acid and anhydrous
ஜிங்க் குளோரைட் சொல்யூஷன் ஜிங்க் குளோரைட் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது, நோ ரியாக்ஷன். ஓகே, இப்போ செகண்டரியில எப்படி நமக்கு ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ செகண்டரி ஆல்கஹால் இங்கே எழுதிக்கிறேன், டெர்ஷரி ஆல்கஹால் இங்கே நான் எழுதிக்கிறேன். ஸோ கமிங் டு த செகண்டரி ஆல்கஹால், CH3 twice 2 times நமக்கு இருக்கும். கரெக்டா? ஆல்கைல் குரூப் எனக்கு 2 times இருக்கும். அப்போ இது CHOH ன்னு இருக்கும். ஸோ இங்கே எனக்கு இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட், திருப்பவும் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இங்க நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த HCl இருக்கு இல்லையா, ஹெச்சும் சிஎலும். ஸோ இங்க இருக்கிற ஹெச்சும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. அதே தான் இங்கேயும் நமக்கு நடக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் பாருங்க, CH3 ஆல்கைல் குரூப் எனக்கு 3 times இருக்கும். அப்பதான் நமக்கு COH அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த OH குரூப்பும் ஹைட்ரஜனும் சேர்ந்து இவங்க வந்து they form water. புரியுதா? வாட்டர் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கரெக்டா? அப்போ என்னப்பா ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்க என்ன இருக்கும்? CH3 twice CH, குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். OH குரூப்புக்கு பதிலா குளோரின் போய் நமக்கு வந்து இங்க என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடும். இடம் பற்றாக்குறையால் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடை வந்து ஆரோ மார்க்குக்கு மேல போட்டுக்கிறேன். இதோ இப்படி போட்டுக்கிறேன். சரியா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 2 times CHCl கிடைக்கும். அடுத்தது இதுல CH3 3 times இருக்கு, CCl கிடைக்கும். சரியா? குளோரின் போயிட்டு OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன். கரெக்டா? நோ ரியாக்ஷன். செகண்டரி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா நமக்கு இந்த டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஸ்லோ டர்பிடிட்டி. டெர்ஷரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இமீடியட் டர்பிடிட்டி. டெர்ஷரி வந்து என்னது? இமீடியட் டர்பிடிட்டி. ஃபாஸ்டா நமக்கு வந்து உடனே வந்து இந்த டர்பிடிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும். அதுதான் லூகாஸ் டெஸ்ட். ஸோ லூகாஸ் டெஸ்ட் இஸ் pretty easy. உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். Now coming to the Victor-Meyer test. Okay, so coming to what is the Victor-Meyer test. So இந்த Victor-Meyer test வந்து என்ன ஆகுது அப்படின்னா, so இந்த Victor-Meyer testல வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து நடக்கும். So ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா I will be adding iodine in presence of phosphorus கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல iodine in presence of phosphorus கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். சரியா? Okay, so in the second step what we'll be doing is second stepல we'll be taking AgNO2. சரியா? so நம்ம வந்து AgNO2 கூட நான் வந்து ரியாக்ஷன் பண்ணுவேன். and third step வந்து பாத்தீங்க அப்படின்னா nitrous acid HNO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். followed by fourth stepல வந்து நம்ம KOH. okay, so நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். KOH கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒவ்வொரு கலரா வந்து தரப்போகுது. ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஐ எம் டேக்கிங் ஆல்கஹால். நான் வந்து இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா Victor-Meyer டெஸ்ட்ல நான் வந்து ROH ஆல்கஹால் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன்? I am reacting it with iodine in presence of phosphorus. Iodine போய் இந்த OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த OH குரூப்பை iodine போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப என்ன தெரியுமா ப்ராடக்ட் கிடைக்கும்? RI அப்படின்னு கிடைக்கும். இதோப்ப OH குரூப்பை iodine போய் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ நான் செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவேன்? AgNO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த NO2 குரூப் போய் எனக்கு iodine ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ NO2 குரூப் போயிட்டு எனக்கு இந்த அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடும். நைட்ரோ குரூப் போயிட்டு எனக்கு நைட்ரோசோ குரூப் போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல தேர்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்றோம்? we are reacting with HNO2
அதுக்கப்புறமா we react them with KOH. கரெக்டா? அதுக்கப்புறமா நம்ம இதை இருங்க என்னை நான் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். அதுக்கப்புறமா நம்ம KOH கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். கரெக்டா? அப்போதான் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சிவப்பு கலர். ஓகே, ஸோ பிரைமரி ஆல்கஹால் அப்படிங்கறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்போம்? நம்ம ரெட் கலர் கிடைச்சது அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிப்போம். இதே நமக்கு ப்ளூ கலர் கிடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அதை செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நோ கலர் சேஞ்ச். ஓகே, நோ கலர், எந்த கலர் சேஞ்சுமே வந்து இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, ஸோ எந்த ஒரு கலர் சேஞ்சுமே வந்து இல்லை அப்படின்னா தட் இஸ் ஆர் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நம்மளுடைய விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகேவா? இப்போ ஒவ்வொருத்தரையா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரையா நம்ம வந்து இப்போ வந்து ரியாக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ இருங்க நான் என்னை ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டேக் பிரைமரி ஆல்கஹால். நல்லா கவனிங்க, CH3 CH2OH பிரைமரி ஆல்கஹாலை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இருங்க, அதுதான் பிரைமரி ஆல்கஹால்ங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ தட் எக்ஸாம் அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம்? we are treating the primary alcohol with iodine in presence of phosphorus. கரெக்டா? iodine in presence of phosphorus. அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH group இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு அயோடினா ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ ஐ வில் பி கெட்டிங் CH3 CH2I. கரெக்டா? CH3 CH2I அயோடினா வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்? AgNO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். AgNO2. கரெக்டா? அப்போ எனக்கு NO2 குரூப் போயிட்டு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ ஐ வில் பி கெட்டிங் CH3 CH2NO2. சரியா? NO2 குரூப் போயிட்டு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்? HNO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன். அந்த HNO2 தான் நான் HONO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். HONO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து எக்ஸாக்டா கிடைக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, ஐ எம் கெட்டிங் ஆக்சைன் CH3 CNOH. என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் அண்ட் தென் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் நமக்கு வந்து வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, ஸோ ஆல்சோ இங்க வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த OHN குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். நல்லா கவனிங்க, இங்க நமக்கு வந்து என்னப்பா இருக்கு? we have hydrogen here. கரெக்டா? ஸோ இங்க இருக்கக்கூடிய H2 நமக்கு வெளியில போயிடும். H2வும் அண்ட் தென் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டரா வெளியில போயிடும். அண்ட் தென் இங்க நமக்கு வந்து என்ன இருக்கு? ஹியர் ஐ ஹாவ் அ ஆக்சிஜன், அதுவும் நமக்கு வந்து வெளியில போயிடும். ஸோ வாட்டர். மீதி நமக்கு இங்க கீழே வந்து என்ன இருக்கு அப்படின்னா OH குரூப் வந்து இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த OH குரூப் எனக்கு அதுல போயிட்டு ஆட் ஆயிடும். ஸோ ஆல்சோ NO குரூப் நமக்கு வெளியில போயிடும். ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சைன்ஸ் வந்து கிடைக்குது. ஆக்சைன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா KOH கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ தான் we are getting this red color as the product. We are getting this red color as product. From that we identify that it is a primary alcohol அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ coming to the secondary alcohol வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் வந்து இருக்கு. அதை வந்து நீங்க எப்படிங்க பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஹேவிங் 2 alkyl groups. ஓகே, எனக்கு வந்து 2 alkyl groups வந்து இருக்கும். CHOH. கரெக்டா? இப்போ இந்த செகண்டரி ஆல்கஹாலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்? அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்? அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும் OH குரூப்பை. ஸோ மற்றது எல்லாம் எதுவுமே மாறாது. ஸோ அயோடின் போயிட்டு OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்.
அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணுவேன், AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், NO2 குரூப் போயிட்டு அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடும், சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ மற்றது எதுவுமே வந்து மாறாது, மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடுங்க. ஸோ அந்த அயோடினுக்கு பதிலாக NO2 குரூப்பை போட்டுருங்க. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, AgNO2 இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் HONO அதாவது HNO2 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, NO2 குரூப் ரெண்டு பேருமே எனக்கு வந்து இதுல வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ பி கெட்டிங் CH3 twice C, இங்க இருக்கக்கூடிய NO ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும் NO2. ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ we are getting this blue color as the product. We are getting this blue color. blue color வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? ஸோ இதுதான் ஃபார் செகண்டரி ஆல்கஹால். மேம் டெர்ஷரி ஆல்கஹால் என்ன ஆகும், அதுதான் வந்து ரியாக்டே ஆகாது. சரி, அப்போ எதுலேருந்து நமக்கு ரியாக்ட் ஆகாது, இதோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட் அஸ் டேக் அ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கலாம். CH3 குரூப் நமக்கு 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ COH டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம், அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும், OH குரூப்புக்கு பதிலா அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். OH குரூப்புக்கு பதிலா அயோடின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், AgNO2 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். AgNO2 கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும், இந்த அயோடினை NO2 குரூப் போயிட்டு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுவோம், which is HONO. இங்க நமக்கு என்ன இல்ல, ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹைட்ரஜனே இல்ல. என்னது, here no alpha hydrogen. அப்போ அதுக்கப்புறமே வந்து நமக்கு ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாது. ஸோ நோ ரியாக்ஷன், இதுக்கு மேல ரியாக்ஷனே நமக்கு நடக்காது. ஸோ எந்த வித கலர் சேஞ்சுமே இருக்காது. அப்ப நீங்க இதை திருப்பியும் KOH குரூப் கூட நீங்க வந்து ரியாக்ட் பண்றப்போ உங்களுக்கு நோ கலர் சேஞ்ச், நோ கலர் சேஞ்ச், எந்த ஒரு கலர் சேஞ்சுமே வந்து உங்களுக்கு இருக்காது. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கிளியரா? ஸோ நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா, லூகாஸ் டெஸ்ட், விக்டர்மேயர் டெஸ்ட். ஸோ ரெண்டு டெஸ்ட்டுமே நம்ம வந்து கிளியரா பார்த்துட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுலேயும் வந்து எப்படி how you are getting the product அப்படிங்கிறத we have clearly seen. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த OH குரூப் வரைக்கும் வந்து பார்த்தோம் இல்லையா, அது KOH கூட ரியாக்ட் பண்ணாலும் மேம் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நல்லா கவனிங்க. So here we have this NO2 group கூட நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, HONO நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா ஆல்பா ஹைட்ரஜன், அந்த ஆல்பா ஹைட்ரஜன் வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, ஆல்பா ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகும். ஸோ CH3 C ரெண்டு ஹைட்ரஜன் நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடும் NO2. கரெக்டா? ஓகே, இங்க நமக்கு என்ன குரூப் இருக்கு, NOH குரூப் வந்து இருக்கு. ஸோ தட் வில் ஃபார்ம் அ பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் NOH குரூப். ஓகே, ஸோ இந்த NOH வந்து நமக்கு இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கு. இப்போ இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன தெரியுமா ஆகும், இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக பொட்டாசியம் போய் ரீப்ளேஸ் பண்ணும். அவ்வளவுதான் சேஞ்ச், வேற எந்த சேஞ்சும் கிடையாது. கவனிச்சிங்க அப்படின்னா CH3 C NO2 குரூப் அப்படியே தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஹைட்ரஜனுக்கு பதிலா பொட்டாசியம் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கு. இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, இதே செகண்டரி ஆல்கஹால்ஸ்ல நீங்க அதே மாதிரி பாருங்க. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா we have got this as the product இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்றேன், அடுத்த ஸ்டெப்ல KOH கூட ரியாக்ட் பண்றேன். I will show that reaction also. ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த NO2 குரூப் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த NO2 குரூப்ல வந்து பாத்தீங்க, சாரி NOH குரூப், அதுல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ப்ளூ கலர். அவ்வளவுதான்.
Okay, so this is how you do it. Easy. Okay, so நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்தது வந்து properties of alcohol. Okay, so அடுத்த டாபிக் வந்து properties of alcohol. யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க? How many of you are in the class? Okay, so start பண்ணலாமா? Properties of alcohol. Okay, so properties of alcohol ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு alcohols உடைய physical property. Okay, அதெல்லாம் first நம்ம வந்து பாப்போம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா alcohols உடைய chemical propertiesலாம் நம்ம வந்து பாப்போம். சரியா? So இந்த lower alcoholsலாம் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் நமக்கு கலர்லெஸ்ஸா வந்து இருப்பாங்க. ஓகே, lower alcohols அப்படினா என்ன மேம்? lower alcohols அப்படினா number of carbons வந்து அதுல லெஸ்ஸா இருக்கும். number of carbons வந்து பாத்தீங்க அப்படினா அதுல வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஓகே, so yeah, so lower alcohols எல்லாரும் வந்து நமக்கு எப்படி இருப்பாங்க? colorless liquids ஆ இருப்பாங்க. lower alcohols எல்லாரும் வந்து நமக்கு colorless ஆன liquids ஆ இருப்பாங்க. ஓகே, அதுக்கு அப்புறமா higher alcohols எல்லாரும் higher alcoholsனா number of carbons வந்து அதிகமா இருக்கும். ஓகே, higher alcohol எல்லாமே வந்து நமக்கு waxy solids ஆ இருப்பாங்க. waxy solids ஆ வந்து இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த they have high boiling points than alkanes, aldehydes, ethers. இப்போ இந்த alcohols உடைய boiling points பத்தி படிப்போம். சரியா? boiling point வந்து எப்படி இருக்கும்? அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படினா they form intermolecular hydrogen bonding with water. அவ்வளவுதான். சரியா? so boiling point is higher than எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். alkanes எடுத்துக்கலாம். அதிகம் எதுக்கு? alkanes. ஓகே, aldehyde, ether. ஓகே, சோ எல்லார விடயுமே வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படினா because of intermolecular hydrogen bonding. okay, because of intermolecular hydrogen bonding. intermolecular hydrogen bonding நால. சரியா? so lower alcohols வந்து பாத்தீங்க அப்படினா colorless liquids ஆ இருப்பாங்க. higher alcohols எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா waxy solids ஆ இருப்பாங்க. and when you see the boiling points it will be higher than alkanes, aldehydes or ether. ஏன் boiling point வந்து higher ஆ இருக்கு அப்படினா it is due to intermolecular hydrogen bonding. okay, so next நம்ம alcohols compare பண்ணோம் அப்படினா with what? with the same boiling point. so primary, secondary and tertiary alcohols நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா compare பண்ண போறோம். இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டேட் போர்ட்ல வந்து புக் பேக் क्वेश्चन கூட வந்து இருக்கு. சரியா? so primary alcohol தான் வந்து இருக்குதுலயே high boiling point இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் வந்து secondary alcohol and then லாஸ்டா தான் வந்து பாத்தீங்க அப்படினா tertiary alcohol. so boiling point follows this order. okay, அடுத்து இங்க alcohols வந்து பாத்தீங்க அப்படினா lower members வந்து highly soluble வந்து இருப்பாங்க. வாட்டர் கூட highly soluble, தண்ணி கூட ஈஸியா வந்து soluble வந்து இருப்பாங்க. higher alcohols போக போக வந்து பாத்தீங்க அப்படினா less soluble இருப்பாங்க. ஏன் அப்படி வந்து பாத்தீங்க அப்படினா it is due to again intermolecular hydrogen bonding. இப்போ R group இருக்கு இல்லையா, R groupல என்ன இருக்கும் அப்படினா கண்டிப்பா கார்பன் வந்து இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படினா hydrophobic in nature இருக்கும். hydrophobic in nature. hydrophobic nature அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம்? hate water அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ number of R groups increase ஆக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அதோடைய solubility வந்து என்ன ஆகும்? solubility வந்து decrease ஆகும். ஏனா
நம்பர் ஆஃப் R group இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தண்ணி கூட அவங்க பாண்ட் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கார்பன் இஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர். ஸோ இது ரெண்டுத்தையும் தயவு செய்து மறந்துடாதீங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் சால்விங் questions. ஓகேவா? புரிஞ்சுதா? Is that clear? Okay, super. So இப்போ நம்ம next வந்து chemical properties of alcohols start பண்ணலாமா? Can we go to this chemical properties of alcohol or do you think you need a break? குட்டி break வந்து உங்களுக்கு வேணுமா? நம்ம ஆக்சுவலி ஃபீனால்ஸ் படிக்கிறப்பலாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுடைய இதெல்லாம் வந்து படிப்போம், which is what acidityலாம் வந்து படிப்போம். சரியா? acidityலாம் வந்து படிப்போம். Okay, we'll take a குட்டி break. Okay, so 2 hours ஆயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குட்டி break எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். Okay, so what is the time right now? Time வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 12:55 கரெக்டா? Okay, so 20 minutes கரெக்டா வந்து break. So be back by 1 வச்சுப்போமா? 1:20. Okay, 1:15 வச்சுக்கலாம். 1:15க்கு be back. Clear? Okay.
Yes, everybody வந்தாச்சா? Okay guys, so the break is done. பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? டன். ஸோ இப்போ வந்து நம்ம எது வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியர், ரைட், ஃபார் எவ்ரிபடி? ஓகே, ஸோ ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் இஸ் கிளியர், சூப்பர். ஓகேடா. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீல் கண்டினியூ. R குரூப்ல இருந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சாலபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா கார்பனுக்கு வந்து தண்ணியை கண்டா பிடிக்காது. இட் இஸ் ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து நம்ம படிக்க போறோம், சரியா? ஓகே. ஓகே, ஸோ ஆல்கஹால் ஒவ்வொன்று கூடயும் வந்து எப்படியெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால், சரியா? ஆல்கஹால் வந்து ஒவ்வொன்று கூடயும் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் substitution reaction. Okay, so what is this nucleophilic substitution reaction அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க OH group, அதாவது நியூக்ளியோஃபைல் குரூப் போய் நம்மள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதாவது ஒரு நெகட்டிவ் பார்ட் போயிட்டு நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்து யாரை இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னா எத்தனால் எடுத்துக்கிறேன். CH3 CH2OH, சரியா? எத்தனால் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ எத்தனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ எத்தனால நான் வந்து என்ன பண்றேன்? ஐ எம் ரியாக்டிங் இட் வித் HBr. ஓகே, HBr கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ இங்க இந்த Br மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த Br மைனஸ் தான் வந்து என்னது நம்மளுடைய நியூக்ளியோஃபைல். ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த OH குரூப்பை போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணிடும். இந்த OH குரூப்புக்கு பதிலாக இந்த Br குரூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகும். அதுக்கு பெயர் தான் வந்து நம்மளுடைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ CH3 CH2 Br ப்ரோமோ ஈத்தேன், சரியா? நமக்கு இங்க வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு? we have got bromo ஈத்தேன் as the product, சரியா? bromo ஈத்தேன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா வந்து கிடைச்சிருக்கு. and what is this alcohol? we have got ethyl alcohol which is ethanol, கரெக்ட்டா? ethanol. so ஒரு குரூப்பை இன்னொரு குரூப்பை போயிட்டு ரீப்ளேஸ் பண்றதா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதுல ஒரு நியூக்ளியோஃபைல் போய் சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதோடைய மெக்கானிசம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். So I am taking ethanol here, CH3 CH2OH, சரியா? Okay, so I have ethanol here. So இப்போ நான் இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா HBr கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். HBr ஹைட்ரஜன் புரோமைட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். இப்போ இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். ஆக்சிஜன்ல இருக்கிற இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், சரியா? அப்படி வந்து அது ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றதுனால நமக்கு எப்படி ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாமா? பாருங்க. ஸோ CH3 CH2, இங்க பாருங்க, இங்க ஆக்சிஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் will form a bond. ஓகே, ஸோ எப்பயுமே சொல்லியிருக்கோம் ஆக்சிஜன்ல 3 பாண்ட் வந்தாலே அங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போதான் நமக்கு இந்த Br மைனஸ் புரோமின் போயிட்டு நமக்கு புரோமின் வந்து அட்டாக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதான் நம்மளுடைய புரோமின் போயிட்டு வந்து இந்த அட்டாக் வந்து பண்ணணும். ஸோ புரோமின் எங்க போயிட்டு இந்த அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த HOH இருக்கு இல்லையா, இவங்க வந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடுவாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிட்டா எனக்கு இங்க மீதி என்ன மட்டும்தான் இருக்கும்?
CH3 CH2 இங்க வந்து பாருங்க நமக்கு வந்து அவ்வளவுதான் CH3 CH2. இப்போ இந்த கார்பன்ல எனக்கு இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிடும் கரெக்ட்டா. this carbonல it has now positive charge. அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு கார்பன்ல தான் எனக்கு இப்போ இந்த புரோமின் போயிட்டு அட்டாக் பண்ண போகுது. so that's how I will get the product bromoethane. அப்படிதான் வந்து எனக்கு பாத்தீங்க அப்படினா CH3 CH2 Br bromoethane வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, so இது வந்து பாத்தீங்க அப்படினா பிரைமரி ஆல்கஹால் இல்லையா. so இது வந்து நமக்கு பிரைமரி ஆல்கஹால். so பிரைமரி ஆல்கஹால் என்ன மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படினா SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும். பிரைமரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படினா it follows SN2 மெக்கானிசம். so அத வந்து மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படினா டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, so we are going to take a tertiary alcohol now. so இப்போ இந்த tertiary alcohol என்ன மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படினா SN1 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும். tertiary alcohol வந்து SN1 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணும். so let us take the reactant. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இந்த reactant வந்து எடுத்துக்கலாம். so that நமக்கு வந்து how the product is forming அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா வந்து நோட் பண்ணலாம். so CH3 group இருக்கு, tertiary alcohol இல்லையா. அப்போ நமக்கு அதுல வந்து 3 alkyl groups வந்து இருக்கும். tertiary alcoholsல it will be having 3 alkyl groups. இப்போ நம்ம இந்த leaving group OH என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும் கரெக்ட்டா. ஓகே, from எது HBr ல இருந்து என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனை வந்து இந்த லோன் பேர் இருக்கிற ஆக்சிஜன் வந்து வாங்கிக்கும். அப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்ல ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், CH3 குரூப் இருக்கு, கார்பன் பாத்தீங்கன்னா CH3 அகைன் CH3. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் கூட they form a bond கரெக்ட்டா. they form a bond. எப்பவுமே ஆக்சிஜன் கூட நமக்கு 3 பாண்ட் வந்து இருந்தாலே ஆக்சிஜன் கூட whenever it has 3 bonds அப்போலாம் அந்த ஆக்சிஜன்ல வந்து you will write positive charge. அப்போலாம் ஆக்சிஜன்ல வந்து you will write positive charge. இப்போ அடுத்த ஸ்டெப்ல ஸ்லோவா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். இந்த H2O இருக்காங்க இல்லையா, சோ இவங்க வந்து நமக்கு என்னவா வந்து வெளியில போயிடுவாங்க அப்படின்னா இதோ பாரு வாட்டரா வந்து வெளியில போயிடுவாங்க. அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா CH3C இன்னொரு CH3 இன்னொரு CH3. இப்போ you can notice that இந்த கார்பன்ல 3 பாண்ட் தான் இருக்கு, ஒரு பாண்ட் இல்ல. அப்போ இங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் போடும். அதுதான் கார்போ கேட்டையான். அதுதான் வந்து என்னது அப்படின்னா கார்போ கேட்டையான் சரியா. சோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்போ கேட்டையான் வந்து கிடைக்குது. ஓகே, புரிஞ்சுதா. சோ இப்போதான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா புரோமின் போயிட்டு அந்த கார்பன் கூட அட்டாக் ஆகும் ரைட். சோ இப்போதான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற இடத்துல போயிட்டு நமக்கு இந்த புரோமின் போயிட்டு அட்டாக் ஆகும். சோ the bromine forms the bond. இந்த இடத்துல நமக்கு புரோமின் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். மற்ற 3 இடத்துல CH3 குரூப் வந்து இருக்கும். ஓகேவா. சோ இப்போ வேற என்னவோ நடக்கலாம் அப்படின்னா இங்க எனக்கு வந்து ஹைட்ரஜன் எலிமினேஷன் நடந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வாங்க. இப்போ எனக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா one of the hydrogen can get eliminated so that அந்த bond positive charge neutralize பண்றதுக்காக. சோ இங்க பாருங்க இந்த ஹைட்ரஜன் காணா போயிடுது. இந்த ஹைட்ரஜன் காணா போயிட்டு தான் நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது கரெக்ட்டா. சோ the hydrogen deprotonation நடந்து here double bond gets formed. So CH3 CH3. ஓகே, ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. சோ இப்போ இந்த ஆல்கீனை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா HBr கூட வந்து ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும், இந்த புரோமின் போய் ரியாக்ட் பண்ணும். அதாவது ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் அடிஷன் ரியாக்ஷன் வந்து இங்க நடக்கும். அடிஷன் ரியாக்ஷன் ஹைட்ரஜனும் புரோமினும் போயிட்டு ஆட் ஆவாங்க. so that நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது சரியா. சோ இது வந்து நமக்கு டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா it undergoes SN1 reaction. ஓகே, வெரி குட். சோ இப்போ நம்ம வந்து இந்த ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ஆல்கைல் ஹாலைட்ஸா மாத்துறதுக்கு வேற என்ன முக்கியமான ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் வந்து குளோரினேஷன்.
ஓகே ஸோ வாட் இஸ் திஸ் குளோரினேஷன் அப்படின்னா வந்து நம்ம குளோரினை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே நம்ம வந்து குளோரினை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா குளோரினேஷன். ஓகே ஸோ வாட் ஆம் ஐ டேக்கிங் இஸ் எத்தனால். நம்ம இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எத்தனால் எடுத்துக்கிறோம், விச் இஸ் CH3 CH2OH. ஓகே ஸோ இப்போ நான் வந்து அந்த குளோரினேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த குளோரினேஷன் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஐ ஹாவ் டு யூஸ் சம் குளோரினேட்டிங் ஏஜென்ட். கரெக்டா? அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ஸோ அந்த குளோரினேட்டிங் ஏஜென்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய phosphorus trichloride. ஓகே ஸோ இந்த phosphorus trichloride வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், குளோரின் குரூப் OHக்கு பதிலாக குளோரினை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிடின் நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே ஸோ இங்கே என்ன ஆகும், யூ வில் ஜஸ்ட் ரிமூவ் த OH குரூப் அண்ட் ரீப்ளேஸ் பை CH குரூப். Cl குளோரினால நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஈஸி தான், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இந்த ரியாக்ஷன் எக்ஸாக்டாக நடக்குது அப்படிங்கிற மெக்கானிசம் கூட நமக்கு தேவையில்லை. பட் யூ ஷுட் நோ திஸ், இந்த குளோரினேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு எப்படி நடக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தயோனல் குளோரைடும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஐ எம் டேக்கிங் CH3OH மெத்தனால் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெத்தனால் வச்சு நான் என்ன பண்ணுறேன், அதே தான் குளோரினேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறேன், SOCl2. SOCl2 வந்து என்னது அப்படின்னா தயோனல் குளோரைட். இந்த தயோனல் குளோரைடும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து குளோரினை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிடின். ஓகே ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் ஆக போகுது. ஸோ வி வில் பி கெட்டிங் CH3Cl. ஓகே CH3Cl பிளஸ் ஆல்சோ என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl-ஆ வெளியில் போயிடும். அண்ட் இந்த சல்ஃபரும் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து, ரெண்டு ஆக்சிஜனும் சேர்ந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடாக வந்து வெளியில் போயிடுவாங்க. ஓகே ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆல்சோ ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம். சரியா? இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SN1 மெக்கானிசம் தான் வந்து அண்டர்கோ பண்ணும். ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஏதாச்சும் டவுட் இருக்கா? Do you have any doubts? அடுத்து போலாமா? ஓகே ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே ஸோ ஆல்கஹால்ஸ்ல இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்லாம் ஹவு இஸ் இட் ஹேப்பனிங் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகே ஸோ நல்லா கவனிங்க, CH3 CH2OH. ஸோ வாட் இஸ் திஸ், ஆல்கஹால் இல்லையா? ஸோ வாங்க டீஹைட்ரேஷன் டாபிக் போட்டுறேன் ஸோ தட் நம்ம மறக்க மாட்டோம். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், we are removing water, you should remove water அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகே ஸோ நல்லா கவனிங்க, நான் வந்து டீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஐ எம் யூஸிங் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே என்ன யூஸ் பண்ணுறேன், H2SO4. ஓகே ஐ எம் யூஸிங் சல்ஃபூரிக் ஆசிட் அட் வாட் டெம்பரேச்சர், 443 Kelvin. ஓகே 443 கெல்வின்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்றேன். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய, நல்லா கவனிங்க, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து இந்த OHம் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. they will get removed as water. அப்போ எனக்கு மீதி என்ன கிடைக்கும், CH2 ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த டீஹைட்ரேஷனுடைய மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அவ்வளோதானா அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஸோ இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் உடைய மெக்கானிசம். ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆல்கஹால்ஸ் எடுத்துக்கிறோம். கரெக்டா? ஸோ CH3 CH2OH. கரெக்டா? ஸோ we are taking this alcohol.
ஸோ இந்த ஆல்கஹாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஐ எம் ரியாக்டிங் இட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4. சல்ஃபூரிக் ஆசிடை நான் இப்படி எழுதிக்கிறேன் H ஓகே HOSO3H அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னா அப்போதான் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இங்க ஆக்சிஜன்ல we have lone pair of electrons. அந்த lone pair of electrons இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். So they form water மாதிரி ஒரு bond வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஓகே கவனிங்க. ஸோ இங்க பாருங்க CH3 CH2. இப்போ இந்த ஆக்சிஜன்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி வந்தாலே ஆக்சிஜன்ல 3 பாண்டன் வந்தாலே யூ ஹாவ் டு நோட் அங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் நீங்க வந்து பார்க்கணும். என்னது அப்படின்னா இந்த பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் வந்து ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜனை நீங்க கொஞ்சம் தனியா எடுத்து எழுதிக்கோங்க. பீட்டா ஹைட்ரஜனை நான் கொஞ்சம் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். சரியா? I'm 12th current. I need 11th lesson PDF and 2 and 3 compulsory can be taken from 11. கண்டிப்பா கேட்கலாம் சபரி. ஒரு வாட்டி மெசேஜ் போட்டாலே போறோம் சபரி. திருப்பி வந்து ஸ்பாம் பண்ணீங்கன்னா தப்பு. சரியா? இந்த நோட்ஸ் நான் இப்போ எழுதுறேன் இல்லையா, this thing I will give you. ஓகே சரி கவனிங்க. கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இது 12th போர்ஷன் தானே, யூ கேன் அட்டென்ட். ஓகே யா. ஸோ இப்போ வந்து பாருங்க நமக்கு இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து எனக்கு தனியாக வெளியில் போயிடும். திஸ் வாட்டர் இட் வில் கெட் ரிமூவ்ட். அப்போது எனக்கு இங்கே ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அந்த பாண்டு தான் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா தோ இந்த ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் போய் எனக்கு பாண்ட் வந்து ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸோ we will be getting this as the product. CH2 double bond CH2. சரியா? ஸோ ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த மெக்கானிசம் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஈத்தீன் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. பீட்டா ஹைட்ரஜனும் OHும் வெளில போயிடும். தட் இஸ் ஹவு த வாட்டர் கெட் ரிமூவ்ட். ஓகே தட் இஸ் ஹவு த வாட்டர் கெட்ஸ் ரிமூவ்ட். ஓகே ஸோ இப்போ கொஞ்சம் தெளிவாக டெர்ஷரி ஆல்கஹாலை வச்சு நம்ம வந்து பார்க்கலாமா? டெர்ஷரி ஆல்கஹாலில் இதே இது வந்து டீஹைட்ரேஷன் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வாங்கப்பா, டீஹைட்ரேஷன் மெக்கானிசம். ஓகே வாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் அ டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ கார்பனில் எனக்கு 3 அல்கைல் குரூப் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call that as tertiary alcohol. கார்பன்ல எனக்கு 3 அல்கைல் குரூப் வந்து இருக்கு, அதை தான் நம்ம வந்து tertiary alcohol அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த tertiary alcohol நான் என்ன பண்றேன் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். அதாவது HOSO3H. ஓகே ஸோ HOSO3H. சரியா? சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன்ல அஃப்கோர்ஸ் எனக்கு இங்கே டபுள் பாண்ட் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ஹைட்ரஜனை வாங்கிக்கும். கரெக்டா? ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 C CH3 CH3 அண்ட் இந்த ஆக்சிஜன்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 ஹைட்ரஜன்ஸும் ஆட் ஆகி இருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் ஆக்சிஜன்ல இந்த மாதிரி நமக்கு 3 பாண்ட் வந்து இருக்கும், அப்போ ஆக்சிஜன்ல வந்து என்ன சார்ஜ் நமக்கு வந்து இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். சரியா? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ வாட் இஸ் தி ஸ்டெப் 1 கால்ட் ஆஸ் புரோட்டோனேஷன். கிளியரா படிப்போம், இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து பெயர் என்னது அப்படின்னா இட் இஸ் புரோட்டோனேஷன். புரோட்டோனேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு. இப்போ ஆக்சிஜன்ல வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகி இருக்கு இல்லையா, அந்த அயானுக்கு பேர் தான் ஆக்சோனியம் அயான். அந்த அயானுக்கு பேர் தான் ஆக்சோனியம் அயான். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்போ கேட்டயான் ஃபார்மேஷன்.
கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப். அது என்ன மேம் இந்த கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் அப்படின்னா, இது கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஆக்சோனியம் அயன், ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு தான் ஆக்சோனியம் அயன், அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லோலி நமக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்லோ ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ லுக் அட் ஹியர், இங்க இருக்கிற H2O நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ கார்பன்ல 3 அல்கைல் குரூப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்பெல்லாம் கார்பன்ல இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் வரும், ஏன்னா ஒரு பாண்ட் ஆல்ரெடி அது லூஸ் பண்ணிடுச்சு, அப்போ கார்பன்ல இங்க நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருக்கு. ஸோ we have got carbocation here with the elimination of water. இப்போ இந்த கார்போகேட்டையான்ல நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்டெப் 3ல டீப்ரோட்டோனேஷன் நடக்கும். ஸ்டெப் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப்ரோட்டோனேஷன். புரோட்டனேஷன்னா புரோட்டானை ஆட் பண்றது, டீப்ரோட்டனேஷன் அப்படின்னா புரோட்டானை ரிமூவ் பண்றது. இப்போ இந்த குரூப்பை நான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ப்ரோட்டான்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்படி மேம் அப்படின்னா, நீ நல்லா கவனிங்க. ஐ எம் டேக்கிங் எ பீட்டா கார்பன். இதில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா ஹைட்ரஜனை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன், சரியா? ஏன்னா பாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணிடும்னா, இந்த ஹைட்ரஜன் எனக்கு வெளியில் போயிடும். இந்த ஹைட்ரஜன் எனக்கு வெளியில் போயிடும், H+ பார் வெளியில் போயிடுது. எப்படி போகும்? ஃபாஸ்ட்டாக போகும், ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ தட் இந்த பாண்ட் வந்து எனக்கு இங்க டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ தட் எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. CH3C இந்த இடத்துல எனக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஏன்னா அந்த பாசிட்டிவை நான் இப்படியாச்சும் வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? கார்பனுக்கு ஒரு பாண்ட் வந்து வேணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். ஓகே, சோ டீப்ரோட்டனேஷன் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? டீப்ரோட்டனேஷன் புரிஞ்சுதா? சோ உங்களுக்கு போர்டே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. கிளியரா? ஓகே, so இப்போ வந்து we got this alkenes as the product. 2-methyl prop 1-ene என்ன காம்பவுண்ட் இது? இது வந்து 2-methyl prop 1-ene. prop 1-ene வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, so இப்போ இந்த dehydration reaction வந்து இருக்கு இல்லையா? so dehydration of alcohol. dehydration of alcohol. So இந்த dehydration of alcohol வந்து என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, ரியாக்டிவிட்டி, அதோடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. சரியா? நல்லா கவனிங்க. பிரைமரி இருக்கலே பிரைமரி தான் லெஸ் ரியாக்டிவா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி, அண்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் ரியாக்டிவா இருக்கிறது வந்து யாரு அப்படின்னா டெர்ஷரி. டெர்ஷரி வந்து ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். சபரி, நான் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கேன். புக் பேக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், புக் பேக் கொஸ்டினும் டீச் பண்ணியிருக்கேன், ஒன் ஷார்ட்டும் டீச் பண்ணியிருக்கேன், லைன் பை லைன் தனித்தனி பார்ட் பை பார்ட்டாவும் டீச் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்க அதெல்லாமே வீடியோஸ் பார்த்து படிங்க. எடுத்தோன்னா புக் பேக் பார்த்தீங்கன்னா புரியாது. அதுக்காக தான் வீடியோ ஃபுல்லா லைன் பை லைன் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சாப்டர்லேருந்து எப்படி கேட்டாலும் ஆன்சரை எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரூல் வந்து பார்க்க போறோம். என்னது அப்படின்னா 𝑧𝒐𝒓 ரூல். எதுக்கு இந்த 𝑧𝒐𝒓 ரூல் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? எஸ், how many of you know? How many of you don't know? ஏன் வந்து நான் இந்த 𝑧𝒐𝒓 ரூல் பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருக்கா தெரியுமா தெரியாதா? இல்ல நோ ஐடியா அட் ஆலா? You have any idea of how to study the 𝑧𝒐𝒓 rule? Yes ma'am, no ma'am. More substituted alkenes. Alkenesல வந்து பாத்தீங்க அப்படின்னா more substituted alkenes தான் வந்து நமக்கு ஸ்டேபிளா வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா 𝑧𝒐𝒓 ரூல். ஓகே, ஸோ கவனிங்க. இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நம்ம வந்து பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ எந்த
கார்பன்ல எந்த பீட்டா ஹைட்ரஜனை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து நமக்கு ஒரு டவுட் வருது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இங்கேயும் தான் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் தான் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ எனக்கு இந்த எந்த பீட்டா ஹைட்ரஜனை நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 𝑧𝒑𝒐𝒓 ரூல். ஓகே, ஸோ வந்து ஒரு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்போ, ஓகே, ஒரு இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்போ டியூரிங் எப்போ எனக்கு இந்த 𝑧𝒑𝒐𝒓 ரூலுடைய வேலை வந்து தேவைப்படும்? டியூரிங் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். Okay, which is what? Intramolecular dehydration அப்படினா வந்து என்ன அர்த்தம்? Intramolecular dehydration அப்படினா removal of water இல்லையா? Which is the elimination reaction. Elimination reactionல என்ன பாத்தீங்க அப்படினா there are possibilities of formation of கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இந்த எந்த பீட்டா ஹைட்ரஜன் வேணாலும் நான் வந்து ரிமூவ் பண்ணி கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து போடலாம் இல்லையா? at different location. ஸோ அப்போ எனக்கு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த டபுள் பாண்ட் ஃபார்மேஷனை வந்து நம்ம வந்து எழுத முடியும். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல we can write this double bond formation. அப்போ எதை வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ண போறோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்டேபிளா இருக்கக்கூடியது எது அப்படின்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் தான் வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஓகே, ஸோ மோர் substituted alkene is stable. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சே வந்து நம்ம இந்த 𝑧𝒑𝒐𝒓 ரூல் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஆல்கஹால் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே எனக்கு வந்து என்ன குரூப் இருக்கு அப்படின்னா OH குரூப் வந்து இருக்கு. I have OH group here. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றேன். HOSO3H இது வந்து என்னது? சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, ஸோ லோன் பேர்லேருந்து ஆரோ மார்க் போச்சுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். பாண்ட்லேருந்து ஆரோ போச்சுன்னா லோன் பேர் வெளில போகும்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லோன் பேர்லேருந்து ஆரோ மார்க் போச்சு அப்படின்னா ஃபார்ம்ஸ் பாண்ட், அது பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். பாண்ட்லேருந்து நீ வந்து ஆரோ மார்க் போட்ட அப்படின்னா அது லோன் பேரா வெளியில போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரான்ஸா வெளியில போயிடும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, ஸோ கவனிங்க. இங்க எனக்கு என்ன இருக்கு? ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லேருந்து ஹைட்ரஜனுக்கு ஆரோ மார்க் போடுறேன். விச் இஸ் அது ஹைட்ரஜன் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார்ம் பண்ணி எழுதிடலாமா? ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்போ நமக்கு புதுசாக ஆட் ஆகி இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன்ல இப்பெல்லாம் 3 பாண்ட் வருதோ அப்பெல்லாம் ஆக்சிஜன்ல யூ வில் புட் பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு இங்கே வாட்டர் வந்து நமக்கு எலிமினேட் ஆயிடுவாங்க. கரெக்டா? ஸோ இங்கே இருக்கிற இந்த H2O குரூப் வந்து நமக்கு இந்த H2O குரூப், இந்த குரூப் அப்படியே நமக்கு வெளியில போயிடும். அது வெளியில போயிடுச்சு அப்படின்னா என்னப்பா ப்ராடக்ட் இருக்கும்? CH3 C CH3 CH3 CH CH3. இப்போ அந்த கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா கார்பன் ஒரு பாண்டை வந்து லூஸ் பண்ணிடுச்சு. So we have got this secondary carbocation. கரெக்டா? We have got this secondary carbocation. So இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்து ஒரே விஷயம் தான் வந்து நடக்கும். சேம் தான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நான் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன்.
போர்டு மறைக்குது அப்படின்னா நான் என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஸோ இந்த செகண்டரி கார்போகேட்டையான் வரைக்கும் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணிடும். இப்போ இந்த செகண்டரி கார்போகேட்டையான் இருக்கு, கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ யாராச்சும் வந்து அந்த கார்பனுக்கு வந்து பாண்டு தரணுமா இல்லையா, வந்து அந்த ஹைட்ரஜனுக்கு அந்த கார்பனுக்கு பாண்டு தரணுமா இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பீட்டா ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். இதோ பாரு, இந்த பீட்டா ஹைட்ரஜனை எடுத்துக்கிறேன், டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ CH3 C மற்ற எதுவுமே டிஸ்டர்ப் ஆகல. CH3 இது அப்படியே தான் எழுதிக்கிறேன். இங்க பாரு, இது நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன். சேம் தான் இது ரெண்டும். C இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தனியா ஸ்பெஷலா எழுதிக்கிறேன். ஓகே, இந்த பீட்டா ஹைட்ரஜனை மட்டும், இந்த பீட்டா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க பாரு, இங்க ஒரு பீட்டா, இங்க ஒரு பீட்டா, இங்க ஒரு பீட்டா, ரெண்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த பீட்டா ஹைட்ரஜன் வந்து நமக்கு டீப்ரோட்டனேஷன் நடந்துரும். அடுத்த ஸ்டெப்ல ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ அப்ப நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், மற்ற எல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா அந்த கார்பன்ல தானே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ டபுள் பாண்ட் CH2. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டேபிள். இது வந்து ஒரு 3% தான், 3% தான் மைனர் ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ வேற என்ன மேம் நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கான் இல்லையா, இவன் வந்து மித்தைல் ஷிஃப்ட் அண்டர்கோ பண்ணுவான். மித்தைல் ஷிஃப்ட்னா என்னது பார்க்கலாமா? This undergoes methyl shift. So what is this methyl shift அப்படின்னா, இந்த மித்தைல் குரூப் வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இந்த மித்தைல் குரூப் வந்து எனக்கு இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மித்தைல் குரூப் வந்து எனக்கு அந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னப்பா கிடைக்கும் நமக்கு? இப்போ கவனிங்க. ஸோ கார்பன், இந்த கார்பன்ல அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். கரெக்டா? அதுல நமக்கு இப்போ 2 CH3 குரூப் வந்து இருக்கு. CH3 குரூப் இருக்கு. இப்போ மித்தைல் குரூப் எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாசிட்டிவ் எனக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு, CH3. இப்போ பாருங்க, ஐ ஹாவ் 2 பீட்டா. இப்போ எனக்கு வந்து 2 பீட்டா ஹைட்ரஜன் வந்து இருக்கு. இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன், இது 3 பீட்டா ஹைட்ரஜன், இது ஒரு பீட்டா ஹைட்ரஜன். இந்த கார்போகேட்டையான் இருக்குல்ல, அதுல அட்டாச் ஆகி இருக்கிற அந்த ஹைட்ரஜன் தான் வந்து பீட்டா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ வாங்க எப்படி ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணாதான் நீங்க வந்து எழுத முடியும் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வந்து நடக்கலாம். ஒரு பாசிபிலிட்டிஸை நான் இங்கே எழுதுறேன், இன்னொரு பாசிபிலிட்டியை இங்கே எழுதுறேன். ஓகே, அப்போ நான் இதை இன்னுமே நான் ஒத்திக்கணும். ஓகே, ஸோ கவனிங்க, நமக்கு இங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ், ஜஸ்ட் அ மினிட். இடம் பற்றாக்குறையாக உள்ளது. எஸ். ஸோ இப்போ லிசன். இப்போ நமக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பீட்டா ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோ பாருங்க இவனை. இப்போ இங்க என்ன ஆகும், CH2H அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, இவன் வெளில போயிடுவான். இவன் வெளில போயிட்டான் அப்படின்னா டபுள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஓகே, அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாருங்க. CH2 CH3 CH CH3 CH3. ஓகே, இப்போ another possibility நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த கலர்ல எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த பீட்டா ஹைட்ரஜன் எனக்கு வெளில போகுது. அப்ப இதை நான் CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஓகே, அப்போ இங்க இருக்கிற CH3 அப்படியே தான் இருக்கும். கார்பன் இங்க பாத்தீங்கன்னா CH2, இங்க நமக்கு டபுள் பாண்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா CH CH3 and then CH3. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கணக்கு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் எனக்கு மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னா 64% இருக்கிற இந்த குரூப் தான். கொஞ்சம் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க 33% இந்த ஆல்கின்ஸ். ஓகே,
ஏன்னா இது பாரு மோர் சப்ஸ்டிடியூட். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் நீ பாரு, சாரி மாத்தி போட்டனா, ஓஹோ சாரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இது வந்து ரெண்டுமே சேம் தானே. நீ அந்த பீட்டாவை ரிமூவ் பண்ணாலும் இந்த பீட்டாவை ரிமூவ் பண்ணாலும் சேம் தானே. நீங்க இந்த பீட்டாவை மறந்துட்டீங்க பாருங்க. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு பாரு, இந்த பீட்டா ஹைட்ரஜனை மறந்துட்ட பாரு. அந்த பீட்டா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்ட் C CH3 CH3 CH3. புரியுதா? இப்ப பாருங்க நான் இதை கொஞ்சம் அப்படியே அழகா எழுதிக்கிறேன். என்ன பண்றேன்? CH3 CH3 டபுள் பாண்டட் கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கு. கரெக்டா? சோ அவ்வளவுதான். இப்போ இதுதான் எனக்கு மோஸ்ட் ஸ்டேபிளான ஒரு ப்ராடக்டா வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 64%க்கு 64%க்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளா வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க கவனி, எனக்கு மோர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. கார்பன் கார்பன் டபுள் பாண்டா 1 2 3 4 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனா இங்க பாரு 1 2 ரெண்டே சப்ஸ்டிடியூஷன் தான். இங்க பாருங்க நமக்கு 1 2 ரெண்டே சப்ஸ்டிடியூஷன் தான். இதுல 3 சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. 1 2 3 சப்ஸ்டிடியூயன்ட் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்காங்க, ப்ராடக்ட் கிடைப்பாங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இட் இஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். வாட் இஸ் திஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்? ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து என்னது? ஏன் நம்ம வந்து இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து படிக்கணும் தெரியுமா? Yes, do you all know? ஆல்கஹால்ஸ் நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்றது மூலமா தான் நீங்க வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆல்டிஹைட்ஸோ இல்ல வந்து ஆசிட்ஸோ மற்றது எல்லாரையுமே நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரிப்பேரே பண்றீங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ல பேசிக்கா ஒரு சில விஷயம் வந்து யூ ஷுட் நோ. அது வந்து என்னதுன்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க ஆக்சிடைஸ் பண்றப்போ யூ வில் கெட் ஆல்டிஹைட்ஸ் as the product. ஓகே, இதே செகண்டரி ஆல்கஹால்ஸ் நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ you will be getting ketones as the product. இப்போ ஆல்டிஹைட திருப்பி நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ you will be getting acids as the product. ketone திருப்பி நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ again you will be getting acid as the product. so இது வந்து ஜெனரல் ஸ்கீமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆகி இருக்கணும் அப்படின்னா வந்து தெரிஞ்சு இருக்கணும். so that alcohols வந்து நீங்க ஆக்சிடைஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது? you are getting carbonyl compounds. okay, you are getting carbonyl compounds. இப்போ இந்த ஆக்சிடேஷன் வந்து எனக்கு வந்து ஆசிட் வரைக்கும் எனக்கு ஆக்சிடைஸ் பண்ண வேணாங்க. ஆல்கஹால்ல எனக்கு வெறும் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதை வந்து எனக்கு ஜஸ்ட் ஆல்டிஹைட் அண்ட் தென் கீட்டோன். இதே செகண்டரி ஆல்கஹால் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா கீட்டோன் வரைக்கும் மட்டும் எனக்கு வந்து இது வந்து ஆக்சிடைஸ் ஆனா போதும் அப்படின்னா அப்போ அதுக்கு வந்து நான் பிசிசி பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் யூஸ் பண்ணணும். பிசிசி பிரிடீனியம் குளோரோக்ரோமேட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஆசிட் வரைக்கும் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகாது. சரியா? so let us see some examples for that. கவனிச்சிங்க அப்படின்னா CH3 CH2OH. ஓகே, இது வந்து என்னது? எத்தனால். கரெக்டா? ஸோ இப்போ இந்த எத்தனாலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அசிடிஃபைடு. ஓகே, எத்தனாலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அசிடிஃபைடு K2Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட். சோடியம் டைக்ரோமேட் வந்து என்னது? அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ சோடியம் டைக்ரோமேட் வந்து என்னது அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஆல்கஹால். வாட் இஸ் த பிரைமரி ஆல்கஹால் ஹியர்? CH2OH தான் பிரைமரி ஆல்கஹால். இந்த பிரைமரி ஆல்கஹாலை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிடும். என்னவா ஆக்சிடைஸ் பண்ணிடும்? CHO ஆல்டிஹைடு குரூப்பா ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல்டிஹைடை நம்ம திருப்பி என்ன பண்றோம் அப்படின்னா again I am using the same oxidizing agent. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணி
பேஸ்ட் பண்ணிப்போம். சரியா, இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அகெயின் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணி நான் ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த CHO குரூப் வந்து எனக்கு ஆசிடாக மாறிடும், COOH குரூப்பாக எனக்கு வந்து மாறிடும். கரெக்டாக, COOH குரூப்பாக எனக்கு வந்து அது மாறிடும். ஸோ வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட்? CH3CH2OH எத்தனால். கரெக்டாக, திஸ் இஸ் எத்தனால். எத்தனால் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எத்தனால் ஆல்டிஹைட் கிடைக்கும். எத்தனால் எத்தனால்ல நான் வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ அகைன் எனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து எத்தனாயிக் ஆசிட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஓகே, ஐ வில் பி கெட்டிங் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட். கிளியர்? பக்காவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு செகண்டரி ஆல்கஹாலை எடுத்து காட்டுறேன். I am going to now take a secondary alcohol. இப்போ primary alcohol நீங்கலாம் பாத்தீங்க. நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு secondary alcohol எடுத்துக்கிறேன். CH3 CHOH CH3. I am going to take a secondary alcohol. So இந்த secondary alcohol எடுத்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா same acidified sodium dichromate கூட நான் வந்து react பண்றேன். So அப்பதான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா CHOH எனக்கு வந்து அந்த CHOH செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து எனக்கு கீட்டோன்ஸா வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அதாவது C டபுள் பாண்ட் O அதுதான் நம்மளுடைய கீட்டோன்ஸ். கரெக்டா? ஸோ கீட்டோன்ஸா வந்து அவங்க நமக்கு ஆக்சிடைஸ் ஆவாங்க. கிளியர்? ஸோ இப்போ இந்த கீட்டோன்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி வந்து நான் ஆக்சிடைஸ் பண்றேன். கீட்டோன்ஸை திருப்பி நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ நல்லா கவனிங்க. CH3 இங்க CO அந்த CH3 போய்டும் OH. சோ இங்க பாருங்க நல்லா கவனிங்க. COOH நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? ஆசிட் வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. So I have taken here propan 2-ol. propan 2-ol வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அத வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ propanone கீட்டோன் வந்து கிடைக்குது. propanone ketones வந்து கிடைக்குது. இப்போ அந்த ketones நம்ம திருப்பி ஆக்சிடைஸ் பண்றப்போ நமக்கு வந்து again we are getting ethanoic acid as the product. Again we are getting the same ethanoic acid as the product. Okay வா? சூப்பரா? ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன் இந்த pyridinium chlorochromate யூஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? வெறும் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஸ்டேஜ்லயே நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? ஸோ நல்லா கவனிங்க. CH3 CH2 CH2OH இருக்கு. இப்போ நான் இதை எப்படி ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா I am using the oxidizing agent PCC. What is this PCC? Pyridinium chlorochromate. ஓகே, நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா pyridinium chlorochromate வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த CH2OH குரூப்பை CHO-வா மாத்திடுங்க, ஆல்டிஹைட் குரூப்பா மாத்திடுங்க. ஸோ CH3 CH2 CHO. ஸோ ஆல்டிஹைட் வரைக்கும் மட்டும்தான் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகுமே தவிர அது வந்து ஆசிட் அளவுக்குலாம் வந்து நமக்கு போகாது. சரியா? ஆசிட் அளவுக்குலாம் நமக்கு வந்து போகாது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னா PCC யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா it is Swern oxidation. Okay, it is Swern oxidation. Ma'am, I am tired when live went on. இப்போதானேடா சபரி வந்த, கவனிக்கிறியா லைவ்லாம்? லைவ் வந்து இந்த சாப்டர் முடியிற வரைக்கும் இருக்கும். இன்னும் ஒரு 3 hours 4 hours வந்து லைவ் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்வர்ன் ஆக்சிடேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are taking a alcohol. அந்த ஆல்கஹால் கூட நம்ம DMSO. நல்லா கவனிங்க. we are taking alcohol. ஆல்கஹால் கூட நம்ம ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் DMSO, which is dimethyl sulfoxide. ஓகே, ஸோ இந்த DMSO வந்து என்னது அப்படின்னா it is dimethyl sulfoxide. ஓகே, ஸோ dimethyl sulfoxide வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி FOவே போட்டுக்கலாம், sulfoxide. ஓகே, ஸோ இப்போ இந்த dimethyl sulfoxide மட்டும் இல்லை, இன் பிரசன்ஸ் ஆஃப் oxalyl chloride. oxalyl chloride
Okay, so what are we using here? Okay, oxalyl chloride இருக்கு. நம்ம வந்து என்ன ப்ராடக்ட்டா கிடைக்குது அப்படினா நமக்கு இங்க ketones. Okay, ketones வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. அதாவது aldehydes or ketones. Okay, primary alcohols வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினா aldehyde கிடைக்கும். Secondary alcohols வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு ketones வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? இத வந்து கொஞ்சம் ஆர்டரா எழுதிக்கிறேன். alcohols கூட dimethyl sulfoxide, அது கூட oxalyl chloride, இப்படி எழுதிக்கலாம். chloride அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா aldehydes or ketones வந்து கிடைக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆல்கஹாலை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் அ செகண்டரி ஆல்கஹால் ஹியர். ஆனால் பிரைமரி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். கவனிங்க. CH3OH. ஓகே, ஸோ இதான் நம்மளோட செகண்டரி ஆல்கஹால். ஸோ இந்த செகண்டரி ஆல்கஹாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா DMSO டைமித்தைல் சல்ஃபாக்சைடு. கரெக்டா? 2 மித்தைல் குரூப் டைமித்தைல் சல்ஃபர் ஆக்சிஜன், அதுதான் சல்ஃபாக்சைடு, அதுதான் சல்ஃபாக்சைடு. சரியா? ஸோ இட் இஸ் ரியாக்டிங் வித் ஆக்சலில் குளோரைடு. ஆக்சலில் குளோரைடு அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்? ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆக்சலில் குளோரைடு, COCl குரூப் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஐ எம் டூயிங் இட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரைஇத்தைல் அமின். ஓகே, அதுதான் வந்து ET3N. ET3N அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் ட்ரைஇத்தைல் அமின். ஓகே, இட் இஸ் ட்ரைஇத்தைல் அமின். என்னப்பா ப்ராடக்ட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு CHOH வந்து என்னடா? இது வந்து நம்மளோட செகண்டரி ஆல்கஹால். கரெக்டா? ஸோ செகண்டரி ஆல்கஹால் எனக்கு என்னவா வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும் அப்படின்னா கீட்டோன்ஸா ஆக்சிடைஸ் ஆகிடும். அஃப்கோர்ஸ் கீட்டோன்ஸா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஓகே, அப்புறமா எனக்கு மீதி என்னெல்லாம் வந்து எப்படி எல்லாம் வந்து வெளியில போகும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கவனிங்க. இங்க எனக்கு 2 ஹைட்ரஜன் வெளில போச்சு இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு வந்து இங்க 2 ஹைட்ரஜன் வெளியில போய் தானே கீட்டோன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த 2 ஹைட்ரஜன். கரெக்டா? நான் இதை கிளியரா எழுதினா உங்களுக்கு புரியும். CHOH. ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த 2 ஹைட்ரஜன் வெளில போயிடுச்சு. அப்படிதான் நமக்கு கீட்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த 2 குளோரினும் சேர்ந்து நான் இதை எல்லோலயே எழுதுறேன். நமக்கு HCl வெளியில போயிடுவாங்க. HCl வெளியில போயிடுவாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருக்கக்கூடிய I will take a different color. Yeah, blue. ஸோ இப்போ அடுத்து வந்து நமக்கு இங்க இருக்கக்கூடிய CO குரூப் மட்டும் நமக்கு வந்து என்னவா வெளில போயிடும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடா வெளில போயிடும். கார்பன் மோனாக்சைடா வெளியில போயிடும். அடுத்து நான் பிங்க் கலர் எடுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த CO and then OH. கரெக்டா? COவும் இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளியில போகும் அப்படின்னா CO2வா வெளில போயிடும். ஓகே, CO2வா வெளில போயிடும். இப்போ எனக்கு மீதி என்ன இருக்கு? What else do I have? Green எடுத்துக்கிறேன். இங்கே நம்ம green எடுத்துப்போம். சரி, இந்த green இருக்கு. ஸோ இங்கே பாருங்க CH3 and sulfur இருக்கு. கரெக்டா? டைமித்தைல் சல்ஃபர் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த டைமித்தைல் சல்ஃபர் சேர்ந்து தான் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா we get CH3 twice S. போர்ட் தெரியலனா I'll just close myself. பாருங்க, நமக்கு இங்க ஒவ்வொன்றும் எப்படி வெளியில போய் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கு அப்படிங்கறத இங்க உங்களுக்கு நான் கிளியரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளியரா? Do you understand? Yes, okay. So dimethyl sulfoxide பார்த்தாச்சு. ஓகே, சாரி, ஸ்பர்ன் ஆக்சிடேஷன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். பயாலஜிக்கல்
oxidation. So what is this biological oxidation? What is this biological oxidation? So in the biological oxidation வந்து நமக்கு எங்க எல்லாம் நடக்கும்? Do you have any idea? எங்க எல்லாம் வந்து இந்த biological oxidation வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து do you have any idea? இப்போ நம்ம பாடி வந்து இருக்கு இல்லையா? So நம்ம பாடியில வந்து imagine we are consuming alcohol. Okay? So நம்ம பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா alcohol வந்து consume பண்றோம். அப்போ வந்து எந்த ஒரு ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்த ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆல்கஹால் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸ் வந்து கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா திஸ் ஆர்கன் வில் கெட் டேமேஜ்ட் அப்படிம்பாங்க. Do you realize what hormone it is? Very good. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து liver தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆகும். சரியா? லிவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த லிவர் டேமேஜ் வந்து ஏன் நடக்குது? when we consume alcohol, why the liver is getting damaged அப்படிங்கிறது வந்து இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஓகே, ஸோ இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல you will clearly understand. ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஃபர்மெண்ட் ஆகி அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் வந்து ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட் வந்து நமக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகிறப்போ ஃபர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆல்கஹால் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அந்த ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டீடாக்சிஃபை பண்ணணும். கரெக்டா? ஸோ to detoxify the alcohol. இப்போ அந்த ஆல்கஹாலை வந்து நம்ம டீடாக்சிஃபை பண்றதுக்காக liver produces an enzyme. liver வந்து ஒரு என்சைம் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் an enzyme? என்சைம் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ என்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து பயோ கேட்டலிஸ்ட். இப்போ நான் வந்து லேப்ல வந்து ஒரு ரியாக்ஷன் செய்யறேன் அப்படின்னா அந்த லேப்ல நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்? லேப்ல நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம வந்து ஸ்பீடப் பண்றதுக்கு we want this catalyst இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை வந்து ஸ்பீடப் பண்றதுக்கு தான் we need this bio catalyst. So enzymes are bio catalyst. சரியா? So இப்போ இந்த bio catalyst உடைய வேலை வந்து என்னது? What is the use of this bio catalyst அப்படின்னா இங்க என்ன என்சைம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஆல்கஹால் அது வந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் தான். ஓகே, ஆல்கஹால் தரேன் சால்மான். ஓகே, ஸோ இப்போ ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் உடைய வேலை வந்து என்னது? இந்த ADH என்சைம் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனை வந்து ஸ்பீடப் பண்ணும். விச் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். சேம் தான் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு இங்க டாக்ஸிக் ஆல்கஹால் வந்து இருக்கு இல்லையா? we have this toxic alcohol. ஸோ இந்த டாக்ஸிக் ஆல்கஹாலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணணும். பாடி ஆக்சிடைஸ் பண்ணி நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா மாற்றணும். நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடு. ஓகே, ஸோ நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். சரியா? ஸோ அதுக்கு நம்ம பாடி வந்து ஆக்சிடைஸ் பண்ணணும்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து வேணும் இல்லையா? ஸோ அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யாருப்பா? அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் NAD. வாட் இஸ் திஸ் NAD? NAD அப்படிங்கிறது நிக்கோட்டினமைட்
dinucleotide. Okay, adenine, guanine, cytosine, thymine, இவங்கெல்லாம் nitrogenous base நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? So nicotinamide, adenine, dinucleotide. Okay, so இந்த NAD தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, அப்போ கேட்டலிஸ்ட் யாருங்க? கேட்டலிஸ்ட் தான் நம்மளுடைய ADH. என்னது ADH அப்படிங்கிறது வந்து என்னது? ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, ADH தான் வந்து என்னது அப்படின்னா it is alcohol dehydrogenase. புரிஞ்சுதா? ஓகே, சோ இந்த ADH catalyst வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் ஆல்கஹாலை வந்து நான் டாக்ஸிக் ஆல்டிஹைடா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். So that is what biological oxidation is. So okay, let us see the reaction. In the biological oxidation உடைய reaction பார்க்கலாம். Biological oxidation உடைய reaction பார்க்கலாம். சரியா? So biological oxidation வந்து பாத்தீங்க அப்படின்னா CH3 CH2OH. கரெக்டா? எத்தனால் இதானே வந்து குடிறாங்க எத்தனால். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் வந்து இந்த NAD+ which is nicotinamide adenine dinucleotide. கேட்டலிஸ்ட் தான் யாரு அப்படின்னா ADH, ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய இந்த பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ஆல்டிஹைடா ரெடியூஸ் ஆயிடும், ஆக்சிடைஸ் ஆயிடும். CH3 CHO ஆல்டிஹைடா ரெடியூஸ் ஆயிடும் with the elimination of this NAD+. ஓகே, சோ இப்போ இத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாருங்க catalytic dehydrogenation. catalytic dehydrogenation. Okay, so what is this catalytic dehydrogenation? catalyst யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து நம்ம பிரைமரி ஆர் செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. we have primary or secondary alcohols. அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with copper. In presence of 573 Kelvin. Okay, 573 Kelvin. அப்போ அந்த ஆல்கஹால் வந்து எனக்கு என்னவா வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும் அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீட்டோன்ஸா ஆக்சிடைஸ் ஆயிடும். கரெக்ட்டா? ஓகே, so let us see the reaction. CH3 CH2OH. கரெக்ட்டா? what is this? ethanol. இப்போ நான் எத்தனால் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா catalytic dehydrogenation பண்றேன். catalytic dehydrogenation in presence of copper. நம்ம வந்து என்ன பண்றோம் 573 கெல்வின்ல ஹீட் பண்றோம். என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய CH2OH குரூப் வந்து நமக்கு CHO குரூப் ஆல்டிஹைடா நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். ஆல்டிஹைடா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். அடுத்து நான் வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். CH3 CHOH group இருக்கு. CH3 CHOH group இருக்கு. I am taking a secondary alcohol here. So இந்த secondary alcohol வந்து எனக்கு என்னவா ஆக்சிடைஸ் ஆகிடும்? again நமக்கு வந்து கீட்டோனா ஆக்சிடைஸ் ஆகிடும். So C double bond கீட்டோனா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆயிடும். So primary alcohols வந்து நமக்கு aldehydes கொடுக்கும் and secondary alcohols வந்து ketones கொடுக்கும். அத வந்து மறந்துடாதீங்க. So now இதேதான் இந்த catalytic dehydrogenation தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆனா எதுக்கு அப்படின்னா tertiary alcohols. ஓகே, same catalytic dehydrogenation தான், but now it is for tertiary alcohols. So tertiary alcohols நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதேதான்ப்பா. So copper in presence of 573 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றப்போ எனக்கு வந்து alkenes கிடைக்கும். அத மறந்துடாதீங்க, alkenes வந்து கிடைக்கும். alkenes அப்படின்னா என்னது? double bonded compound. alkenes வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். So I am taking a tertiary alcohol here. CH3 CH3 CH3OH. okay,
So I have taken a tertiary alcohol here. என்ன பண்றேன் நானு copper in presence of 573 Kelvinல heat பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படினா bond வந்து நமக்கு இங்க பாருங்க இந்த பீட்டா ஹைட்ரஜன் வந்து இருக்கா CH2H அப்படினு வந்து எழுதிக்கிறேன். ஓகே சோ கவனிங்க இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து வாட்டரா வெளியில போய்டுவாங்க. they'll get removed as water. elimination reaction நடக்கும். அப்புறம் என்ன ஆகும் இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சுல அப்ப இங்க நமக்கு டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அவ்வளவுதான். சோ கவனிங்க CH3 C CH3 double bond CH2. Okay, so we'll be getting alkenes as the product. Okay, so அடுத்து catalytic dehydrogenation க்கு அப்புறம் ஒரு important reaction தான் esterification. Okay, so what is this esterification reaction? பார்க்கலாமா? So இந்த esterification reactionல வந்து நம்ம என்ன prepare பண்றோம் அப்படினா esters வந்து நம்ம prepare பண்றோம். Okay, so இப்போ alcohol இருக்கு இல்லையா alcohol கூட நான் வந்து என்ன ரியாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரு carboxylic acid எடுத்துக்கிறேன். RCOOH acid carboxylic acid எடுத்துக்கிறேன். மோகன் நிதிஷ் good evening வாங்க. so அப்போ வந்து எனக்கு பாத்தீங்க அப்படினா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும். மேம் இந்த எஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன குரூப் ஒண்ணும் இல்ல RCOOR. ஓகே RCOOR குரூப் தான் நம்ம வந்து எஸ்டர் அப்படினு சொல்றோம். so yeah let us take இந்த ஆல்கஹால் வந்து எடுத்துக்கலாமா ஆல்கஹால் பாத்தீங்க அப்படினா CH3 CH2OH. okay alcohol is reacting with acid CH3COOH. ஆசிட் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படினா ஹைட்ரஜனை வந்து டொனேட் பண்ணும். கரெக்ட்டா? அதனால தான் அது ஆசிட். ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து நமக்கு என்னவா வெளியில போய்டுவாங்க அப்படினா வாட்டரா வெளியில போய்டுவாங்க. அவங்க வாட்டரா they get removed. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும் மீதி என்ன இருக்கும் CH3 CH2 இதோ இது எழுதிக்கோ COO CH3. ஓகே so RCOOR இது என்ன குரூப்பா RCOOR which is ester. கரெக்ட்டா? இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு எஸ்டர் வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து நம்மளுடைய esterification reaction. சரியா? இதுதான் நம்மளுடைய esterification reaction. எத்தனால் எடுத்து எத்தனாயிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி இதுவும் எழுதிடுவோமா we are taking ethanol அத வந்து ethanoic acid கூட ரியாக்ட் பண்ணி we are taking this ethyl ethanoate as the product. என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு ethyl ethanoate 8 வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே சோ இதுதான் நம்மளுடைய esterification reaction உடைய எக்ஸாம்பிள். ஓகே சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் which is reactions of glycol. ரொம்ப important. okay so which is reactions of glycol. so glycol வந்து எப்படி எல்லாம் reaction வந்து undergo பண்ணுது அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? okay ஓகேப்பா சோ வாங்க சோ reactions of glycol ல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ethylene glycol ethane 1,2 diol வந்து எடுத்துக்கிறோம். சோ அது வந்து CH2OH and CH2OH. ஓகே சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட ethane 1,2 diol. இப்போ அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா phosphorus triiodide கூட ரியாக்ட் பண்றேன். என்ன பண்றேன்
phosphorus ட்ரைஅயோடைட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த ரெண்டு OH குரூப்பும் ரெண்டு அயோடினா ரீப்ளேஸ் ஆகும். ரெண்டு OH குரூப்பும் எனக்கு வந்து என்னவா ஆயிடும்? ரெண்டு அயோடின்ஸா ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, அயோடினா எனக்கு வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு அயோடினும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ரெண்டு அயோடின் இட் கெட்ஸ் ரிமூவ்ட். தட்ஸ் ஹவு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த பாண்ட் ஷிஃப்ட் நடந்து நமக்கு CH2 of course கார்பனை சுத்தி 4 பாண்ட் வேணும் இல்லையா? CH2 double bond CH2. we are getting this ethene as the product. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஈத்தீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஸ்டார்டிங் நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம்? ஈத்தேன் 1,2 டைஆல் வந்து எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம PI3 கூட ரியாக்ட் பண்றப்போ we get 1,2 டை அயோடோ ஈத்தேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அது அதுக்கப்புறமா நமக்கு அயோடின் வெளில போயிட்டு ஈத்தீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ அதே ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கிளைகால்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைட்ரேஷன் படிக்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நைட்ரேஷன் ஆஃப் கிளைகால். ஓகே, கிளைகாலை நம்ம வந்து எப்படி வந்து இந்த நைட்ரேஷன் வந்து பண்றோம். ஓகே, ஸோ அதே தான்ப்பா நான் வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கிளைகால் எடுத்துக்கிறேன். CH2OH CH2OH. ஓகே, ஸோ இப்போ ஈத்தேன் 1,2 டையால் எத்திலீன் கிளைகாலை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? we are reacting it with nitric acid and sulfuric acid. Okay, so HNO3 concentrated nitric acid and concentrated H2SO4. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக NO2 குரூப்பை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுதானே நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ we will be getting CH2ONO2. கரெக்டா? அடுத்து அதே மாதிரியே CH2ONO2. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட்டுக்கு பேர் என்னது? 1,2 டைநைட்ரோ 1,2 டைநைட்ரோ ரெண்டு நைட்ரோ குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகியிருக்கு. டைநைட்ராக்சி ஆக்சி இல்லையா? நைட்ராக்சி ஈத்தீன். ஓகே, ஈத்தீன் ஆர் டைநைட்ரோ கிளைகால். ஈசி வந்து என்னது அப்படின்னா டைநைட்ரோ கிளைகால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம கிளைகாலுடைய டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் படிக்க போறோம். ஸோ விச் இஸ் டீஹைட்ரேஷன் ஆஃப் glycol. Okay, so which is dehydration of glycol. So what is this dehydration of glycol? So first நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எத்திலீன் glycol எடுத்துக்கிறோம். ஈத்தேன் 1,2 டையால். So glycol எடுத்து நம்ம வந்து high temperature which is first நான் எடுத்துக்கிறது வந்து என்ன temperature அப்படின்னா 773 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றேன். ஓகே, 773 கெல்வினுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கிற வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ கவனிங்க, இங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHும் சேர்ந்தா they get removed as water. ஓகே, வாட்டரா வந்து அவங்க எனக்கு ரிமூவ் ஆயிடுவாங்க. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? CH2 and ஒரு ஆக்சிஜன். கரெக்டா? ஸோ we get this epoxide as the product. ஓகே, ஒரு ஆக்சிரேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆக்சிரேன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா ஆக்சிரேன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது. விச் இஸ் 1,2 ஈபாக்சி ஈத்தேன். அதோடைய ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் என்னது? 1,2 ஈபாக்சி ஈத்தேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து என்னது? ஈத்தேன் 1,2 டைஆல். ஈத்தேன் 1,2 டைஆல். ஓகே, ஈத்தேன் 1,2 டைஆல் எடுத்து நம்ம ப்ராடக்ட்ல ஆக்சிரேன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ வில் சென்ட் ஷபன். இட்ஸ் ஆல் ரெடி. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல ஷெட்யூலும் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 5 கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ அடுத்து நம்ம அதே கிளைகால் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம்.
So yeah, CH2OH, CH2OH. இதே இந்த ஈத்தேன் 1,2 diol which is glycol எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா anhydrous zinc chloride கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். Okay, we are heating with dilute sulfuric acid. நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து concentrated sulfuric acidக்கு பதிலா dilute H2SO4 எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா anhydrous zinc chloride வந்து நீங்க எடுத்துக்கலாம். இங்கேயும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது. வாட்டர் எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னா இந்த OH குரூப்பும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து தான் நமக்கு இங்க வாட்டரா வந்து ரிமூவ் ஆகுறாங்க. ஓகே, இப்போ நமக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? CH2 double bond CHOH. ஓகே, so we get a vinyl alcohol here. இங்க நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ethanol அப்படின்னு சொல்லுவாங்க, ethanol. ஓகே, so இது வந்து என்னது அப்படின்னா it is a vinyl alcohol இல்லையா? ஏன் இதுக்கு vinyl alcohol அப்படின்னு பேர்? ஏன்னா OH குரூப்பும் டபுள் பாண்டும் ஒரே கார்பன்ல வந்து இருக்கு. இப்போ இந்த ethanol வந்து என்ன அண்டர்கோ பண்ணும் அப்படின்னா டாட்டோமரைசேஷன். ஓகே, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டாட்டோமரைஸ் ஆகும். ஓகே, சோ இந்த டபுள் பாண்ட் இங்க வந்துரும். அப்போ இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கிற அந்த பாண்ட் எனக்கு அங்க போய்டும், ஹைட்ரஜன் அங்க போய்டும். அப்ப ஹைட்ரஜன் அங்க போயிடுச்சு அப்படின்னா it becomes CH3. டபுள் பாண்ட் இங்க வந்துச்சு அப்படின்னா it becomes CHO. so we got ethanol, aldehyde, ethanol. ஓகே, அசிட்டால்டிஹைட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட். நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோ, இது வந்து நமக்கு டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட். மேம், இதே கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் பார்க்கலாமா? சோ அப்போ நான் வந்து 2 molecules of ethane 1,2 diol எடுத்துப்பேன். ஆனா அதை நான் இப்படி எழுதிப்பேன், சரியா? CH2OH CH2OH நான் இப்படி எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதாவது உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. So ethane 1,2 diol. இப்போ நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting with concentrated sulfuric acid. ஓகே, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா concentrated H2SO4. ஓகே, concentrated sulfuric acid கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். இங்க இருக்கிற OHம் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளில போயிடும். இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHம் சேர்ந்து ஒரு வாட்டரா வெளில போயிடும். அப்போ எனக்கு மீதி வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. CH2 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 CH2, அங்க ஆக்சிரேன் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க டைஆக்சிரேன். ஓகே, அங்க ஆக்சிரேன் பார்த்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,4 டைஆக்சேன். ஓகே, 1,4 டைஆக்சேன். ஓகே, 1,4 டைஆக்சேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும், சரியா? ஓகே, so now coming to oxidation of glycol உடைய reaction. oxidation of glycol. okay, so glycol நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து ஆக்சிடைஸ் பண்ணலாம், glycol வந்து நம்ம எப்படிலாம் வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, so first நான் வந்து அந்த glycol ஆக்சிடைஸ் பண்றதுக்கு I need to take a oxidizing agent இல்லையா? நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கணும். அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் யாரு அப்படின்னா நைட்ரிக் ஆசிடோ இல்லனா ஆல்கலைன் பொட்டாசியம் பர்மாங்கனேட்டோ, சரியா? I can take either nitric acid or I can take alkaline potassium permanganate. okay, so அதை எடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸே பண்றோம். okay, so yeah, so வந்து first நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த glycol வந்து எடுத்துக்கிறேன். okay, which is CH2OH and CH2OH, correct? okay, so இந்த glycol வந்து first stepல நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கவனிங்க. எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த CH2OH பிரைமரி ஆல்கஹால் மட்டும் எனக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். எப்படி?
ஆல்டிஹைடா இதோ பாருங்க ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. ஆல்டிஹைடா ஆக்சிடைஸ் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல வந்து நான் இதை ஆக்சிடைஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆல்டிஹைடு மட்டும் எனக்கு ஆக்சிடைஸ் ஆகும் ஆசிடா. அந்த ஆல்டிஹைடு மட்டும் எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும் ஆசிடா. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து நீங்க பாருங்க, எனக்கு இன்னொரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, சாரி பிரைமரி ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதுவும் எனக்கு ஆல்டிஹைடா மாறும். கரெக்டா? அது மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஆல்டிஹைடா மாறும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. கரெக்டா? இதோ பாருங்க ஆல்டிஹைடா மாறிடுச்சு. இப்போ அந்த ஆல்டிஹைடு எனக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆசிடா மாறும். கரெக்டா? அது மட்டும் எனக்கு இங்க ஆசிடா மாறிடுச்சு. இப்போ இதுல நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து கேட்கலாம், மேம் இப்போ எனக்கு இதே ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதே ஸ்டெப்ல எனக்கு இப்போ ரெண்டு பேருமே எனக்கு ஆல்டிஹைடா மாறிட்டாங்கன்னா இப்போ நீங்க ஒவ்வொருத்தரா ஆல்டிஹைடா மாத்தி ஆசிடா ஆக்சிடைஸ் பண்ணீங்க, அதுக்கு பதிலா எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு இந்த மாதிரி when both of them gets converted to oxidize ஆனாங்க அப்படின்னா அப்போ என்ன எனக்கு கிடைக்கும்? அப்போ டைரக்டா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஸ்டெப். ஓகே, டைரக்டா இந்த லாஸ்ட் ஸ்டெப் நீங்க ஃபார்ம் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ஓகே, you got the product. சூப்பர். இப்போ இதுக்கு வந்து நீங்க IUPAC நாமென்க்ளேச்சர் எழுதினாலும் சரி இல்ல நார்மல் நாமென்க்ளேச்சர் எழுதினாலும் சரி கரெக்ட் தான். ஓகேவா? சோ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது வந்து என்னது, எடுத்து ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டது வந்து கிளைகால். ஓகே, சோ கிளைகாலை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடு கூட ஆக்சிடைஸ் பண்றப்போ நம்ம கிளைகாலிக் ஆல்டிஹைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கிளைகாலிக் ஆல்டிஹைடு. ஓகே, இப்போ அந்த ஆல்டிஹைடு தான் நம்ம ஆசிடா ஆக்சிடைஸ் பண்றோம். அப்ப அதுக்கு பேரு கிளைகாலிக் ஆசிட். கிளைகாலிக் ஆசிட். இப்போ இன்னொரு ஆல்கஹாலும் இப்போ எனக்கு ஆல்டிஹைடா மாறிடுச்சு. அப்ப அதுக்கு பேரு கிளை ஆக்சாலிக் ஆசிட். அதுக்கு பேரு கிளை ஆக்சாலிக் ஆசிட். இந்த கிளை ஆக்சாலிக் ஆசிட் எனக்கு திருப்பியும் வந்து ஆசிடா வந்து எனக்கு அந்த இன்னொரு ஆல்டிஹைடோ ஆசிடா மாறினதுக்கு அப்புறமா அது பேரு ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க ஒரு ஸ்டெப் கிடைச்சது இல்லையா, இது ரெண்டு பேருமே ஆல்டிஹைடா இருக்காங்க இல்லையா, இவங்க பேரு கிளை ஆக்சால், இவர் பேரு கிளை ஆக்சால். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து இதே அடுத்த ரியாக்ஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் இல்லையா, glycol with periodic acid. Okay, so periodic acid கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா glycol வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். So கவனிச்சீங்க அப்படின்னா CH2OH CH2OH இதுதான் நம்மளுடைய glycol. Clear? How many of you are clear? ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைகாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா HiO4. ஓகே, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா HiO4 கூட வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகே, நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். அப்போது கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய CH2O இந்த HiO4 இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? will be like this. அயோடின் ஒண்ணுதான், அந்த அயோடின்ல எனக்கு ரெண்டு டபுள் பாண்டட் O. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஒரு OH குரூப். இதுதான் அந்த HiO4 உடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த HiO4 என்ன பண்ணும் அப்படின்னா அது கூட பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த HiO4 எனக்கு அப்படியே வெளியில போயிடும். இந்த HiO4 அப்படியே எனக்கு வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? இந்த HiO4 அடுத்த ஸ்டெப்ல எனக்கு வெளியில போயிடும். அதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம்ல லே அப்படிங்கிற மாதிரி இந்த HiO4 எனக்கு வெளியில போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கு? HCHO. So I'll be having two molecules of HCHO, which is what? Formaldehyde. Very good. So நமக்கு அப்ப என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு? ஃபார்மால்டிஹைடு வந்து ப்ராடக்டா கிடைச்சிருக்கு.
ஓகேவா? சோ இதான் ஆக்சிடேஷன் வித் பெரியோடிக் ஆசிட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா they are reactions of glycerol. Reactions of glycerol. So what is this reaction of glycerol அப்படிங்கிறது வந்து என்னது? So இப்போ triol, glycerol அப்படிங்கிறது வந்து triol இல்லையா? So CH2OH CHOH CH2OH கரெக்ட்டா? So இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய glycerol. So இப்போ இந்த glycerol நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நைட்ரேஷன் பண்ண போறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிற இந்த ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா nitration reaction, which is important. Yes, it is important. So what is meant by nitration? Addition of NO2 group, அதாவது substitution of NO2 group தான் நம்ம வந்து nitration அப்படின்னு சொல்லுவோம். So இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் 3 molecules of nitric acid கூட நான் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அந்த nitric acid தான் நான் HONO2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, HNO3 தான் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா HONO2 னு எழுதிக்கிறேன். ஓகே, 3 moles. clear? And nitrationல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா concentrated nitric acid மட்டும் கிடையாது, concentrated sulfuric acid H2SO4 நமக்கு வந்து இருக்கு. ஓகே, சோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன்லாம், இந்த ஹைட்ரஜனை மட்டும் எல்லோல எழுதிடவா, so that உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. சோ பாருங்க, இந்த ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து, ஓகே, I'll write orderly. So in the hydrogen OH சேர்ந்து நமக்கு வந்து 3 molecules of water வெளியில போயிடுவாங்க. 3 molecules of water வெளியில போயிடுவாங்க. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? இந்த hydrogen எல்லாமே replaced by NO2 group, nitro group. ஓகே, சோ இந்த காம்பவுண்ட் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இதுக்கு பேர் தான் 1,2,3 ட்ரைநைட்ரோகிளிசரின், சாரி ட்ரைநைட்ராக்சிப்ரோபேன், ட்ரைநைட்ராக்சிப்ரோபேன். ஓகேவா, இதுக்கு பேர் தான் ட்ரைநைட்ராக்சிப்ரோபேன். அடுத்து வந்து பாருங்க டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம். என்னது இது? டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். கிளிசரால வந்து நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, so I am taking glycerol here, CH2OH CHOH CH2OH again. ஓகே, ஸோ இந்த கிளிசராலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஐ கேன் யூஸ்? ஐ கேன் யூஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4. அப்படி இல்லை அப்படின்னா we can use concentrated KHSO4. எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டீஹைட்ரேஷன் பண்ணலாம், ஈஸி. ஸோ இங்கே இருக்கிற OH குரூப்பும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு வாட்டராக வெளில போயிடுவாங்க. இங்கே இருக்கிற ஆக்சிஜனும் இங்கே இருக்கிற 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டரா வந்து வெளியில போயிடுவாங்க. அப்போ நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? CH2 CH CHO டபுள் பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகும்? இங்க. அப்பதானே கார்பன் கார்பன் வேலன்சி வந்து கரெக்டா இருக்கும். சோ இப்போ இங்க கிடைச்சிருக்கு இல்லையா ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா ஆக்ரோலீன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா ஆக்ரோலீன். சோ தட்ஸ் வை it is some extra importance அப்படி வந்து சொல்லலாம். prop to enal, கரெக்ட்டா? என்னது? prop to enal, அதான் இதோட IUPAC nomenclature. commonly இத வந்து acrolein அப்படினு வந்து சொல்லுவாங்க. சரியா? acrolein அப்படினு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கறோம் அப்படினா அடுத்தது oxidation of glycerol. சரியா? oxidation of glycerol.
So glycerol நம்ம வந்து எப்படி ஆக்சிடைஸ் பண்றோம் பார்க்கலாமா? எஸ், ஓகே. So இப்போ what is this glycerol? இந்த CH2OH and CH2OH இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய glycerol, கரெக்ட்டா? So இப்போ இந்த glycerol வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம். இந்த glycerol நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம். ஓகே, so first நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி glycol பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், no change at all. நம்ம அந்த glycol பார்த்தோம்ல, it will be the same. ஓகே, so first எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த glycerolல CH2OH இது ஒரு பிரைமரி ஆல்கஹாலா, CHOH வந்து செகண்டரி ஆல்கஹால், CH2OH டெர்ஷியரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹாலை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணா அது என்னவா மாறும்? ஆல்டிஹைடா மாறும். அதே மாதிரி அது திருப்பி நீங்க ஆக்சிடைஸ் பண்றப்போ ஆசிடா மாறும். இப்போ இன்னொரு ஒரு பிரைமரி ஆல்கஹால் கீழே இருக்குல்ல, அதையும் நீங்க வந்து ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து ஆசிடா மாறிடும். மீதி எல்லாம் சேஞ்சே இருக்காது, அப்படி எழுதலாம். ஓகே, so CHOH CH2OH CHOH CH2OH ஆக்சிடைஸ் ஆகுது, திருப்பி ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? சோ இப்போ அடுத்தது வரேன். நான் இங்க செகண்டரி ஆல்கஹால்ல மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அப்போ பிரைமரி ஆல்கஹால்ல எந்தவித சேஞ்சஸுமே இல்லாம நான் வந்து எழுதுறேன். சோ செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா நமக்கு கீட்டோன்ஸ் கிடைக்கும், கரெக்டா? செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீட்டோன்ஸ் கிடைக்கும். அது திருப்பி நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகுறப்போ we get this. மற்ற ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலுமே இப்போ வந்து எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். ரெண்டு பிரைமரி ஆல்கஹாலுமே இப்போ எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். நடுவில் இந்த கீட்டோன் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இது திருப்பி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றேன். திருப்பி நான் வந்து ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கீட்டோனே போயிடும். ஸோ வில் பி கெட்டிங் ரெண்டு ஆசிட் வந்து நமக்கு இருக்க போகுது, ஆக்சாலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டார்ட்ரானிக் ஆசிட், இதை வந்து நீங்க ஆக்சிடைஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் ஆகி கீட்டோன் கிடைச்சி திருப்பி அகைன் யூ வில் கெட் திஸ் ஆஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ இவங்களுடைய இயற்பெயர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து குயிக்கா வந்து எழுதிடலாமா? ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா we know him glycerol. இவர் வந்து glycerol. அண்ட் இந்த glycerolல ஒண்ணு மட்டும் ஆல்டிஹைடா மாறிச்சுன்னா இது வந்து glyceraldehyde. ஓகே, ஸோ இது வந்து என்னது? இட் இஸ் glyceraldehyde. இப்போ glyceraldehydeல அது வந்து ஆசிடா ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா glyceric acid. ஸோ இப்போ இந்த glyceric acidல வந்து ரெண்டுமே எனக்கு ஆசிடா மாறிச்சுன்னா tartronic acid. ஓகே, அடுத்து வந்து பாருங்க நமக்கு இங்க கீட்டோன் இருக்கு. ஓகே, ரெண்டு OH குரூப் இருக்கு. ஸோ இதுக்கு பேரு டைஹைட்ராக்சி அசிட்டோன். அடுத்து பாருங்க நமக்கு ரெண்டுமே ஆசிடா மாறிடுச்சு. ஸோ இதோடைய பேரு மீசோ ஆக்சாலிக் ஆசிட். அண்ட் நீங்க ஃபைனலா கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் பேரு ஆக்சாலிக் ஆசிட். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசராலை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ ஆல்கஹால்ஸே இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னா ஃபீனால்ஸ் தான் இருக்கு, சரியா? ஸோ நவ் கம்மிங் டு யூசஸ் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, யூசஸ் ஆஃப் ஆல்கஹால். நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன், ஜஸ்ட் அ மினிட்.
ஸோ யா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூசஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ யூசஸ் ஆஃப் ஆல்கஹாலில் லெட் அஸ் டேக் ஒவ்வொரு ஆல்கஹாலாக வந்து எடுத்துக்கலாம். மெத்தனால். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மெத்தனாலை வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, சால்வெண்ட் ஃபார் பெயிண்ட். ஓகே, மெத்தனாலை வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து இப்படி எழுதிடலாமா? மெத்தனாலை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சால்வெண்ட் ஃபார் பெயிண்ட். பெயிண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சால்வெண்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்னிஷில் நம்ம வந்து மெத்தனாலை வந்து யூஸ் பண்ணுறோம். வார்னிஷ்லாம் வந்து அடிப்பாங்க இல்லையா, பெயிண்ட் அடிக்கிறப்போ அந்த எல்லோ கலரில் வார்னிஷ் அடிப்பாங்க. அடுத்து வந்து இந்த பூச்சிலாம் வந்து பிடிக்காம இருக்க ஷெல்லாக் அப்படின்னு ஒன்று வந்து அடிப்பாங்க பெயிண்ட் அடிக்கிறப்போ, பார்த்துருப்பீங்க. இந்த ஷெல்லாக்லேயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மெத்தனால் வந்து இருக்கு. ஏன்னா மெத்தனால் வந்து பாய்சனஸ். ஏன்னா மெத்தனால் வந்து பாய்சனஸ். அடுத்து கம்ஸ், கம்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, கம்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட், சிமெண்ட்லேயும் வந்து மெத்தனால் வந்து இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் யூசஸ் ஆஃப் மெத்தனால். இப்போ மேம் எத்தனாலை வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எத்தனால் அப்படின்னா, ஸோ இந்த எத்தனால் வந்து சேம் தான். நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட் அண்ட் வார்னிஷஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எத்தனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெயிண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வார்னிஷஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் வார்னிஷ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர், குளோரோஃபார்ம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து வேற என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண வந்து யூஸ் பண்றாங்க, எத்தனால யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஈத்தருக்கு, குளோரோஃபார்ம். ஓகே, ஈத்தர், குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், இவங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு we use ethanol. ஓகே, ஸோ இப்போ எத்தனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் ஃபார் பெட்ரோலா வந்து யூஸ் பண்ணலாம். பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். அதை தான் வந்து பவர் ஆல்கஹால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பவர் ஆல்கஹால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் ஆல்கஹாலை வந்து ஏரோப்ளேன் ஃபியூவலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏரோப்ளேனுக்கு ஃபியூவலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை ப்ரிசர்வ் பண்ணவும் யூஸ் பண்ணுவாங்க. பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண. So biological specimens எல்லாத்தையும் preserve பண்றதுக்கு they use this ethanol. Now coming to glycol. Okay, so glycol உடைய uses வந்து என்னென்ன, and then next வந்து நம்ம எங்க போலாம் அப்படின்னா glycerol உடைய usesக்கு போகலாம். Glycerol. Okay, so yeah, so what are all the uses of glycol? glycolக்கு வந்து என்னென்னலாம் uses வந்து இருக்கு அப்படின்னா antifreeze in automobile radiator வந்து யூஸ் பண்றாங்க. antifreeze அதாவது குளிர் பிரதேசத்தெல்லாம் in automobile radiators. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய டைநைட்ரேட், அதாவது இந்த TNG வந்து இருக்கு இல்லையா, TNG கூட நீங்க வந்து இந்த கிளிசரால் உடைய டைநைட்ரேட்டை வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடி மருந்தா வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? now coming to glycerol. so glycerol வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டனிங் ஏஜென்ட், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்வீட் தரக்கூடிய ஏஜென்ட் தான் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டிரான்ஸ்பரண்ட் சோப்ஸ், இந்த பியர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான சோப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா they use this glycerol. ஓகே, அடுத்து வாட்ச் கிளாக்குலாம் லூப்ரிகண்டா வந்து யூஸ் பண்றாங்க. வாட்ச் கிளாக் அதுலலாம் வந்து லூப்ரிகண்டா வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. இந்த கிளிசரால வந்து சைனா கிளே கூட சேர்த்துட்டாங்க அப்படின்னா this is acting as explosives வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, so these are all the uses of glycerol.
clear? So நம்ம வந்து இப்போ acidity of alcohols பார்க்கலாமா? Can we all go to the acidity of alcohols? Yes. So acidity of alcohols ல வந்து நமக்கு எப்படி இந்த alcoholsலாம் வந்து இதோட acidity எல்லாம் பேஸ் பண்ண questions எல்லாமே சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay? Yeah. So what is acidity? Acidity அப்படிங்கிறது வந்து என்னது? It is tendency to give hydrogen. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா acidity அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? So நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து இதுல வந்து நோட் பண்ணணும். என்னது? இந்த Ka வந்து இருக்கு இல்லையா? Dissociation constant of acid. Ka அப்படிங்கிறது வந்து என்னது? It is dissociation constant. கரெக்ட்டா? Dissociation constant of acid. So இந்த Ka value வந்து நமக்கு increase ஆச்சு அப்படினா Ka value எனக்கு increase ஆச்சு அப்படினா acidity உடைய value வந்து நமக்கு என்ன ஆகும்? increase ஆகும். acidity உடைய value வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா வந்து நமக்கு increase ஆகும். So now tell me, இப்போ நான் உங்களுக்கு வந்து Ka value of water ko alcohol ko தரேன். So இப்போ Ka value of alcohol வந்து சொல்றேன். கவனிங்க. Ka value of alcohol வந்து பாத்தீங்க அப்படினா it is 10 to the power minus 16 லேந்து 10 to the power minus 18 வரைக்கும் இருக்கு. இதே நம்ம dissociation constant of water, இதே தண்ணியுடைய வாட்டருடைய dissociation constant வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.8 into 10 to the power minus 16 வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுல எது வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு? எது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு? alcohol தான் கம்மியா இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. 10 to the power minus 16 to minus 18. ஓகே, ஸோ alcohol தான் வந்து நமக்கு கம்மியா வந்து இருக்கு. ஸோ அப்ப alcohols are weakly acidic. 1 minute. Yes. So வந்து பாத்தீங்க அப்படின்னா Ka of alcohol வந்து நமக்கு கம்மியா வந்து இருக்கு. அப்போ alcohols are weakly acidic. அப்ப alcohol உடைய acidity வந்து நமக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் when you compare with water. Water வந்து அதை விட நமக்கு வந்து acidic அதிகமாவே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த alcohol வந்து நமக்கு metals கூட எப்படி வந்து react பண்ணுது? With metals. பாப்போமா? With metals எப்படி ரியாக்ட் பண்றாங்க? and with bases கூட வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஆல்கஹால் இருக்கு இல்லையா? ஐ எம் டேக்கிங் C2H5OH எத்தனால் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எத்தனால் வந்து ஐ எம் ரியாக்டிங் இட் வித் அ மெட்டல். என்ன மெட்டல்? சோடியம் மெட்டல் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியில போயிடும். இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை சோடியம் which is கவனிங்க C2H5ONA. கரெக்டா? Na வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும் with elimination of hydrogen. ஏன்னா இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் 2 போட்டுக்கிறேன். அப்போ இங்கேயும் வந்து எனக்கு 2 வரும், அப்போ இங்கேயும் எனக்கு 2 வரும். சரியா? ஸோ வாட்டர் கூட வந்து நம்ம மெட்டல்ஸ் கூட வந்து ஆல்கஹால் ரியாக்ட் பண்றப்போ ஹைட்ரஜன் வந்து நமக்கு வெளியில போகுது. ஹைட்ரஜன் வந்து நமக்கு வெளியில போகுது. இப்போ கமிங் டு த பேஸ் C2H5OH. பேஸ் அப்படிங்கிறது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. பேஸ் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்றப்போ நோ ரியாக்ஷன். ஓகே, நோ ரியாக்ஷன்.
சரியா? ஸோ பேஸ் கூட நார்மல் ஆல்கஹால், மெத்தனால், எத்தனால் இந்த மாதிரி அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ்லாம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரியாக்டே பண்ணாது. ஓகே, ஸோ நவ் வாட் ஆர் வி கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு கம்பேர். அதான் comparison of acidity of primary, secondary and tertiary alcohol. Okay, so primary, secondary and tertiary alcohols உடைய primary, secondary and tertiary alcohols உடைய acidity வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போறோம். acidity நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த acidity வந்து பாருங்க, நமக்கு ஜென்ரலா when you see primary தான் more acidic இருக்கும் and secondary and then goes with the tertiary. ஸோ இது வந்து ஆர்டர். இப்போ இந்த ஆர்டரை வந்து மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போ இல்லை எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்போ அவங்கள கூட இருக்காங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படின்னா என்னது? எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற குரூப்புக்கு பேர் தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அது வந்து எலக்ட்ரானை பிடிச்சி அது சைடு இழுத்துக்கும். ஓகே, விச் இஸ் -I குரூப்ஸ். அதுதான் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆல்கஹால் எழுதிக்கிறேன் CH2. இங்க எனக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் யார் இருக்காங்க அப்படின்னா குளோரின் இருக்கு. குளோரின் வந்து அட்டாச் ஆகி இருக்கு. CH2OH. சரியா? ஸோ இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசிடிட்டி. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னா என்ன 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 எக்ஸ்ட்ராவா என்ன நடக்கும் அப்படின்னா அது எலக்ட்ரானை அது சைடு பிடிச்சி இழுத்துக்கும். நல்லா பாரு, எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது சைடு பிடிச்சி இழுத்துக்கும். கரெக்டா? அது சைடு எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கிறப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸிலி ரிமூவ்டு. கரெக்டா? இந்த ஹைட்ரஜனை நீங்க ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா acidity increases. acidity வந்து என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு அப்படின்னா acidity நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இதே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்து இருக்கு. ஓகே, இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகே, இதே I have a electron releasing group. So what is this electron releasing group? +I group வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு acidity வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ acidity வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். acidity என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? கவனிங்க, I am going to give an example. இந்த CH3 குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தானே, அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும். அப்ப ஹைட்ரஜனை நீங்க அவ்வளவு ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. ஹைட்ரஜன் நாட் ஈஸிலி ரிமூவ்ட். ஹைட்ரஜன் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. சரியா? So that is what we learn here in the comparison of the primary, secondary and tertiary alcohols உடைய acidity. Okay, so primary ல வந்து நமக்கு more acidic, ஏன்னா அதுகிட்ட வந்து ஒரே ஒரு alkyl group தான் வந்து இருக்கும். secondary வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு alkyl groups வந்து இருக்க போகுது. and tertiary ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு alkyl groups வந்து இருக்கும். Okay, super. So அடுத்துப்பா alcohols வந்து நம்ம Bronsted base யூஸ் பண்ண முடியுமா? Okay, so alcohols as Bronsted base. Okay, so alcohols வந்து எப்படி ஒரு Bronsted base வந்து react ஆகுது. clear-ஆ? so நல்லா கவனிங்க, CH3 CH2OH. okay, so what is this? This is ethanol. so இப்போ நான் இந்த எத்தனாலை என்ன பண்றேன் அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் வந்து என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும் இல்லையா? அப்போ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா CH3 CH2O ரெண்டு
ஹைட்ரஜனுமே நமக்கு இங்க பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும். அப்போ ஆக்சிஜன் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜா வந்து இருக்கும் with the elimination of OH minus ion. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல அவங்க வாட்டரை ரிமூவ் ஆயிடுவாங்க, அதெல்லாம் வந்து வேற. ஆனா இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, புரோட்டானை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட் ஹாஸ் அக்செப்டட் a proton. ஸோ ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும், புரோட்டான் அக்செப்டார்ஸ். ஸோ இப்போ லாரியன் பிரான்ஸ்டட் வந்து என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணா அவங்க வந்து பேஸுங்க அப்படின்றாங்க. சரியா, ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணா அவங்க வந்து பேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா, ஓகே. ஸோ இப்போ நம்ம அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் வந்து பார்க்க போறோம். அசிடிட்டி ஆஃப் ஃபீனால். ஃபீனால்ஸ் உடைய அசிடிட்டி வந்து எப்படி ரிலேட்டட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபீனால் வந்து ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸை விட மோர் அசிடிக். ஓகே, ஸோ ஃபீனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனால் வந்து மோர் அசிடிக் தேன் நார்மல் ஆல்கஹால். நார்மல் ஆல்கஹாலை விட ஃபீனால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் அசிடிக். ஓகே, ஸோ ஆல்கஹால் இஸ் மோர் அசிடிக், வாட்டர் வந்து அதை விட மோர் அசிடிக். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனால்ஸ் வந்து வித் பேசஸ், பேஸ் கூட வந்து இந்த ஃபீனால் வந்து நமக்கு எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாமா. ஓகே, ஸோ இதே வந்து நம்ம ஆல்கஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோ ரியாக்ஷன் வித் பேஸ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, பேஸ் கூட வந்து நோ ரியாக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனால் நம்ம ஃபீனால் வந்து பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். எப்படி, இதோ பாருங்க, ஐ எம் டேக்கிங் ஃபீனால் ஹியர் C6H5OH. ஓகே, ஐ எம் டேக்கிங் ஃபீனால் ஹியர். ஓகே, ஸோ இந்த ஃபீனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. ஓகே, சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. என்ன ஆகும், இந்த ONA குரூப் போய் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடும். அப்போ C6H5ONA. ஓகே, வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஏன்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து நமக்கு ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்போ C6H5ONA we get sodium phenoxide as the product. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா வந்து கிடைக்கும். சரியா, ஓகே. ஸோ இதே அக்வஸ் சொல்யூஷன் கூட வித் அக்வஸ் சொல்யூஷன் கூட நமக்கு வந்து எப்படி இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னா C6H5OH I am taking phenol with water. என்ன ஆகும், ஹைட்ரஜன் அது கொடுத்துரும். அப்போ C6H5O- தனியா இருக்கும் with elimination of hydronium ion. அதனாலதான் சொல்றோம் ஃபீனால் வந்து மோர் அசிடிக் than ஆல்கஹால் அப்படின்னு. சரியா, சோ இப்போ நீங்க கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லுங்கப்பா. Ka of water வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், we saw it is 1.8 into 10 to the power minus 16 அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா, 10 to the power minus 16 அப்படின்னு பார்த்தோம். அடுத்து Ka of aliphatic alcohol. Aliphatic alcohol அப்படின்னா வந்து என்னது, இந்த எத்தனால், மெத்தனால், புரோபனால் அவங்கலாம், அது வந்து நமக்கு 10 to the power minus 16 to 10 to the power minus 18 அதை விட கம்மி. and Ka of phenol பார்க்கலாமா. Ka of phenol வந்து பாத்தீங்க அப்படின்னா it is equal to 10 to the power minus 10. இப்போ எனக்கு வந்து சொல்லுங்க, what is the order of acidity? What is the order of acidity? Acidity வந்து நமக்கு என்ன ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணும் தெரியுமா? ஸோ ஃபீனால் தான் வந்து இருக்கிறதுலே வந்து மோர் அசிடிக், அதுக்கப்புறமா தான் நமக்கு வாட்டர், அதுக்கும் அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிஃபாட்டிக் ஆல்கஹால், நார்மல் ஆல்கஹால், மெத்தனால் அதெல்லாம் வந்து வரும். ஓகே, ஸோ திஸ் பர்டிகுலர் அப்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ ஓகே மேம், இந்த ஃபீனால் கூட நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்பை நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அசிடிட்டி என்ன ஆகும், இதே ஃபீனால நான் எலக்ட்ரான்
டொனேட்டிங் குரூப் கூட நான் வச்சா என்ன ஆகும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை ஃபுல்லா அது சைடு பிடிச்சி இழுக்கும். எலக்ட்ரானை ஃபுல்லா அது சைடு பிடிச்சி இழுக்க போகுது. தட் இஸ் த மைனஸ் ஐ குரூப், ரைட்? எலக்ட்ரான் கொடுக்குற குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐ குரூப், ரைட்? ஸோ அப்போ ஃபினாலுடைய அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்ப ஃபினாலுடைய அசிடிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் ஃபினால் ஹியர். பென்சீன் ரிங்ல OH குரூப் ஃபினால் இருக்கு. பென்சீன் ரிங்ல OH குரூப் ஃபினால் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபினால்ல வந்து நான் குளோரின் அட்டாச் பண்றேன். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. அப்போ அது வந்து நமக்கு மோர் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே நமக்கு எலக்ட்ரான் கொடுக்குற ஒரு குரூப் அட்டாச் ஆகி இருக்கிறப்போ அதோட அசிடிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. KA வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. ஓகே, KA வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. ஓகே, இன்டர்நெட் ஏதாவது ஸ்லோவா இருக்கா? வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியரா? இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஐ வில் கண்டினியூ. ரொம்ப ஸ்லோ. எவ்வளோனா 9 MBPS தான் அப்லோட் இருக்கு. டவுன்லோட் வந்து 34. இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, வில் கண்டினியூ. பார்த்துக்கலாம் ஏதாச்சும் பஃபர் ஆச்சு அப்படின்னா. சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா KA வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. அப்போ இந்த pKa உடைய ஃபார்முலா வந்து என்னது? இதெல்லாம் நீங்க வந்து இதுல படிப்பீங்க. சாப்டர் 8 ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம இதை வந்து டீடைல்டா வந்து படிப்போம். ஓகே, ஸோ இப்போ pKa வந்து அதோடைய ஃபார்முலா என்னது? மைனஸ் லாக் Ka. மைனஸ் லாக் அப்படின்னா அவங்க வந்து எப்படி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்காங்க. அப்போ எனக்கு pKa இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அசிடிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும்? கரெக்டா இருக்கு. இப்போ அசிடிட்டி வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். சரியா? அசிடிட்டி வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் வந்து தரப்போறேன். என்னது அப்படின்னா ஐ வில் கிவ் யூ த pKa வேல்யூ. நீங்க வந்து எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டில வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் increasing, INC na increasing order of acidity. Acidity oda increasing order na சின்னதுல இருந்து கம்மி அப்படினு அர்த்தம். I will give you the value of Ka. Okay, so இந்த Ka உடைய வேல்யூ வந்து நான் கொடுத்துருவேன். So இப்போ யாரை நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் and para nitrophenol and meta nitrophenol. இதோ பாரு, இந்த நைட்ரோ குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கா இல்ல மெட்டா பொசிஷன்ல இருக்கா, நைட்ரோ இல்ல பாரா பொசிஷன்ல இருக்கா, that has some effect in the acidity. புரிஞ்சுதா? ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலுக்கு இந்த pKa வேல்யூ வந்து எவ்வளவு தெரியுமா இருக்கு? it is equal to 7.2. இதே பாரா நைட்ரோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.1. பாரா நைட்ரோக்கு வந்து 7.1 and மெட்டா நைட்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.3.
pKa வந்து 8.3 ஒண்ணுமே இல்ல நீ வந்து அப்படியே ஆர்டர் மாத்திக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா pKa is indirectly proportional to acidity இல்லையா அப்ப இருக்கிறதுலயே வந்து pKa வந்து யாருக்கு அதிகமா இருப்பாங்களோ அவங்க தான் less acidic pKa யாருக்கு அதிகமா இருக்காங்க மெட்டா நைட்ரோஃபினால் அப்ப acidity ஆர்டர் பாருங்க acidity உடைய ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படினா மெட்டா நைட்ரோஃபினால் தான் வந்து நமக்கு less acidic இருக்கும் அதுக்கு அடுத்து யாருப்பா கம்மியான வேல்யூ ஆர்த்தோ அதுக்கு அடுத்து வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அடுத்து தான் பாத்தீங்க அப்படினா பாரா நைட்ரோஃபினால் அடுத்து தான் பாரா நைட்ரோஃபினால் ஓகேவா so this is the order which you follow for acidity இப்போ நம்ம அதே தான் உங்களுக்கு வந்து நான் கிரிசாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் ஓகே copy and paste so இப்போ நான் உங்களுக்கு வந்து கிரிசால் உடைய pKa values வந்து கொடுத்துறேன் ஓகே so ortho cresol para cresol and meta cresol okay so ortho cresol க்கு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 10.2 para cresol க்கு வந்து 10.1 and meta cresol க்கு again 10.2 சரியா சோ இப்போ வந்து எனக்கு இருக்குதுலயே வந்து யாரு லீஸ்ட் அசிடிக்கா இருப்பாங்க ஆர்த்தோவும் மெட்டாவும் தான் லீஸ்ட் அசிடிக் அதுக்கு அப்புறமா தான் பாரா ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து சேமா தான் வந்து இருக்கு சரியா சோ இதுதான் வந்து நம்மளுடைய அசிடிட்டி கம்பேரிசன் ஆஃப் அசிடிட்டி ஆஃப் எவ்ரி ஆல்கஹால் இதோட நம்ம ஆல்கஹால் வந்து முடிஞ்சது சரியா சோ இதோட நம்மளுடைய ஆல்கஹால் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது we are going to start with phenols நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினா phenols ஓகே சோ phenols ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே பெஸ்ட் சோ phenols வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் ஓகே ஒரு குட்டி ஒரு 5 minutes break okay 5 minutes மட்டும் பிரேக் எடுத்துட்டு வாங்க நம்ம வந்து என்ன பண்ணிரலாம் அப்படினா phenols கண்டினியூ பண்ணலாம்
ஓகே எஸ் ஸோ வந்து நம்ம திருப்பியும் வந்து we are back ஒரு பிரேக் முடிச்சு நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் we are going to start with phenols சரியா we are going to start with phenols so yeah phenol உடைய what is the structure of phenol இப்போ ஈஸி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸோ இந்த phenol வந்து நமக்கு பென்சீன் ரிங் இருக்கு இல்லையா ஸோ பென்சீன் ரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு OH குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபினால் அப்படின்னு சொல்கிறோம் விச் இஸ் C6H5 குரூப் ஃபினைல் குரூப் இருக்கு இல்லையா ஸோ ஃபினைல் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த OH குரூப் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கிறது தான் we call it as phenol ஸோ இப்போ இந்த ஃபினாலுக்கு வந்து மற்றொரு பெயரும் உண்டு அதுதான் வந்து கார்போலிக் ஆசிட் அதுதான் வந்து கார்போலிக் ஆசிட் ஓகே டன் ஸோ இப்போ இந்த ஃபீனாலே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் கிளாசிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே வந்து படிக்க போறோம் ஸோ இந்த ஃபீனாலே நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஆர்த்தோஃபீனால் ஓகே ஆர்த்தோ அண்ட் தென் மெட்டா அண்ட் பேரா அப்படின்னு இதுலயும் வந்து நமக்கு எப்பயும் போலதான் இந்த 3 பொசிஷனை நான் ஒரு வாட்டி வந்து சொல்லிடுறேன் ஸோ தட் இது தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஆர்த்தோ மெட்டா அண்ட் தென் பேரா ஸோ இப்போ ஆர்த்தோ அப்படிங்கிறது வந்து எது பக்கத்து பொசிஷனை தான் நம்ம வந்து ஆர்த்தோ அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ ஃபீனால் இருக்கு சரியா C6H5OH ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இதில் எனக்கு பக்கத்து பொசிஷன் பக்கத்துலேயே அட்ஜசன்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குரூப் அட்டாச் ஆகி இருக்கு எக்ஸாம்பிள் மிதைல் குரூப் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் மெட்டா அப்படிங்கிறது ஒன்று விட்டு ஆல்டர்னேட்டா இருக்கிறது தான் நம்ம வந்து மெட்டா பொசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பேரா அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்ம வந்து பேரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆப்போசிட் பொசிஷன் தான் we call it as பேரா ஓகே ஸோ இப்போ யா ஹலோ ஹாய் ஸோ ஒரு குட்டி பவர் கட்டு அதனால தான் வந்து இந்த கட்டு ஸோ வந்து நம்ம வந்து இப்போ திருப்பி வந்து we are back எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாட்ல வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்கும் ஓகே ஆடியோ வீடியோ எல்லாருக்குமே இது கிளியராக இருக்கா இஸ் த ஆடியோ வீடியோ கிளியர் ஃபார் எவ்ரிபடி ஓகே ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் இங்கே ஃபீனால்ஸ் ரைட் ஸோ ஃபீனால்ஸ் உடைய ஆர்த்தோ மெட்டா அண்ட் பேரா ஓகே ஆர்த்தோ மெட்டா பேராவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவங்க 3 விதம் வந்து இருக்கு ஸோ பக்கத்திலேயே வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் we call them as ஆர்த்தோ ஒன்று விட்டுட்டு ஆல்டர்னேட்டா நமக்கு சப்ஸ்டியூட் ஆனாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் we call them as மெட்டா இதே வந்து நமக்கு ஆப்போசிட்ல சப்ஸ்டியூட் ஆகிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we call them as பேரா சரியா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பேரா அப்படின்னு சொல்லி வந்து ரெஃபர் பண்றோம் ஓகே ஸோ இப்போ நவ் எஸ் 1 minute யா ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோஹைட்ரிக் டைஹைட்ரிக் அண்ட் பாலிஹைட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு ஸோ வாட் இஸ் மோனோஹைட்ரிக் மோனோஹைட்ரிக் அப்படின்னா ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம மோனோஹைட்ரிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதே எனக்கு 2 OH குரூப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து what do we call கரெக்டாக இருக்கா அதில் வந்து நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைஹைட்ரிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம் 3 OH குரூப் இருக்கு அப்படிங்கிறப்போ we call it as polyhydric ஓகே ஸோ இப்போ இந்த ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பரேஷன் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு வந்து எழுதி போட்டு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது நம்ம இது வரைக்கும் பார்த்ததை விட இப்போது நம்ம பார்க்குற இந்த ஆல்கஹாலுடைய ப்ரிப்பரேஷனை விட ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அங்கே இருக்குது அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு நிறையா நேமிங் ரியாக்ஷன்ஸ் நேம்டு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறதுனால ஓகே ஸோ கம்மிங் டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஓகே ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் கிளியர் ஸோ எதுலேருந்தெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபீனால்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ அரீன்ஸ்லேருந்து மேம் வாட் இஸ் திஸ் ஹாலோ அரீன்ஸ்
ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ஹாலோ அப்படின்னா வந்து ஹாலோஜன்ஸ். ஓகே, ஹாலோ அப்படின்னா வந்து ஹாலோஜன்ஸ். அரீன் அப்படின்னா வந்து நமக்கு அதில் வந்து என்ன குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு? இந்த C6H5 குரூப். C6H5ல ஒரு ஹாலோஜன் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அட்டாச் ஆகிறதா நம்ம ஹாலோ அரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபினால்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிலின். ஓகே, C6H5 CH3 NH2 குரூப். ஓகே, C6H5ல NH2 குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகி இருக்கிறது தான் we call it as aniline. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூமீன். ஓகே, ஸோ கியூமீன்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபினால்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டவுஸ் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுலேருந்து வந்து இந்த ஃபினால்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஹாலோ அரீன்ஸ்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ். ஓகே, ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ். ஸோ ஹாலோ அரீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ப்ராசஸ் உடைய நேம் தான் வந்து என்னது? நேமிங் ரியாக்ஷன் நம்ம டவுஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஓகே, இந்த டவுஸ் ப்ராசஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are taking chlorobenzene. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா chlorobenzene எடுத்துக்கிறோம். கிளியர்? ஸோ இப்போ பென்சீன் ரிங்கில் குளோரின் இருக்கிறதுக்கு பேர் தான் we call it as chlorobenzene. ஓகே, பென்சீன் ரிங்கில் குளோரின் இருக்கிறத தான் குளோரோபென்சீன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ குளோரோபென்சீன் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போது இந்த பர்டிகுலர் டவுஸ் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 633 கெல்வின். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு சரியா தெரியலையா? இப்போ சரியா தெரியுது இல்லையா? நவ் த போர்டு கிளியரா தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஃபீனால்ஸ் முடிச்சிடலாம்டா, ஏன்னா ஈத்தர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபீனால்ஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது 633 கெல்வின் டெம்பரேச்சர். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 300 பார் ப்ரெஷர். ஓகே, 300 பார் ப்ரெஷர். இப்போ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ONA போய் இந்த குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும்? ONA மட்டும்தான் வந்து இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ONA போய் நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆச்சு அப்படின்னா we will be getting sodium phenoxide as the product, ONA. Clear? So we'll be getting sodium phenoxide. வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த சோடியம் ஃபினாக்சைடை அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். HCl கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? இந்த NAவும் CLவும் சேர்ந்து NaCl-ஆக வெளியில் போயிடுவாங்க. வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் போய் அந்த சோடியமை சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு இங்கே OH phenol வந்து கிடைக்கும். சரியா? we'll be getting phenol as the final product. okay, so டவுஸ் ப்ராசஸ் மூலமாக நம்ம phenol எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் which is from benzene diazonium chloride. from benzene diazonium chloride. ஓகே, ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைட்லேருந்து நம்ம வந்து ஃபீனால்ஸை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? எஸ், நாளைக்கு நீட் கிளாஸ் இருக்குடா. இன்ஃபேக்ட் எவ்ரிடே யூ ஹாவ் நீட் கிளாஸ். ஓகே, அதில் டவுட்டே இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? we are taking benzene diazonium chloride. benzene diazonium chloride உடைய ஃபார்முலா என்னப்பா? C6H5N2Cl. இல்லை செகண்ட் ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன பார்க்குறதா பிளான் பண்ணியிருந்தோம்? பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் இல்லையா? ஸோ ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ C6H5SO3H, C6H5
SO3H தான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். சரியா, இதான் நம்மளுடைய பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். அந்த பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிடை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஐம் ரியாக்டிங் இட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அட் 623 கெல்வின். 623 கெல்வின்ல. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ONA போயிட்டு எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய நம்ம SO3H குரூப் நமக்கு வெளியில் போயிடுது. அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? ONA மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு we get sodium phenoxide as the product. We get சோடியம் ஃபீனாக்சைடு வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். சரியா, ஸோ இப்போது இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன், HCl கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த NAவும் CLவும் சேர்ந்து NaClஆக எனக்கு வெளியில் போயிடும். NaClஆக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அகெயின் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஹைட்ரஜன் போய் எனக்கு சப்ஸ்டியூட் ஆகி I will be getting phenol as the product. I will be getting phenol as the product. Okay, ஸோ இதுலேயும் நீங்கள் இந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து நம்ம எப்படி இந்த ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ தேர்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிலின்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரம் அனிலின். ஓகே, ஃப்ரம் அனிலின். அனிலின்லேருந்து how are we going to prepare this phenol? ஓகே, ஸோ இப்போ இந்த அனிலின்லேருந்து நான் வந்து அனிலினை ஃபஸ்ட்டு நான் என்னவா மாற்றிக்க போகிறேன் அப்படின்னா பென்சீன் டைஅசோனியம் குளோரைடாக நான் மாற்றிக்க போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா டைஅசோடைசேஷன். அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா டைஅசோடைசேஷன். ஸோ ஐ எம் டேக்கிங் அனிலின் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனிலினை வந்து நான் எடுத்துக்கிறேன். C6H5NH2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த அனிலினை நான் வந்து ரியாக்டிங் இட் வித் NaNO2. ஓகே, நைட்ரஸ் ஆசிட் NaNO2 இன் presence of HCl. இன் presence of HCl. இப்போது இந்த ரியேஜென்ட் இருக்கானுங்க இல்லையா, இவங்க வந்தாலே நீ என்ன தெரியுமா பண்ணணும்? எங்கெல்லாம் NH2 இருக்கோ அதை நீ வந்து N2Clஆக மாற்றிடணும். N2Clஆக மாற்றிடணும். அதுதான் இந்த ரியேஜென்ட்டோட வேலையே, அதுதான் இந்த டைஅசோடைசேஷன் ரியாக்ஷனே. அப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்? இங்கே NH2 குரூப் இருக்கு இல்லையா, இந்த NH2 குரூப்பை யூ வில் கன்வெர்ட் ஆஸ் N2Cl. ஓகே, இந்த NH2 குரூப்பை யூ வில் கன்வெர்ட் இட் ஆஸ் N2Cl. அதுதான் இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. இப்போ இவன் தான் வந்து நம்ம ஹீரோ காம்பவுண்ட் விச் இஸ் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, வெரி குட். ஸோ இப்போது இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித் வாட்டர். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். வாட்டர் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ வாட் ப்ராடக்ட் ஐ வில் பி கெட்டிங்? இந்த நைட்ரஜன் வந்து தனி கேஸாக வெளில போயிடும். இந்த N2 இருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜன் மட்டும் எனக்கு தனி கேஸாக வெளியில் போயிடும். ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த CLலும் சேர்ந்து HClஆக வெளியில் போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? OH மட்டும் தானே இருக்கும். வாட்டரை நான் இப்படி எழுதிக்கிறேன், பெட்டர். வாட்டரை H2Oன்னு எழுதிக்காமல் நான் HOHன்னு எழுதிக்கிறேன். அப்போது ஹைட்ரஜனும் CLலும் சேர்ந்து HClஆக வெளில போயிடும். இந்த N2 வந்து நைட்ரஜன் கேஸாக வெளில போயிடும். மீதி OH குரூப் தான் இருக்குது. ஸோ we got this phenol as the product. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து என்னதுப்பா? ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? அனிலின் எடுத்துக்கிறோம். ஸோ அனிலினை ஃபஸ்ட்டு நம்ம டைஅசோடைசேஷன் பண்ணி பென்சீன் டைஅசோனியம் குளோரைடாக வந்து மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம அதுலேருந்து வந்து இந்த ஃபீனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போது எஸ், இந்த பேஜ் வந்து காலி ஆகிடுச்சு. விச் இஸ் நம்ம கிட்டத்தட்ட 85 ஸ்லைடு படிச்சிருக்கோம்டா. செம. இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிட்டோமா? இப்போ இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி டூப்ளிகேட்.
ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அனிலின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறது, விச் இஸ் ஃப்ரம் கியூமீன். ஓகே, ஸோ இப்போ கியூமீன்லேருந்து நீங்கள் எப்படி வந்து ஃபீனால் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, முதல்ல கியூமீன் எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் பென்சீன் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பென்சீன் இருக்குது. பென்சீனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரோப்பீன் கூட ரியாக்ட் பண்ணுறேன். CH3 CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, சாரி, இங்கே ஒரு CH2 போட்டேன்னா 1 2 3 4 4 பாண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ CH3 CH CH2 இதுதான் வந்து என்னது அப்படின்னா நம்ம ப்ரோப்பீன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா அக்ராஸ் த டபுள் பாண்ட், இந்த கார்பன் போயிட்டு நமக்கு ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே போயிட்டு ஆட் ஆகும். ஸோ பென்சீனில் எனிவே எல்லா கார்னர்லையும் ஹைட்ரஜன் இருக்கும், நான் ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பன் அப்படியே போய் நமக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன டெம்பரேச்சர் அண்ட் என்ன ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். H3PO4 phosphorus acid in presence of what temperature 523 கெல்வினில் நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த பென்சீன் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த பென்சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் இதோ இந்த கார்பனை அட்டாச் பண்ணிவிடு, இந்த கார்பனை அட்டாச் பண்ணிவிடு. அந்த கார்பனில் என்னெல்லாம்ப்பா அட்டாச் ஆகியிருக்கு, என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் வேறு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வேறு இருக்குது. அந்த ஹைட்ரஜன் மார்க்கோனிகாஃப்ஸ் ரூல் படி எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அங்கே ஆட் ஆகிடும். அப்போ இங்கே ஆட் ஆகிடுச்சுன்னா இது CH3 ஆகிடும். அப்போது கார்பனில் எனக்கு 2 CH3 குரூப் இருக்குது ஹைட்ரஜன். ஸோ இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் பேர் தான் ஒன்றும் கிடையாது கியூமீன். சரி, ஓகே, இந்த கியூமீனுடைய IUPAC நாமென்க்ளேச்சர் வந்து என்னது அப்படின்னா ஐசோப்ரோபைல் பென்சீன். இந்த கியூமீனுடைய IUPAC நாமென்க்ளேச்சர் வந்து என்னது ஐசோப்ரோபைல் பென்சீன். கரெக்டா, ஐசோப்ரோபைல் பென்சீன். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஓகே, ஸோ மேம் ஐசோப்ரோபைல் பென்சீன் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதாவது இந்த கியூமீனை நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கியூமீன்லேருந்து நீங்கள் வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இந்த ஃபீனால். கியூமீன்லேருந்து நம்ம இந்த ஃபீனாலை வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கியூமீனை நான் ஆக்சிடைஸ் பண்ணுறேன், அதுதான் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர். ஏர்னால் என்ன இருக்கும், ஏரில் ஆக்சிஜன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போகுது. 5% ஆஃப் சோடியம் கார்போனேட், ஓகே, Na2CO3 நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். நல்லா கவனிங்க, இந்த கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பனில் எனக்கு இந்த 2 ஆக்சிஜன் போயிட்டு ஆட் ஆகிடுவானுங்க. ஸோ வாங்கப்பா ப்ராடக்ட் எழுதலாம். இதை நான் திருப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ஆக்சிஜனை தானே நீங்கள் ஆட் பண்ணணும், இதோ இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டா போச்சு. 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அங்கே இருந்த ஹைட்ரஜன் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ வி காட் திஸ் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு. ஸோ வி காட் திஸ் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு. ஓகே, ஸோ கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. இப்போது இந்த கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடை வந்து நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா I am reacting it in presence of sulfuric acid. சரியா, சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது நமக்கு பாண்டு பிரேக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் பிரேக் த பாண்ட் லைக் திஸ், அவ்வளோதான். ஸோ எனக்கு மேலே பாருங்களேன் என்ன இருக்குங்க, CH3 CO CH3 இருக்குது கரெக்டா. ஓகே, CH3 CO CH3, வெரி குட். ப்ளஸ் பென்சீன் ரிங்கில் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வில் பி ஹேவிங் OH குரூப், ஃபீனால். சூப்பர். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஃபீனால் அண்ட் தென் CH3 CO CH3, வாட் இஸ் தட், அசிட்டோன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ கியூமீனை ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ரோப்பீனை எடுத்து பென்சீன் கூட ரியாக்ட் பண்ணி கியூமீனை ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் இந்த கியூமீனை நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஃபீனால்ஸை ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ ஃபீனாலுடைய ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம். இப்போது ஃபீனாலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபீனால். ஸோ இப்போ ஃபீனாலுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து என்னது அப்படின்னா
கலர்லெஸ். ஓகே, ஸோ ஃபீனாலுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது அப்படின்னா அது வந்து நமக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபீனால்ஸ் தே வில் பி கலர்லெஸ். ஆல்சோ இந்த ஃபீனாலுடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீடில் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ். ஓகே, ஊசி மாதிரி. சரியா, நீடில் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ். ஓகே, ஸோ வேறு என்ன ஃபீனாலுடைய ஒரு ப்ராப்பர்ட்டினா இட் வில் பி ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். வாட் இஸ் தட் ஹைக்ரோஸ்கோபிக்? ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா அப்சார்ப்ஸ் மாய்ஸ்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா அது மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆல்சோ இது வந்து கொரோசிவ். கொரோசிவ் அப்படின்னா துருப்பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் பாய்சனஸ் அதாவது ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் பேசிக்கலி. அண்ட் ஃபீனால்ஸ் ஆர் பாய்சனஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி ஃபீனாலுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். ஸோ ஃபீனால்ஸ் they'll be liquid and அவங்களுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ the melting point will be low. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபீனால்ஸுடைய சாலிபிலிட்டி எப்படி இருக்கும்? How will the solubility of phenols be like? ஓகே, ஸோ சாலிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் சாலிபிளாக இருக்காது. ஃபீனால்ஸ் வந்து நமக்கு ஸ்லைட்லி சாலிபிளாக தான் இருக்கும். ஸ்லைட்லி சாலிபிள். ஃபீனால்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் சாலிபிளாக இருக்காது, ஸ்லைட்டாக தான் வந்து சாலிபிளாக வந்து இருக்கும். ஓகே, இப்போது சாலிபிள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? வாட்டர் கூட அவங்க வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இதே ஃபீனாலில் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. we are taking some substituted phenol. substituted phenol ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து இன்சாலிபிளாக இருக்கும். அது வந்து நமக்கு எப்படி இருப்போம்? இன்சாலிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஃபீனால் என்னது பார்க்கலாமா? பாய்லிங் பாயிண்ட். ஸோ ஸோ பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஹை பாய்லிங். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஹை பாய்லிங்காக வந்து இருக்கும். which is boiling point வந்து high அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ எக்ஸ்போஷர் அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து லைட்லேயோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஏர்லேயோ காட்டினீங்க அப்படின்னு. லைட் அண்ட் ஏர் சென்சிட்டிவ். ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், லைட்டில் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு ஓகே அபி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கும், ஸோ ஆக்சிடைஸ் ஆகும். லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் லைட் அண்ட் ஏர் சென்சிட்டிவ். அப்போது இட் டேர்ன்ஸ் இன்டு பிங்க் கலர். ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிங்க் கலரில் வந்து நமக்கு மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம ஃபீனால்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இப்போது அடுத்து நம்ம வந்து we will be studying about the chemical properties of phenols. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து chemical properties of phenols வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடியா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருமே வந்து நோட்ஸ் எடுத்துருக்கீங்களா? சூப்பர். இன்னும் கரண்ட் வரவில்லை. இன்னும் எவ்வளோ நேரம் இதில் போகுதுன்னு தெரியவில்லை. அதாவது இன்வெர்ட்டர் போனாலும் போயிடும் கொஞ்ச நேரத்தில். Done. So coming to the chemical properties of phenol. Okay, so what are all the chemical properties of phenol? So phenol உடைய chemical properties வந்து என்னது? இப்போ phenol வந்து நமக்கு zinc dust கூட react ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? phenol வந்து நமக்கு அமோனியா கூட react ஆச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும்?
ஃபீனால் வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபீனால் வந்து நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க, அப்போது வந்து எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஃபீனாலை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணுறீங்க, அப்போது வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதை பற்றிலாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம வந்து படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட். ஓகே, ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட். ஓகே, ஸோ ஃபீனால் வந்து இந்த ஜிங்க் டஸ்ட்டு கூட வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போது என்ன ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் திஸ் ஃபீனால், C6H5OH குரூப் இருக்குது, ஃபீனால். கரெக்டாக? ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜிங்க் டஸ்ட்டு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். சரியா? ஜிங்க் டஸ்ட்டு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து என்ன ஆகும், இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZnOவா எனக்கு வெளியில் போயிடும். கந்தவேல் ஹாய், நமக்கு ZnOவா வந்து வெளியில் போயிடும். அப்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும், வில் பி கெட்டிங் பென்சீன் ஆஸ் த ப்ராடக்ட், வில் பி கெட்டிங் பென்சீன் ஆஸ் த ப்ராடக்ட். புரியுதா? அடுத்துப்பா, ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபீனால் தான். நம்ம வந்து யாரு கூட ரியாக்ட் பண்ண போகிறோம், ரியாக்ஷன் வித் அமோனியா. அமோனியா கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் ஐ எம் டேக்கிங் ஃபீனால். இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்லேயும் நீங்கள் அப்கமிங் கிளாஸஸில் வந்து படிப்பீங்க, அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீனால் இருக்குது. ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா NH3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் NH3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த NH3 இருக்குல்ல, இதை நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா NH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். NH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படி எழுதுறீங்க, அப்போ தான் இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடுச்சு, அதை நான் காட்ட முடியும். சரியா? வாட்டராக வெளியில் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது, NH2 குரூப் இருக்குது. அப்போ அந்த NH2 குரூப் வந்து எனக்கு என்ன ஆகும், இந்த பென்சீன் ரிங்கில் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடும். இந்த பென்சீன் ரிங்கில் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ we will be getting aniline as the product. we'll be getting aniline as the product. இங்கே நமக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வந்து இருக்குது இந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு. அந்த கேட்டலிஸ்ட் தான் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. அந்த கேட்டலிஸ்ட் தான் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. ஓகே, அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். ஓகே, ஸோ எஸ்டர் ஃபார்மேஷன் வந்து எப்படி வந்து நமக்கு எஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு ரியாக்ஷன் வந்து படிப்போம், விச் இஸ் ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஓகே, இதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் வந்து படிப்போம். ஸோ இப்போது பென்சீன் ரிங்கில் OH குரூப் இருக்குது, ஃபீனால் இருக்குது. ஸோ ஃபீனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆசிட் குளோரைட் குரூப் கூட ரியாக்ட் பண்ணுறேன், விச் இஸ் CH3COCl குரூப் தான் ஆசிட் குளோரைட் குரூப் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த Clலும் சேர்ந்து HClஆக எனக்கு வெளியில் போயிடுவாங்க. ஹைட்ரஜனும் குளோரினும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு HClஆக அவங்க வெளியில் போயிடுவாங்க. சரியா? அப்போது எனக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா அப்போது தான் வந்து we will be getting the phenol as the product. ஓகே, ஃபீனால் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு COOCH3. வாட் இஸ் திஸ் குரூப், RCOOCH3. என்னது இது, அசிட்டோஃபீனோன். கரெக்டா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு, அசிட்டோஃபீனோன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is going to be a naming reaction. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து one of the naming reaction. So do you know what naming reaction is that? இது வந்து என்ன naming reaction அப்படின்னு வந்து தெரியுமா தெரியாதா? என்ன நேமிங் ரியாக்ஷன் வந்து இது? ஸோ நீங்கள் 12th கிளாஸ் என்னோடது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து படித்தது தான். திஸ் இஸ் நாட் சம்திங் நியூ. ஓகே,
So very important reaction, very good. It is Shorten-Bowman reaction. Okay, நமக்கு இங்க வந்து phenyl ethanoate வந்து கிடைச்சிருக்கு, கரெக்ட்டா? So we have got phenyl ethanoate. Okay, so this reaction உடைய பேர் வந்து என்னது? Shorten-Bowman reaction. Okay, so it's again a naming reaction. Dow's process மாதிரி இது ஒரு naming reaction. Okay வா? So in presence of pyridine விட்டுட்டோம் நம்ம, in presence of pyridine. Okay, so இப்போ நம்ம வந்து next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Williamson ether synthesis பார்க்க போறோம். அடுத்த reaction வந்து Williamson ether synthesis. Okay, so what is this Williamson ether synthesis? என்னது? இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே we are taking phenol. So phenolலேருந்து நம்ம வந்து ஒரு ether வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே வந்து we are going to prepare anisole. Okay, here வந்து we are going to prepare anisole. Okay, so பார்த்தீங்க அப்படின்னா we are taking phenol first. Okay, so phenol வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sodium hydroxide கூட ரியாக்ட் பண்ணுறேன். I am reacting phenol with sodium hydroxide. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனும் OHயும் சேர்ந்து எனக்கு வாட்டராக வெளியில் போயிடும். வாட்டராக வெளில போயிட்டு எனக்கு சோடியம் phenoxide வந்து கிடைக்கும், கரெக்டா? ONA. We will be getting sodium phenoxide. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போது இந்த சோடியம் phenoxide வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த சோடியம் phenoxide வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா methyl iodide CH3I மித்தாயில் அயோடைட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? இந்த சோடியமும் அயோடினும் சேர்ந்து சோடியம் அயோடைடாக வெளியில் போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன கிடைக்கும்? பென்சீன் ரிங்கில் OCH3 குரூப். ஸோ மீத்தாக்சி குரூப் வந்து நம்ம ஃபினைல் குரூப்பில் அட்டாச் ஆகி இருக்குது. இப்போ இதுக்கு பேர் தான் மீத்தாக்சி பென்சீன் ஆர் we call it as anisole. ஆர் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அனிசோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீனால்லேருந்து ஃபஸ்ட்டு சோடியம் phenoxide கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம அனிசோல் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபீனாலுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபீனாலை ஆக்சிடைஸ் பண்ணால் எப்படி எல்லாம் வந்து நமக்கு இந்த ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? அஃப்கோர்ஸ் ஃபீனால் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியர் ஃபீனாலை நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக ஐ எம் யூஸிங் பொட்டாசியம் டைக்ரோமேட் விச் இஸ் K2Cr2O7. ஓகே, ஸோ K2Cr2O7 நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. okay, in presence of concentrated sulfuric acid. okay, இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா 1,4 பென்சோகுயினோன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஆக்சிடைஸ் ஆகி பென்சோகுயினோன் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பென்சீன் ரிங் இருக்குது, கரெக்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் ரிங் கிடையாது, பென்சோகுயினோனுடைய ஃபார்முலா. ஓகே, ஒரு சைக்ளோஹெக்சேன் எழுதிக்கோங்க, அதில் ஆப்போசிட் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் அண்ட் இங்கே எனக்கு ஆப்போசிட் ரெண்டு டபுள் பாண்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகியிருக்கு. ஓகே, டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் வெளியில் போய் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகே, மியர் ஆக்சிடேஷன் நடந்திருக்கீங்க. ஸோ 1,4 பென்சோகுயினோன் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ I should use K2Cr2O7. இது வந்து என்னது? அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் வித் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னது? ரிடக்ஷன். ஸோ நம்ம ஃபீனாலை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும்? ஸோ ஃபீனாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரிடக்ஷன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் வந்து நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு கேட்டலிஸ்ட் வேணும். அந்த கேட்டலிஸ்ட் தான் வந்து நிக்கல் அண்ட்
160 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஓகே, இருக்கிற டபுள் பாண்ட் எல்லாம் பிரேக் ஆயிடும், அவ்வளோதான். ஏன்னா எல்லா இடத்துலையும் எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ நான் இங்கே 3 போட்டுப்பேன், அப்போ தான் எனக்கு 6 ஹைட்ரஜன். கரெக்டாக எவ்ரி கார்னர்ஸில் ஒரு ஹைட்ரஜன் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு அந்த டபுள் பாண்ட் எல்லாம் எனக்கு பிரேக் ஆகிடும். ஸோ ஐ வில் பி கெட்டிங் சைக்ளோஹெக்சனால். இப்போது இது வந்து ஃபீனால், கரெக்டாக, ஏன்னா இந்த பென்சீனில் OH. இது C6H5, கரெக்டாக, இது வந்து C6H6 குரூப்பில். இதில் வந்து நமக்கு டபுள் பாண்ட், ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து இல்லை. இதோடைய பேர் வந்து என்னது? சைக்ளோஹெக்சனால். கேன் கீப் எனி லைவ் செஷன் ப்ரீவியஸ் பேட்ச் ஃபார் காலேஜ் சூஸிங். இந்நேரம் காலேஜ் சூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எந்த கோர்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து வச்சுருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து போயிடலாமா? எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் போயிடலாமா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் தான். பட் இது எல்லாமே வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சரி, ஓகே, நம்ம வந்து அதை ஒரே பேஜ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் ஃபீனால் ஹியர். ஒயிட்டில் எழுதிப்போம். நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஃபீனால் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபீனாலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைட்ரோசேஷன் வந்து பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபீனாலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நைட்ரோசேஷன் வந்து பண்ணுறோம். வாட் இஸ் திஸ் நைட்ரோசேஷன்? நைட்ரோசேஷன் அப்படின்னா வந்து என்னது? NO2 குரூப் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் we call it as நைட்ரோசேஷன். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷனுக்கு இப்போ இந்த பேர் என்னப்பா தெரியலாம், எழுதிக்கோங்க. நைட்ரோசேஷன். ஓகே, நைட்ரோசேஷன். ஸோ நைட்ரோசேஷனில் வந்து what are we doing? HNO2 in presence of nitrous acid, HNO2, and temperature வந்து பார்த்தீங்கன்னா 278 Kelvin. ஓகே, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 278 கெல்வினில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். என்னப்பா நடக்கும் அப்படின்னா, நான் இந்த ஃபீனாலை மட்டும் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எழுதி காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் பேஸ்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, காப்பி பேஸ்ட். ஸோ நைட்ரோசேஷன் அப்படின்னா என்ன குரூப் நமக்கு போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகும்? அதில் NO2 குரூப் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். பேரா பொசிஷனில் அந்த NO2 குரூப் எனக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்குது. ஸோ பேரா நைட்ரோசோ ஃபீனால் நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்கிது. கரெக்டாக, பேரா நைட்ரோசோ ஃபீனால் வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது. இதுதான் நைட்ரோசேஷன். ஓகே, ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நைட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாருங்கள், we call it as nitration. ஸோ இந்த நைட்ரேஷனில் வந்து நமக்கு 2 different reactions வந்து இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஹெல்பிங் ஸ்டடிங் லூசிங் லாஸ்ட் இயர். தேங்க்யூ சரத். ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னப்பா? அடுத்த 2 ரியாக்ஷனுமே வந்து நைட்ரேஷன். நைட்ரேஷன்னா என்னது? நைட்ரேஷன் அப்படின்னா வந்து நமக்கு NO2 குரூப் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வந்து we call it as nitration. ஐ திங்க் என்ன வந்து க்ளோஸ் பண்ணிட்டா இது போர்டு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து இப்போ போர்டு தெரியுது இல்லையா? ஸோ நான் போயிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். நைட்ரேஷன், இங்கே நைட்ரேஷன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20% ஆஃப் HNO3 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 298 கெல்வின். ஓகே, 298 கெல்வின் டெம்பரேச்சர். இப்போ நைட்ரேஷனில் வந்து நமக்கு இங்கே நீங்கள் வந்து 20% HNO3 எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? யூ வில் பி கெட்டிங் அந்த NO2 குரூப் வந்து இருக்கு இல்லையா? இங்கே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம. நைட்ரோசேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ரியாக்ஷன்? இந்த நைட்ரோசேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NO குரூப் தான் சப்ஸ்டியூட் ஆகும், NO2 சப்ஸ்டியூட் ஆகாது. சரியா? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நமக்கு சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கும். சரியா? ஸோ ஆர்த்தோ பொசிஷன் அப்படிங்கிறது பக்கத்து பொசிஷன்லேயே நமக்கு இந்த NO2 குரூப் சப்ஸ்டியூட் ஆகுறது. ஓகே, அடுத்து பேரா அப்படின்னா வந்து என்னது? ஆப்போசிட்டில் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகுறது. இதில் பேரா தான் நமக்கு மேஜர் ப்ராடக்டாக இருக்கும்.
இப்போ இதே nitration நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am using the nitrating mixture which is concentrated nitric acid and concentrated sulfuric acid. சரியா, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா concentrated HNO3யும் concentrated H2SO4 sulfuric acidum நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன தெரியுமா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? I'll be getting, நல்லா கவனிங்க, எனக்கு 3 நைட்ரோ குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகிடும். தோ இங்கே ஒரு NO2, இது ஒரு NO2 அண்ட் தென் ஆப்போசிட்டில். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து வேறு என்ன இதே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து சல்ஃபோனேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சல்ஃபோனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சல்ஃபோனேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ பென்சீன் ரிங் வந்து இருக்கு இல்லையா, ஃபீனால் இருக்கு இல்லையா, ஸோ ஃபீனாலை நான் வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அண்ட் அங்கே டெம்பரேச்சர் முக்கியம், விச் இஸ் 280 கெல்வின். ஓகே, 280 கெல்வினில் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா SO3H குரூப் போய் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து என்னது? இதுக்கு பேர் தான் சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் அப்படின்னா SO3H குரூப் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு பேர் தான் சல்ஃபோனேஷன். ஸோ இந்த SO3H குரூப் எங்கெல்லாம் போய் சப்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன் SO3H and then para position. Okay, and then coming to the para position SO3H ஆர்த்தோசல்ஃபோனிக் பென்சாயிக் ஆசிட், பாராசல்ஃபோனிக் பென்சாயிக் ஆசிட் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹாலோஜினேஷன் வந்து படிக்க போகிறோம். விச் இஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ப்ரோமினேஷன் படிக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோமினேஷன். மேம் வாட் இஸ் திஸ் ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ப்ரோமன் குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது நான் ப்ரோமன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ப்ரோமன் வாட்டர் மட்டும் நான் ரியாக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், அது ஒரு கதை. இதே நான் கார்பன் டைசல்ஃபைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CCl4 நான் வந்து ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இது ஒரு கதை. சரியா, ஸோ நான் ப்ரோமன் வாட்டர் வந்து நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு 3 ப்ரோமோ குரூப் சப்ஸ்டியூட் ஆகும். ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். இதே நான் கார்பன் டைசல்ஃபைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CCl4 நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போது நமக்கு வந்து என்ன தெரியுமா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஆர்த்தோப்ரோமோபென்சீன், ஆர்த்தோப்ரோமோஃபீனால் அண்ட் பேராப்ரோமோஃபீனால். சரியா, பேராப்ரோமோஃபீனால். அதில் ஆர்த்தோ தான் எப்பயும் போல் நமக்கு மேஜர் ப்ராடக்டாக இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. புரிஞ்சது இல்லையா இது? ஸோ நம்ம என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம்? நைட்ரோசேஷன் பார்த்தோம், நைட்ரேஷன் பார்த்தோம், நைட்ரேஷன்லேயே 2 ரியாக்ஷன் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமினேஷன் பார்த்தோம். அண்ட் தென் நம்ம வந்து ப்ரோமினேஷனில் 2 ரியாக்ஷன் பார்த்தோம். தென் வி சா த சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன். சரியா, ஸோ இதோட முடியலை. கண்டினியூவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 முக்கியமான ஒரு நேமிங் ரியாக்ஷன் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் தான் வந்து என்னது அப்படின்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது கோல்ப்ஸ் இல்லைனா கோல்ப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ஆர் கோல்ப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் கோல்ப்ஸ் ஆர் கோல்ப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபீனால் வந்து இருக்கு இல்லையா, we have this phenol here, right? ஸோ இந்த ஃபீனாலை வந்து நான் வந்து என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் திஸ் ஃபீனால் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். கரெக்டாக? சோடியம் ஃபீனாக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா
I am going to react the sodium phenoxide in presence of carbon dioxide. Okay. So carbon dioxide கூட நான் வந்து react பண்றப்போ sodium salicylate வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க, அந்த ரியாக்ஷன் சொல்றப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். sodium salicylate. Okay. So இப்போ இந்த sodium salicylate நான் என்ன பண்றேன் அப்படினா acid hydrolysis நம்ம வந்து எழுதுறோம் பண்றோம். acid யூஸ் பண்ணி நம்ம water யூஸ் பண்ணி bond break பண்றோம். அதுதான் வந்து acid hydrolysis. Okay. So இந்த sodium salicylate நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா we are doing acid hydrolysis. H+ in presence of water. அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா salicylic acid வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். salicylic acid வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். I'll just move this up. Okay. Yeah. இப்போ இது நம்ம ரியாக்ஷனா பார்க்கலாமா? I am taking phenol. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து phenol தான் நம்ம இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. Yes. So phenol வந்து நம்ம எடுத்துக்கிறோம். So phenol first நான் என்ன பண்றேன்? sodium hydroxide கூட react பண்றேன். phenol sodium hydroxide கூட react பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? sodium phenoxide கிடைக்கும், which is OH ONA. அந்த ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போய்டும். அப்ப ONA sodium phenoxide வந்து எனக்கு கிடைக்கும். இந்த sodium phenoxide நான் CO2 கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க எனக்கு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? அந்த ஹைட்ரஜனும் சோடியமும் எனக்கு இடம் மாற்றம் செய், நீ அங்க போ நான் இங்க வரேன் அப்படினு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரியா? அப்ப ஹைட்ரஜன் அங்க போயிடுச்சு அப்படினா நமக்கு அங்க OH வந்து கிடைச்சிரும். இப்போதான் நம்ம CO2 கூட வந்து ரியாக்ட் பண்றோம் இல்லையா? Na தான் இங்க வந்துருச்சு. So COONA சோடியம் இந்த இடத்துக்கு வந்துரும் இல்லையா? ஹைட்ரஜன் இருந்த இடத்துக்கு. அப்ப COONA இதான் நம்ம சோடியம் salicylate. இப்போ இந்த சோடியம் salicylate நம்ம வந்து என்ன பண்றோம்? acid hydrolysis பண்றோம். ஓகே? acid hydrolysis நம்ம பண்றோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படினா நமக்கு bond வந்து break ஆகும். ஓகே? இங்க பிரேக் பண்ணுங்க, Na ஓட OH சேர்த்துருங்க and இந்த COO கூட H சேர்த்து எழுதிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படினா கண்டிப்பா நான் மறைச்சிட்டு இருப்பேன் இப்பன்னு நினைக்கிறேன். என்னைய நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க இந்த ஃபீனால்ல வந்து நமக்கு இங்க OH குரூப் வந்து இருக்கா? இங்க வந்து நமக்கு COOH, இதுதான் salicylic acid with the elimination of NaOH. ஓகே? சோ salicylic acid நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கா? இந்த ரியாக்ஷனுக்கு பெயர் தான் என்னது அப்படினா Kolb's reaction. சோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பெயர் தான் வந்து என்னது? Kolb's reaction. புரிஞ்சுதா? So what is the name of this reaction? Kolb's reaction or Kolb-Schmitt reaction. So அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படினா Reamer-Tiemann reaction. Okay? So the next reaction வந்து என்னது? It is Reamer-Tiemann reaction. அதோட அண்ணன் தங்கச்சி reaction தான் இவங்க. Okay? So அங்க வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து salicylic acid வந்து நம்ம prepare பண்ணோம் இல்லையா? இங்க வந்து பாத்தீங்க அப்படினா salicylaldehyde வந்து நம்ம prepare பண்ணுவோம். So Reamer-Tiemann reaction. Okay? So Reamer-Tiemann reaction ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா we are taking phenol here. Okay? So phenol first நம்ம வந்து என்னவா மாத்திக்கிறோம்? எது கூட ரியாக்ட் பண்றோம்? CHCl3. Okay? CHCl3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் in presence of aqueous sodium hydroxide. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்குதுனா ஒரு substituted benzyl chloride வந்து நமக்கு கிடைக்குது. Substituted benzyl chloride வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இப்போ இந்த substituted benzyl chloride வந்து நான் அடுத்த ரியாக்ஷன்ல என்ன பண்றேன் அப்படினா sodium hydroxide கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் and followed by hydrolysis பண்றோம். அப்போதான் நமக்கு salicylaldehyde வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. So now look at this reaction. So we are taking phenol, correctா? So phenol வந்து நம்ம ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்ல எடுத்துக்கிட்டோம். So இந்த phenol வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல CHCl3. ஓகே? CHCl3 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த Hம் Cl, கரெக்ட்டா? இந்த CHCl3 இருக்கு இல்லையா? இங்க கவனிச்சீங்க அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl3யும் சேர்ந்து ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போய்டுவாங்க. அப்போ மீதி என்ன இருக்கும்? CHCl2 இருக்குமா? அது போய் நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். இன் பிரசன்ஸ் ஆஃப் இங்க நம்ம ஒன்று விட்டுட்டோம். என்ன விட்டுட்டோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு.
in presence of sodium hydroxide. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா sodium phenoxide ONA ஃபார்ம் ஆகுமா and அதுக்கு பக்கத்துலயே இங்க வந்து பாத்தீங்க அப்படினா CHCl2. ஓகே CHCl2 ஏனா அந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்தா HCl வெளிய போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல I am again reacting it with sodium hydroxide. ஓகே அடுத்த ஸ்டெப்ல again I am reacting it with sodium hydroxide. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய இந்த CH ஆக்சிஜன் மட்டும் தான் நமக்கு போகும். இந்த Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளிய போய்டும். நல்லா கவனிங்க. இங்க இருக்கக்கூடிய Naவும் Clவும் சேர்ந்தும் ஹைட்ரஜனும் Clவும் சேர்ந்தும் NaCl வெளியில போய்டும், HCl வெளியில போய்டும். சரியா? NaCl and HCl வெளிய போய்டுவாங்க. அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும் தான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ONA and then இங்க வந்து நமக்கு will be having this CHO. ஓகேவா? சோ இப்போ இதுதான் நான் என்ன பண்றேன் அப்படினா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நம்ம வந்து பண்றோம். பண்றப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? Na வெளில போய்டும். Naவும் OHம் சேர்ந்து NaOH வெளில போய்டும். ஓகே வெளில போயிடுச்சு அப்படினா அந்த Na-வை ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ இங்க எனக்கு OH குரூப் கிடைச்சிரும். இங்க CHO குரூப். Okay, so we'll be getting salicylaldehyde as the product here. So salicylic acid product கிடைச்சது அப்படினா அது வந்து Kolb's reaction. Salicylaldehyde வந்து product கிடைச்சது அப்படினா அது வந்து என்ன reaction? Reamer-Tiemann reaction. So தயவு செய்து இந்த நேமிங் ரியாக்ஷன்லாம் நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. Salicylic acid அப்படினா Kolb's. Salicylaldehyde அப்படினா that is Reamer-Tiemann reaction. Okay. அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படினா Phthalene reaction. Okay. Phthalene reaction. So yeah, so இந்த Phthalene reactionல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா phenolphthalein வந்து நம்ம prepare பண்றோம். ஓகே phenolphthalein வந்து நம்ம prepare பண்றோம். So நல்லா கவனிங்க இந்த Phthalene reactionல நான் 2 molecules of phenol வந்து எடுத்துக்கிறேன். So அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படினா இதோ பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். phenol அதாவது C6H5OH தான். அதோடைய para பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறேன். ஏனா அவங்க ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்காக உங்களுக்கு நீங்க இப்படி எழுதுறப்போ அந்த ப்ராடக்ட்டை புரிஞ்சிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். So 2 molecules of phenol is going to react with phthalic anhydride. Phthalic anhydride எப்படி வரையறது அப்படினா ஃபர்ஸ்ட் phenol-ஐ வரைஞ்சுக்கோங்க. You all know, sorry, first benzene வரைஞ்சுக்கோங்க. இந்த benzene இருக்கு இல்லையா, பென்சீன்ல நீங்க வந்து ஒரு பென்டகன் போட்டுக்கோங்க. சரியா? கரெக்ட்டா கவனிங்க பென்சீன்ல ஒரு பென்டகனை போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஒரு இடத்துல மட்டும் ஆக்ஸிஜனை ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு இடத்துல மட்டும் இது வந்து நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். இங்க மட்டும் நீங்க கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு ஆக்ஸிஜன். ஓகே இங்க வந்து நமக்கு ஆக்ஸிஜனோட இது பாண்ட் ஆகி இருக்கு. மத்த ரெண்டு கார்பன்லயுமே டபுள் பாண்டட் O. இதுதான் வந்து phthalic anhydride. ஓகே இதுதான் வந்து என்னது அப்படினா இதுதான் வந்து என்னது phthalic anhydride. ஓகே சோ phenol வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது? phthalic anhydride கூட ரியாக்ட் பண்ணுது. இப்போ நான் பாருங்க என்ன பண்றேன் பாருங்க. concentrated sulfuric acid யூஸ் பண்றேன். concentrated sulfuric acid ஓட வேலை என்ன? concentrated sulfuric acid ஓட வேலை என்ன? dehydration. கரெக்ட்டா? concentrated sulfuric acid ஓட வேலை வந்து dehydration. அது வந்து என்ன பண்ணும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸிஜன் இது மூணுத்தையும் சேர்த்து வாட்டரா ரிமூவ் பண்ணிடும். இது மூணுத்தையும் சேர்த்து இது வந்து வாட்டரா ரிமூவ் பண்ணிடும். அப்போ மீதி இருக்கிறத அப்படியே கம்பைன் பண்ண உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சோம்பேறித்தனமா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த phthalic anhydrideல மீதி எனக்கு இதானே இருக்கு. இப்போ இந்த கார்பன்ல தானே நமக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ பாண்ட் போட்டு எழுதிடலாமா? ரெண்டு ஃபீனால் இதோ பாருங்க இந்த கார்பன்ல தானே எனக்கு இந்த ரெண்டு ஃபீனால் குரூப்பும் வந்து ஆட் ஆக போகுது. ஓகே ஸோ காப்பி பேஸ்ட். ஓகே இது வந்து கொஞ்சம் அழிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே அப்புறம் இது ஒரு ஃபீனாலா? காப்பி பேஸ்ட். இடம் இல்லைல்ல அதனால இப்படி எழுதிக்கிறேன். வரையவே வரைஞ்சிடறேன். கவனிங்க
இன்னொரு phenol para positionல attach ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் த ஃபினாப்தலீன். ஓகே, ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா ஃபினாப்தலீன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாலீன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் த கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஃபீனாலை பென்சீன் டயாசோனியம் குளோரைடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கப்பிள் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஃபீனாலை we are going to react with benzene diazonium chloride. ஓகே, ஸோ பென்சீன் diazonium chloride கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ we get para hydroxy azo benzene. we get para hydroxy azo benzene வந்து நமக்கு இங்கே ப்ராடக்டாக கிடைக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த பென்சீன் ரிங் வந்து இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இவங்க வந்து கப்பல் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஐ ஹாவ் ஃபீனால் ஹியர், ஓகே, OH. ஸோ ஃபீனால் கூட வந்து என்ன ரியாக்ட் ஆக போகுது? பென்சீன் டயாசோனியம் குளோரைடு. ஸோ இதோ பாருங்க, பென்சீன் ரிங் இருக்கு, C6H5N2Cl. இதுதான் பென்சீன் டயாசோனியம் குளோரைடு. ஓகே, C6H5N2Cl. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில் போயிடுவாங்க. ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில் போயிடுவாங்க. இப்போ இந்த ரியாக்ஷனுடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஐ எம் டூயிங் திஸ் ரியாக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் டெம்பரேச்சர் பிட்வீன் 273 278 கெல்வின். 273 278 கெல்வின். இப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகணும். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். ப்ராடக்ட் நான் இங்கே எழுதுறேன், அங்கே இடம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு ஃபீனால் இருக்கா? ஓகே, ஸோ OH ஃபீனால் இருக்கா? அந்த சைடு பாருங்கள், இந்த டயாசோனியம் குளோரைட் N2C6H5. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ரெட் ஆரேஞ்ச் டை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் ஆரேஞ்ச் டை. இதுதான் நம்மளுடைய para hydroxy azo benzene. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுடைய கப்ளிங் ரியாக்ஷன். இப்போ டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால்ஸ் நம்ம வந்து படித்தோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து லூகாஸ் டெஸ்ட், விக்டமே டெஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து படித்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டு இடமே பார்த்தா டெஸ்ட் டு differentiate phenol and ethanol. ஃபீனாலையும் எத்தனாலையும் நீங்கள் எப்படியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுடைய C6H5N2Cl யாருப்பா? பென்சீன் டயாசோனியம் குளோரைடு கூட ஃபீனாலை ரியாக்ட் பண்ணால் என்ன வரும்? எத்தனாலை ரியாக்ட் பண்ணால் என்ன வரும் பார்க்கலாமா? ஃபீனாலை ரியாக்ட் பண்ணால் என்ன வரும்? எத்தனாலை ரியாக்ட் பண்ணால் என்ன வரும்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபீனாலை ரியாக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது. அடுத்து நியூட்ரல் FeCl3 சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபீனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன் டயாசோனியம் குளோரைடு கூட நீங்கள் வந்து ஃபீனாலை ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ரெட் ஆரேஞ்ச் டை. இப்போ தான் நம்ம இந்த கப்ளிங் ரியாக்ஷனில் பார்த்தோம், ரெட் ஆரேஞ்ச் டை கிடைக்கும். இந்த எத்தனாலில் நோ ரியாக்ஷன். நியூட்ரல் FeCl3 கூட ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வயலட் பர்பிள் கலர் வந்து கொடுக்கும். வயலட் பர்பிள் கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இது எத்தனால் வந்து நோ ரியாக்ஷன். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ரியாக்ஷனில் நம்ம வந்து பார்த்தோம் தட் we will be getting sodium phenoxide as the product அப்படின்னு. அண்ட் எத்தனாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன். அண்ட் எத்தனாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஃபீனால் அண்ட் எத்தனால். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து யூசஸ் பார்க்கலாமா? ஈத்தர்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீனாலுடைய யூசஸோட நம்ம இந்த கிளாஸஸை வந்து முடிச்சிடலாம். ஸோ தட் நம்ம ஃபீனாலை வந்து ஒட்டு மொத்தமாக முடிச்சிட்டோம்.
ஓகே ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல if you have any doubts அப்படின்னா you just let me know. Okay, you can let me know. So இப்போ coming to the uses of phenol. Okay, so uses of phenol first. இப்போ இந்த phenol வந்து எதுக்கு முக்காவாசி நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா formaldehyde preparationக்காக. formaldehyde preparation prep னு போட்டாலே இது preparation அப்படினு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த phenol வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு நிறைய drugs prepare பண்றதுக்கான ஒரு starting material வந்து இருக்கு. சோ வெயிட் பண்ணுங்க. starting material for எதெல்லாம் வந்து நம்ம prepare பண்றதுக்கு இந்த phenol வந்து starting material இருக்கு அப்படினா salol அப்படினு ஒரு மெடிசின் அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிசின். ஆஸ்பிரின் தெரியும் இல்லையா? ஆஸ்பிரின் அது வந்து ஒரு மெடிசின். ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபெனாசிட்டின் அப்படிங்கிறது ஒரு மெடிசின். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு we use this phenol. ஓகே, ஸோ இந்த phenol வச்சு தான் நம்ம வந்து இந்த phenolphthalein இண்டிகேட்டர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, phenolphthalein இண்டிகேட்டர். இந்த phenolphthalein இண்டிகேட்டர் வச்சு நம்ம இந்த phenol வந்து நம்ம இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். பிக்ரிக் ஆசிட் நம்ம phenolலேருந்து தானே ப்ரிப்பேர் பண்ணோம் நைட்ரேஷன் பண்ணி. இந்த பிக்ரிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், அது வந்து வெடிக்கும், ஒரு வெடி மருந்து. ஓகேவா? அடுத்து வந்து கார்போலிக் சோப்பு, நிறையா கார்போலிக் சோப் phenol சோப்ஸ் வந்து உண்டு. இந்த கார்போலிக் சோப்பா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபீனாலில் வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால. ஃபீனாலில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறதுனால. சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் ஃபீனால். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈத்தர்ஸ் பற்றி வந்து நம்ம படிப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஈத்தர்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ we will start with the next class. சரியா? ஸோ இப்போ இந்த ஈத்தர்ஸில் வந்து ஒரு சில விஷயம் இந்த நாமென்க்ளேச்சர் நான் இங்கே நடத்த மாட்டேன். சரியா? ஸோ நீங்கள் தான் நாமென்க்ளேச்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ பேசிக்காக இது ஸ்டார்ட், பட் யூ ஜஸ்ட் brush up with the nomenclature and then come back. ஸோ இப்போ இந்த ஈத்தர்ஸில் வந்து நமக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஈத்தர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிஃபாட்டிக் ஈத்தர் அண்ட் அதர் இஸ் அரோமேட்டிக் ஈத்தர். ஜஸ்ட் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஒன்று வந்து அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் ஈத்தர். ஸோ வாட் இஸ் திஸ் அலிஃபாட்டிக் ஈத்தர்? நமக்கு வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஈத்தர் இருக்குது, மீத்தாக்சி மீத்தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ROR தானே நம்ம வந்து ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CH3OCH3 குரூப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஈத்தர் காம்பவுண்ட், மீத்தாக்சி மீத்தேன். இதே ஒரு ஃபினைல் ரிங் வந்து இருக்கு, ஆக்சிஜன், அண்ட் இன்னொரு ஃபினைல் ரிங் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஈத்தரோட ரெண்டு சைட்லையுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேம் குரூப் தான் வந்து இருக்கு. அப்போ அதுக்கு பேர் எனக்கு சிம்பிள் ஈத்தர். அதாவது RORல இந்த ரெண்டு ஆர் குரூப்பும் எனக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஈத்தர். இதே இன்னொரு ஈத்தர் இருக்கு, அது என்னது அப்படின்னா மிக்சட் ஈத்தர். மிக்சட் ஈத்தர் அப்படின்னா அந்த ரெண்டு ஆர் குரூப்பும் எனக்கு வந்து எப்படி இருக்காது அப்படின்னா சேமா இருக்காது. எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு வந்து மித்தாயில் குரூப் இருக்கா, இங்கே எனக்கு மித்தாயில் குரூப் இருக்கு, அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தீத் ப்ரோப்பைல் குரூப் வந்து இருக்கு. இதோ பாருங்க. சரியா? அப்போ இது வந்து நமக்கு ஒரு மிக்சட் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மிக்சட் அலிஃபாட்டிக் ஈத்தர். இதே அரோமேட்டிக் ஈத்தர் பாருங்களேன், பென்சீன் ரிங் இருக்கு, OCH3. ஸோ ரெண்டு ஆறு குரூப்பும் எனக்கு சேமா இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இட் இஸ் அ மிக்சட் ஈத்தர். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதோடைய ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பேசிக்ஸ் கிளாஸஸில். சரியா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துருங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கண்டினியூ. சரியா? அடுத்த கிளாஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஈத்தர்ஸில் வந்து ரொம்ப குட்டி தான்ப்பா, ஈத்தர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சுவலி வந்து முடிஞ்சிடும். இன்னைக்கு கிளாஸ்லேயே ஆக்சுவலி வந்து கண்டினியூ பண்ணலாம், பட் ஐ டோன்ட் நோ, கண்டினியூ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். சரியா? இஸ் தட் கிளியர்?
ஓகே ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னது அப்படின்னா ரிகார்டிங் த ஆஃப்லைன் கிளாஸஸ். சரியா? ஸோ இப்போ வேதாந்தோடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் இட் சென்னையில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் இன் அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர், இத்தனை பிளேசஸில் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வேதாந்தோ லேர்னிங் சென்டரில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின்டா. இந்த ஆஃப்லைன் கோர்சஸில் வந்து என்ன பெட்டர் அப்படின்னா you have highest personalized attention. இப்போ ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து they will give importance. ஓகே, so that அவங்கள வச்சு நம்ம ரிசல்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. பட் வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ல எவ்ரிபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆல்சோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஓகே, தென் 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட். உங்கள் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 100% கேரண்டீடாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸில் உங்களுக்கு இந்தியாவுடைய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. ஆல்சோ டெடிகேட்டட் அகாடமிக் மென்டர் வந்து இருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் தாண்டி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, டெஸ்ட்டில் உங்கள் மார்க்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்னென்ன பேக்லாக்ஸ் வச்சுருக்கீங்க இப்படிங்கிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூ வில் பி ஹேவிங் அகாடமிக் மென்டர்ஸ். அப்புறமா உங்களுக்கு 3-way டவுட் சால்விங். அது என்ன 3-way டவுட் சால்விங் அப்படின்னா கிளாஸில் டவுட் இருந்தால் கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. கிளாஸ் முடிஞ்சு சென்டரில் டவுட் இருந்தால் அதுக்கு ஒரு தனி டீச்சர் இருப்பாங்க. வீட்டுக்கு போய் டவுட் இருந்தால் அதை நீங்கள் ஆன்லைனில் அந்த டீச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக உங்களுக்கு ஆப்பெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் கிளாஸில் இருக்கும். இப்போ எப்படி வந்து குவிஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி கிளாஸ் ஃபன்னாக ஜாலியாக இருக்கிறதுக்கு ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி கேரண்டீட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட். ரேங்க் இம்ப்ரூவ் ஆகலைன்னா 100% ஃபீஸே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் கிட்டே உங்களுக்கு டீச்சிங், ஆல்சோ அகாடமிக் மென்டர்ஸ் இருக்க போகிறாங்க. இன் கிளாஸ் டவுட் சால்விங், கிளாஸ் முடிச்சு போனால் டவுட் சால்விங். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஒரே ஒரு பிரச்சனை என்னது அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. ஸோ புக்கை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரியா? ஸோ இந்த புக்கை விசிட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க நியரஸ்ட் வேதாந்தோ லேர்னிங் சென்டர்லேருந்து. உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணும், என்ன கோர்ஸு, என்ன ஃபீஸு, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆல்சோ இப்போ ஃபீஸ் ஃபுல்லாக தான் கட்டணும் கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா 90% வரைக்கும் நீங்கள் வாங்குற மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்க போகுது. பட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லிமிட்டட் டைம்க்கு மட்டும் தான். ஸோ நீங்க இந்த சென்டர்ஸ்ல போயிட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா புக்கை விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் வந்து இருக்க போகுது டிஸ்கிரிப்ஷன்ல. மறக்காம அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க எப்படி போச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். தட பாய். தேங்க்யூ.